எஸ்டா பசங்களா, நான் சொல்கிறது கேட்குதா? இஸ் மை ஆடியோ இஸ் கிளியர்? ஆடியோ வீடியோ இஸ் கிளியர்? கிவ் மீ a moment. Yeah, good evening. Hi, Manu. Hi da kana. வணக்கம். Hello, Prithvi. Good evening. I think some issues in this. Just give me a moment. Yeah, fine ரா கண்ணா, fine ரா. How are you all? நீங்களாம் எப்படி இருக்கீங்க? என்ன எனக்கு பஃபர் ஒரு மாதிரியாவே தெரியுது. இப்போ சரியா தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், சரியா தெரியுது. ஓகே. Yeah, fine. How about you guys? How are you guys? Everything is fine for you. Done. Okay. Yeah. So we have some work. இல்லையா, நமக்கு நேற்று முடிச்ச கொஞ்சம் ஒர்க்கு மீஜர் இருக்குது. ஓகேவா, என்னது மாலிகுலர் பேசிஸில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த 500 கொஸ்டின் சீரிஸ் வந்து நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அந்த 500 கொஸ்டின்ஸ் என்ன எழுத மாட்டேங்குது. ஓகே, இதில் அந்த 500 கொஸ்டின்ஸை நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அந்த 500 கொஸ்டின் பேஸ் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் வந்துட்டு நம்ம இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் சில டெலிகிராம் சேனலையும் லிங்காக கொடுத்துருவோம். அது இல்லாமல் நம்ம லைவ் சேட்லேருந்து போட்டிருக்கோம். ஓகேவா, மறந்துடாதீங்க, நம்ம லைவ் சேட்டில் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னு நினச்சிட்டிங்கன்னா யூ கேன் வாட்ச் இட். ஓகே. யா கைஸ், ஷால் வி மூவ் ஆன் டு த கொஸ்டின்? ரெடியா பசங்களா? நீங்கள் எல்லாரும் ரெடியா? நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 6:30க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த 15 minute செஷன். நேற்று நம்ம பண்ண அந்த 15 minute செஷன் வந்து நம்ம 6:30க்கு அப்புறமா வந்து இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நார்மலாக கொஸ்டின் ப்ராக்டிஸ் என்ன ஒர்க்குன்றதை பார்த்துட்டு போயிடலாம். ஓகேவா, ஏன்னா அப்போ அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்துட்டு இருந்தாங்கன்னா ஈவினிங் டைம் அப்போ நம்ம ஸ்கூல் இது பார்க்கறதுக்கு வருவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக 6:15க்கு 6:30 ஓகே 6:15 or 6:30 அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, அது வரைக்கும் நம்ம நார்மலாக என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அது வரைக்கும் பார்த்துட்டு போயிடலாம். எஸ், யூ guys ரெடியாடா எல்லாருமே? Fine. ரெடினா ஒரு ஃபயர் ஒன்று போடுங்க பார்ப்போம். கமான் guys. ரெடினா ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருங்க. அடிச்சு ஓட விட்டுலாம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுங்கடா கண்ணா. யா. ஹாய் பிரித்திகா. ஹைடா. வணக்கங்கடா பசங்களா. வணக்கங்கடா. யா guys, ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் பேசிஸில் வச்சு நம்ம டாப் மோஸ்ட் ஒரு 500 கொஸ்டின்ஸை வந்துட்டு ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அதில் நம்ம அரௌண்ட் நேற்றே நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா ஒரு 300 கொஸ்டின்ஸ் இல்லை 290+ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ மிச்சர் கொஸ்டின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, மிச்சர் கொஸ்டின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக லைன் பை லைன் என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துடலாம். இந்த மாலிகுலர் பேசிஸில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாலே போதும். இந்த கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஓகே, இந்த 500 கொஸ்டின் சீரீஸ்லேருந்து தான் கண்டிப்பாக என்ன வரப்போகுது, கொஸ்டின்ஸ் வரப்போகுது. வேறு எங்கேயிருந்து வராது. குட் ஈவினிங்மா. ஓகே, இந்த 500 கொஸ்டின்ஸ் தான் மாலிகுலர் பேஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரப்போது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் நீட் கான்செப்டாக இருக்குது என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பேசிஸ் ஜெனடிக்ஸ் தான். ஓகே, ஜெனடிக்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி ரீப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியமான சாப்டர் நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஜெனடிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாக கன்சிடர் பண்ணிருக்கோம். அதில் நம்ம இந்த 500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா அவன் எங்கேருந்து இனிமேல் கேள்வி கேட்க முடியாது. ஓகே, அவன் இனிமேல் எங்கேருந்துமே அந்த கேள்வியை கேட்க முடியாது. ஓகேங்களா,
because they don't have concept. Okay, we have taken from each and every line of the questions. Okay, each and every line basis la irundhu each and every paragraph base பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் questions ரெடி பண்ணிருக்கோம். Okay, each and every paragraph concept ல சொல்றோம். Okay, இதே question நான் எடுத்த questionே தான் கேட்பான் அப்படி நான் சொல்ல வரல. கான்செப்ட் எல்லா கான்செப்ட்லயும் எல்லா டைப் ஆஃப் क्वेश्चंस நம்ம 500 क्वेश्चन நம்ம ஒரு சாப்டர்ல பிராக்டீஸ் பண்ணிட்டோம்னா அவனுக்கு அந்த கான்செப்ட் இல்ல. ஓகேவா? so simple வெறும் அரிசி மட்டும் தான் இருக்கு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, அரிசி தான் உங்ககிட்ட இருக்கு. அந்த அரிசியை என்ன பண்றான், அரைச்சு மாவா யூஸ் பண்றான். மாவை என்ன பண்ணலாம், தோசையா போடலாம், இட்லியா போடலாம், இட்லியை பிச்சு போட்டு இட்லி உப்புமா போடலாம். எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஒன்லி ஒன் பேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, எவ்ரிதிங் இஸ் அ பேட்டர். எல்லாமே ஒரு ரைஸ் கண்டென்ட் தான் இருக்கு. அந்த ரைஸ் கண்டென்ட் அரைச்சு டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல வந்து கேட்டுட்டு இருக்கான். ஓகேவா? நம்ம அந்த ரைஸ் கண்டென்ட் கிளியரா புரிஞ்சுட்டோம்னா என்ன டைப்ல கேட்டாலுமே நம்மளால கிளியரா சொல்ல முடியும். ஓகே, yeah, this is for NEET only. This is for NEET only. Okay, we'll do board exams little more later. Okay, board thumbnail irundha kuda நம்ம board exams board exam க்கு நம்ம MCQs க்கு வேணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், but main aspect NEET க்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. Okay, yeah guys. Okay, so the 15-minute session will be starting at 6:30. Okay, after all the students come, நம்ம 15-minute session பார்ப்போம். ஏன்னா நேத்து நம்ம 7 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். I think 6 o'clock ஆரம்பிச்சோம். நினைக்கிறேன் 6 or 7 o'clock ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த 15-minute session நேற்று நடந்த மாதிரி 15 minutes ஃபாஸ்ட் செஷன் அந்த 5 செஷனை பேஸ் பண்ணி பார்ப்போம். பட் இப்போ வந்து ஜென்ரலாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அப்படியா நந்தகுமார் போட்டுடலாம், சிபிஎஸ்சிக்கும் போட்டுடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸ்டேட் போர்டு ஜஸ்ட் ஒரு அனலைசிஸ். ஏன்னா ஸ்டேட் போர்டு நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். ஸ்டேட் போர்டு கேன் பி ஈஸிலி ஜட்ஜ். ஓகே, ஸ்டேட் போர்டில் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி சொல்லுவாங்க தெரியுமா, சிபிஎஸ்சியில் தான் கொஞ்சம் மார்க் எடுத்து கஷ்டம், ஸ்டேட் போர்டில் மார்க் எடுத்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது ஏன்னா இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணாலே போதும். மற்ற நேற்று வீடியோ பார்த்து அந்த ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட், அதே கொஸ்டின்ஸ் மாறாமல் அப்படியே வருஷம் கேட்டுகிட்டே இருக்கான் பாருங்க. ஸோ அந்தந்த சாப்டர்லேருந்து அந்தந்த கொஸ்டின் வரக்கூடிய கான்செப்ட் இருக்குது தெரியுமா, அந்த கான்செப்டை படித்தாலே போதும். நீங்கள் ஒரு பேட்டர்ன் அதில் நம்ம ஃபாலோ பண்ணுறதை பார்த்துலாம். ஓகேவா? இந்த சாப்டர்லேருந்து இந்த 4 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரப்போகுது. இந்த சாப்டர்லேருந்து 4 கொஸ்டின் ஏதாவது கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஓகே, அப்படி தான் கேட்டாக போகிறான். அதுவும் இல்லாமல் எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்க போகுது பேப்பர். ஓகே, ஸோ அதெல்லாம் கஷ்டம் இல்லாமல் டெவலப் பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ணாமல் ஈஸியாக நம்ம ஸ்டேட் போர்டு படிச்சலாம். அதே மாதிரி நம்ம சிபிஎஸ்சிக்கும் போடலாம், கவலைப்படுறீங்க. ஓகேவா? yes done Nandakumar, I will do for CBSE also. Okay, shall we move on to the questions? Most important concept of molecular based biology வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்க क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். அரௌண்ட் 290 क्वेश्चंस நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ மிச்ச இருக்க क्वेश्चंस நம்ம பார்த்துடலாம். ஓகே, பொறுமையாவே போகலாம். ஓகே, நீங்கள் அர்ஜென்ட்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அதுக்கு 15-minute செஷன் அப்புறமா ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, yes okay Nandamuka, I will do it for last 5 years என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி நான் போட்டுறேன். ஓகே, I have data. Okay, the next question is going first question. ஓகே, இன்னைக்கான first question 240 questions முடிச்சிருந்தா கூட நம்ம 290 questions plus முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கான first question நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, given below the mRNA, I think இதை பார்த்துட்டோமா, how many amino acid will be present in the polypeptide chains correspond to the above mRNA? இந்த mRNA வச்சுட்டு எத்தனை polypeptide chain வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது கேட்குறேன். இந்த mRNA வச்சுட்டு எத்தனை பாலிபெப்டைடு செயின் வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஜெனட்டிக் கோட் தெரிஞ்சிருந்தா இதை நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். இஃப் யூ நோ ஜெனட்டிக் கோட் we can answer this. Okay, if you know genetic code we can answer this. What is going to be the answer? Just a minute, I got some messages. Oh, clear, just a minute. Okay, just give me a minute. Guys, நல்லா பாருங்க 7 வரும். அவன் என்ன கேட்டிருக்கான், ஜெனட்டிக் கோட் கொடுத்துருக்கான். இது ஒரு கோடா, இது ஒன்று அமினோ ஆசிட் கோட் பண்ண போகுது. அதே மாதிரி எத்தனை அமினோ ஆசிட் ரெப்ரசன்ட் பாலிபெப்டைடு செயின் கரஸ்பாண்டிங் டு above mRNA. எத்தனை அமினோ ஆசிட்னு கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான், they ask about the amino acid. ஓகேவா, they ask about the amino acid பற்றி தான் கேட்டிருக்கான். மறந்துடக்கூடாதுக்கண்ணா, அமினோ ஆசிட் பற்றி தான் கேட்டிருக்கான். பாருங்க, AUG என்னது, மெத்தியோனைன் ஸ்டார்ட் கோடான். மெத்தியோனைன் கேட் பண்ண ஸ்டார்ட் கோடான். ஓகேங்களா, அது ஒன்று வந்துச்சா. அதுக்கப்புறம் என்ன வருது, CUA என்னது, லியோசைனை கோட் பண்ணும். அடுத்து என்னது, UAC எதாவது இருக்கா,
UAC ஐ திங்க் தைரோசின் நினைக்கிறேன். யா தைரோசினா கோட் பண்ணும். அப்புறம் UUU எதை கோட் பண்ண போகுது? ஃபினைலானைனை கோட் பண்ண போகுது. ஓகே, ஃபினைலானைனை கோட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன வருது பாருங்க, UAG நம்ம என்ன சொல்றோம்? What we call UAG as a stop codon. This is called UAG as a stop codon நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டாப் கோடான் புரோட்டீன் பெப்டைன் ஸ்டார்ட் பண்ணுமா, ஸ்டார்ட் பண்ணாது. அப்போ அதை ஆஸ்பெக்ட் எடுத்து பார்க்கும்போது only 4. புரிஞ்சுதா? கிளியரா? ஏ டோன்ட் வரிடா. ரொம்ப ஈஸியாக தானே இருக்க போகுது. ஓகே, ஃபிசிக்ஸ் இஸ் கோயிங் டு பி ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. கவலைப்படாதீங்க. நம்ம விஜய் சார் வந்து நிறைய இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபிசிக்ஸ் கான்செப்ட் வந்து ஈஸியாக பண்ணணும், டெரிவேஷன் அப்படி ஈஸியாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் மினிட் பஃபர் வந்து நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுட்டே வாங்க. நம்ம சேனல்லையும் சரி அதெல்லாம் தெரியும். இந்த லாஸ்ட் மினிட்ல என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க அதை பார்த்து வச்சுட்டு வாங்க. பயப்படாமல் போய் படிங்க. பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. கான்ஃபிடன்ஸாக இருங்க. ஈஸியாக வரும், நம்பிக்கிட்டே போங்க. ஈஸியாக தான் இருக்க போகுது நந்தகுமார். ஃபார் ஆல் த ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட், ஆல்வேஸ் CBSE ஸ்டூடெண்ட், 20th February we have less than 9 days to go. ஸோ பயப்படாமல் போய் எக்ஸாம் எழுதுங்க. Physics is going to be easy for CBSE only. Okay, don't worry about it. Okay, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், கவலைப்படாது. டெஃபினெட்லி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? I can understand the concept. Hi, man, ketoni, hi dakana. In the concept புரிஞ்சுதாரகனா, அவன் how many amino acid will be representing the polypeptide chain correspond to the above mRNA. UAG என்ன சார்? ஸ்டாப் கோடான் எப்படி அமினோ ஆசிட் ரொட்டேட் பண்ணும்? அது முடிஞ்சிருச்சு. இதோட என்னது? புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது only 3 தான். இதான் சொன்னேன் இதுக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இதுக்கான வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஜெனடிக் கோட் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, அந்த டேபிளில் நம்ம CBSEல அந்த NCERT புக்கில் இருக்கிற அந்த டேபிளில் வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சு நம்ம ட்ரிக் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஐ கேன் ஷுவர்லி சே ஜெனடிக் கோடை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீட்டில் கண்டிப்பாக வரும். ஜெனடிக் இந்த மாதிரி இதாக இருக்கலாம். ஜெனடிக் கோட் கான்செப்டை பேஸ் பண்ணி 4 மார்க் கண்டிப்பாக வரப்போகுது நீட்டில். ஜெனடிக் கோடை பேஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் இந்த வீடியோட டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன வரப்போகுது? ஜெனடிக் கோட் கான்செப்ட். இந்த கொஸ்டின் வரப்போது நான் சொல்ல ஜெனடிக் கோட் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது தெரியுமா? இந்த கோடுக்குலாம் இது வரப்போகுது. இல்லை இந்த ஜெனடிக் கோட் மேஸாக வச்சுக்கிட்டு ஒரு கொஸ்டினும் 2 கொஸ்டினும் நம்ம 2 கொஸ்டின்லாம் போவோம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். ஒரு கொஸ்டின் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருந்து ஜெனடிக் கோட்ல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின், அதாவது 4 மார்க் கண்டிப்பாக வரப்போகுது. இதை அடித்து சொல்வேன். ஓகேவா? அது எப்படி சார் வரப்போகுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஜெனடிக் கோட் படிக்கிறது ரொம்ப முக்கியங்கன்னா ஜெனடிக் கோட் படித்து வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் வரப்போகுது. ஓகேவா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் தானே? யா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, the government get the paper in digital sir. யாருமா சொன்னா? ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இஃப் ஜெனடிக் கோட் இஸ், அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கான்செப்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஒரு கான்செப்ட் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கான்செப்ட் பேஸில் வந்து நீட்டில் கேட்டாலும் நீங்கள் தடுமாற மாட்டீங்க. அதனால தான். ஓகேங்களா? இஃப் ஜெனடிக் கோட் இஸ் குவாட்ரபிள் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிப்ளெட், அதாவது குவாட்ரபிளாக இருந்துச்சுன்னா, ட்ரிப்ளெட்டுக்கு பதிலாக ட்ரிப்ளெட் 3 இருக்குல்ல, அதுக்கு குவாட்ரபிளாக இருந்துச்சுன்னா how many codons are possible? புரிஞ்சுதா? ஜெனடிக் கோட் வந்து 3 பேஸ் இல்லாமல் பேஸாக இருந்துச்சுன்னா என்னென்ன கோடான்லாம் பாசிபிள் அப்படின்றது. ஓகேவா? கூடி சீக்கிரம் நடத்திடலாம். உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும்னு சொல்லுங்க இஃப்ரான். we will do it. hi டாக்டர் சந்தோஷ். hi, which is the answer? கரெக்டாக ஆன்சரை பார்த்து பாருங்க. கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, டைம் எடுத்துகிட்டு போடுங்க. நம்ம ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அவசரப்பட்டு போட வேணும். கொஸ்டின் என்ன புரிஞ்சுதா? என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் கோடு ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். அதாவது 3 தான் வச்சுருக்கோம். அது இல்லாமல் குவாட்ரேட்டில் இருந்துச்சுன்னா எத்தனை கோடான் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்றது கேட்குறான். அப்போ என்ன பண்ணி ஆகணும்? பேசிக் மேத்ஸ். ஓகேவா? என்னது? இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பேசிக் மேத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? we call this as a basic maths. அப்போ என்ன ஆகணும்? 4 power 4. what is 4 power 4? basic. 256. option C is the right answer. okay, clear? basic concept.
ஓகே அது பேசிக் மல்டிப்ளிகேஷன் கொஸ்டின் தான் 10th ஸ்டாண்டர்ட்லையோ 9th ஸ்டாண்டர்ட்லையோ மல்டிப்ளிகேஷனில் வந்துட்டு அவன் கேட்டிருப்பான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் இப்போ CBSE போர்டு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க நம்ம சுமன் சார் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாரு இப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படியே டபுள் பண்ணி விடணும் அவருக்கு இது ரெண்டு இருக்கு நேரத்தில் வந்து 3 கேட்டிருந்தானா அப்படியே டபுள் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கான்செப்ட் வச்சு அடிக்கும்போது என்ன வரப்போது ஆப்ஷன் C 250 தான் வரப்போகுது ஓகே சூப்பராக சந்தோஷ் பிரித்திகா பிருத்வி கலக்கிட்டீங்க கணங்களா ஓகே இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் C ஓகே அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன வேணா நம்பர் ஆஃப் இனிஷியேஷன் அண்ட் ஸ்டாப் கோடன் அவுட் ஆஃப் 64 கோடான்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் இனிஷியேஷன் கேட்குறான் அடுத்து ஸ்டாப் கேட்குறான் ஓகே எத்தனை இனிஷியேஷன் கோடான் இருக்கு எத்தனை ஸ்டாப் கோடான் இருக்கு சாரி எத்தனை இனிஷியேஷன் கோடான் இருக்கு எத்தனை ஸ்டாப் கோடான் இருக்கு இது ரொம்ப ஈஸி தான் இல்லையா பென்னு ஐ திங்க் ஐ மிஸ் மை பென்னை வர காணோம் சரி ஓகே ஓகேடா இப்போ என்ன வரக்க போகுது இதுக்கு ஆன்சரு வேணும் AUG அதான் ஸ்டார்ட் கோடான் ஒன்று தான் இருக்குது ஆனால் 3 ஸ்டாப் கோடான் இருக்குது ஓகே ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா யா எஸ் தாஸ் டாக்டர் சந்தோஷ் பிருத்திகா பிருத்வி கலக்கிட்டீங்க ஓகேங்களா ஸோ இதான் ஆப்ஷன் C ஆப்ஷன் B 1 and 3 தான் கரெக்டான ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம் A DNA strand is directly involved in the synthesis of all the following except okay the DNA strand is directly involved in the synthesis of all the following except எதுக்கு வந்துட்டு DNA strand தேவைப்படாது அப்படின்னு கேட்குறேன் ஓகே எக்ஸெப்ட் வந்துருதுன்னா கரெக்டாக நோட் பண்ணிங்க எதுக்கு வந்து DNA strand வந்து தேவைப்படாது for which DNA strand we don't require a DNA strand directly அப்படின்னு கேட்குறான் எலிமினேட் வித் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் நான் சொல்கிறேன்ல ஒரு கான்செப்ட் படித்தா ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போது எந்த இதுக்கு வந்துட்டு DNA strand டைரெக்டாக இன்வால்வ் ஆகாது which is not involved directly yes புரியுதா ஓகே if you want to get tRNA or rRNA we need DNA strand if you want DNA strand if you want to get mRNA also we need DNA strand but if you want to get protein we don't need DNA strand we require this ஓகேவா இதுக்கு DNA தேவை ஆனால் இதுக்கு DNA தேவையில்லை ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D தான் வரப்போகுது ஆப்ஷன் D ப்ரோட்டீன் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சூப்பர் சந்தோஷ் பிருத்திகா பிருத்வி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கான்செப்ட் கரெக்டாக புரியுதா கிளியர் யா எஸ் டாக்கண்ணா ஓகே சூப்பர் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் select the incorrect matching which is the incorrect matching ரொம்ப ஈஸி ராக்கண்ணா ரொம்ப ஈஸி பார்த்தோன்னு அடிச்சிடலாம் which is the incorrect matching come on guys you can do it yes sickle cell anemia is not a deletion mutation what type of mutation is this என்ன type of mutation ராக்கண்ணங்களா என்ன type of point இல்லையா so sickle cell anemia option C is the wrong answer incorrect matching event என்னது it is not deletion mutation it is point mutation very common ஓகேங்களா point mutation yes da prithvi santosh pratika கலக்கிட்டீங்க ஓகேங்களா so point mutation தான் வரப்போகுது deletion mutation வராது sickle cell anemia என்ன type of mutation ஆகணுங்களா is going to be a point mutation ரா சூப்பரா fine fantastic டா நீங்க தேரி blast தான் how many tRNA exist for stop codon நல்லா பாருங்க how many tRNA exist for stop codon புரியுதா இருக்கு அந்த மாதிரி புரியுதா இது என்ன கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க nothing சூப்பர்மா ஓகேங்களா சூப்பர் ஓகே there is no tRNA for stop codon ஓகேங்களா யா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அடிக்கணும் ஓகே சூப்பரா கவிதா சந்தோஷ் நந்தகுமார் கலக்கிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகே என்ன புரியாத அளவு கூட கொஸ்டின் கேட்கலாம் டிஆர்என்ஏக்கு ஸ்டாப் கோடான என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் ஆன்டி கோட ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறது தான் அது வேலைமா அதாவது புரோக்கர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடுக்கு இந்த வேணுமா நம்ம இந்த
எப்படி அந்த ப்ரோட்டீன் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தல ஸோ அந்த வேலையை தான் அது பார்த்துட்டு இருக்கும்போது வேறு எதுவும் வரப்போகுது ஸோ இது கோன் டு பி நத்திங் தான் ஓகேவா ஸோ ஆப்ஷன் டி சூப்பர் ராக்கண்ணா சூப்பர் நந்தகுமார் சந்தோஷ் கவிதா கலக்கிட்டீங்க யா நெக்ஸ்ட் கொஸ்டின் select the incorrect statement for tRNA பார்த்தீங்களா இப்போ நம்ம அந்த கோடான் பேஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னு பாருங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் ஆன்டி கோடான் லூப் என்ன கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கடா எதுவாக இருக்குனாங்கண்ணா படித்து பாருங்கள் படித்து பார்த்து சொல்லுங்கள் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுவாக இருக்க போகுது ஓகே ஏன்னா இட்ஸ் நாட் லுக் லைக் எல் ஹவு இட் இஸ் லுக் லைக் எப்படி இது இருக்குமா இன்வெர்டட் எல் மாதிரி இருக்குமா டி மாதிரி இருக்காது இன்வெர்டட் எல் மாதிரி இருக்கும் கான்செப்ட் இதுதான் ஓகேங்களா அது எப்படி இருக்குமா எல் ஷேப்பு ஓகேங்களா எல் ஷேப்பு பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது ஓகே இன்வெர்டட் டைப் ஆஃப் எல் ஷேப்பில் பேஸ் பண்ணி தான் இருக்கும்போது டி மாதிரி இருக்காது ஸோ ஆப்ஷன் டி த ரைட் ஆன்சர் ஓகேவா எஸ் த பிருத்திகா பிருத்வி Yes, da, super Ananda Kumar. Okay, super. Okay, fantastic. So, option D is the right answer. Consider. Okay, fine, super. Next question. If radioactive amino acid is introduced in a cell, which is actively involved in protein synthesis, the radioactive first appears in. இப்போ ரேடியோஆக்டிவ் அமினோ ஆசிட் ஒரு செல்லுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களாம் ஓகே ஆக்டிவ்லி இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் எந்த ரேடியோஆக்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க எந்த ரேடியோ ஆக்டிவ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும் அப்படின்ற கான்செப்ட்ல கேட்குறாங்க எங்க அப்பியர் ஆகும் அப்பியர் இன் ரைபோசோமல் அப்பியர் இன் mRNA இல்ல tRNA இல்ல பாலிபெப்டைட் ஃபார்ம்ட் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்லேஷன் அது வராது எது வரும் எஸ் சூப்பரா Vijay Mitraraj. Yeah. Okay. tRNA act as a adapter molecule. Super. Option C is the right answer. Appear in the tRNA which act as a adapter molecule. Super. Vijay. Okay. Good evening, Shaili. Good evening, Dakanaku. Yeah. Fine. Fantastic. Okay. So option C is the right answer. Okay. Option C is the right answer. Okay. Fantastic. Okay. Fine. Yeah. Next question. Where the sorry are situated in mRNA. Okay. Good evening, ma. Good evening. Anurag. Hi, Anurag. Definitely, Nandakumar. Okay, definitely, Kana. You don't worry about it. உங்களுக்கு 20th தானே physics exam 20th நீங்கள் எப்படி 19th உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க நாங்கள் 19th டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் ஸோ 17th and 18th என்டையர் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் எல்லா நியூமரிக்கல்ஸ்லேருந்து எல்லா டெரிவேஷன்ஸ் எல்லாமே விஜய் சார் வந்து எடுக்க போகிறோம் 17th and 18th நோட் பண்ணிக்கோங்க அந்த டேட் 17th and 18th ஓகேவா 17th and 18th வந்துட்டு நம்ம விஜய் சார் வந்துட்டு வரக்கூடிய எல்லா கான்செப்ட்லையுமே எடுக்க போகிறாரு ஸோ அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் உட்காந்து இந்த 19th டே வந்து ஃபுல்லாக ரிவைஷன் பண்ணுறீங்க இந்த 20th டேயில் போயிட்டு உங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாமை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க ஓகேவா ஓகே Anurag, क्या हुआ भैया? Okay. Yeah. Is in a leave, da. Is some health issues is in leave. Okay. So according to this, what will be the answer? What will be the answer? Where the UTRs are situated in mRNA? We have known it is situated at the end of the 5' and before the start codon and 3' and after the stop codon. Okay. So it's going to be option D is the right answer. Okay. Option D we call it as the right answer. Okay. Yes. Shall we move on to the next question? Yeah. Fine. Yes, Santosh. Okay. So Hindi தெரியுமா
ஹிந்தி படிக்கலாம் தான் தெரியாது, பேச்சை கொஞ்சம் தொட மாலுமேவா வச்சுக்கோயா. Gene expressed their character by forming. How do the gene express by their character by forming? எப்படி ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது? சூப்பர் ஸ்டைலினா இது. இந்த கொஸ்டின் வாங்க. எஸ் டா சந்தோஷ். ஜீன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஈஸி. ஜீன் எக்ஸ்பிரஸ் பை த கேரக்டர் பை ஃபார்மிங் enzymes. It's going to be option A. Yeah, fine, fantastic. Okay, option A rakana. Okay, yeah. Option A is the right answer. Super Santosh, Prithvi, Shailin, Pratika, Kalakiri. Okay, so gene expressed in the character by forming enzymes. Okay, fine, fantastic. Now next question on. Another question. Okay, what is genetic codes are? Genetic codes are similar. What is genetic codes are? Yes da Pratika. Okay, what is genetic codes are? இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகேவா, பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஜெனடிக் கோட் யூனிவர்சல் பேஸ் தான் வரப்போகுது. ஓகேங்களா, எல்லாம் யூனிவர்சல் பேஸ் தான் வரப்போகுது. அக்ராஸ் பாக்டீரியா, வைரஸ், யூகேரியாட்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்க போகுது. பட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியாதவங்க இதுக்கு நோட் பண்ணி வச்சுங்க. டிஃப்ரென்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ நோட் பண்ணி வச்சோங்க. மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல டிஎன்ஏல இருக்க டிஃப்ரென்ஸ் தான் நம்ம மெயின் கான்செப்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வரப்போகுது. mtDNA எதை சார் ரெஃபர் பண்ணுதுன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. இது வரைக்கும் தெரியாதவங்க பரவாயில்ல, இப்போ நோட் பண்ணி வச்சோங்க, நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகே, இது வரைக்கும் தெரியலனா பரவாயில்ல. mtDNA இஸ் ரெஃபர் as a மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான். ஓகேங்களா, தே ஆர் டிஃப்ரெண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அதான் ரொம்ப முக்கியம். ஜெனடிக் கோட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. ஓகே, கிளியர் புரிஞ்சுதா? ஜெனடிக் கோட்ஸ் ஆர் சிமிலர் இன் எம்டிஏ வைரஸ், பாக்டீரியா, யூகேரியாட்ஸ். டிஃபரன்ஸ் இன் வைரஸ் எல்லாம் இருக்காது, பட் டிஃபரெண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ தான் இருக்கும். ஓகேவா, டிஃபரெண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும். இது ஏன் தப்புன்னு வருதா? இது ஏன் தப்புனா இது வராது. சிமிலர் இன் வைரஸ், பாக்டீரியா, யூகேரியாட்ஸ், பட் டிஃபரெண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. கான்செப்ட் புரியுதா? கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிக்கோங்க. ஜெனடிக் கோட் டெஃபினிஷன்ஸ் உங்கள் இது சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் கூட கேட்கறது சான்ஸ் அதிகமாக இருக்குது. They are similar in virus, bacteria and eukaryotes, and they are different in mtDNA, which is MT refer as a mitochondrial DNA. இனிமே mtDNA என்னன்னு கேட்டா மறந்துடக்கூடாது. இட்ஸ் சிம்பிளா சொல்றது மைட்டோகாண்ட்ரியல் DNA தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதோட நம்ம 10 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. நம்ம செஷனுக்கு ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாத யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அடிச்சு விட்டு லைக் பட்டன் உடச்சு விட்டுருங்க. சிமிலராக அப்படியே லைக் பட்டன் அடிச்சு உடச்சு விட்ருங்கடாங்கண்ணா. சும்மா நெருப்பாக இருக்கட்டும், ஃபயராக இருக்கட்டும், தீயாக இருக்கட்டும். அப்படி ஹாய் திவ்யாவா தியாஸ். ஓகே, ஹாய். ஓகே, அதே மாதிரி செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷன் அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க. நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ ஒரு கான்செப்டை நம்ம பார்த்து போகலாம். நம்ம 6:30 வந்ததுக்கு அப்புறமா, இப்போ என்ன டைம்னு 1 hour இருக்குது. 6:30க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 15 minute செஷனை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா, வீல் ஸ்டைலில் 15 minute செஷன். ஓகேவா, அதனால இருந்துச்சு இல்லையா? ஓகே, இன் பாக்டீரியா which of the following plays a structural and catalytic role in transplantation process? In bacteria நல்லா பார்த்துக்கோங்க, ப்ரோகேரியாட்ஸ்ல கேட்குறோம். In bacteria which of the following plays a structural and catalytic role in the translation process? I have only phone, no laptop. கவலைப்படாதீங்க, நம்ம டாக்டர் ஆகிட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா, ஐ திங்க் லேப்டாப்பில் படிக்கிறத விட ஃபோனில் படிக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் லேப்டாப்பில் கொஞ்சம் வியூ பெருசாக இருக்கும். பட் இப்போ யார் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணி படிச்சுட்ருக்கா? இல்லையெல்லாம் ஃபோனில் தானே படிச்சுட்ருப்பீங்க.
Okay, what is in bacteria? Which of the following plays a structural and catalytic role in the translation process? Which plays? Yeah, it's going to be option B, ribosomal RNA, or we call it as a structural RNA. So option B is the right answer. Okay, yes, 𝑬𝒙𝒑𝒂𝒏𝒂𝒏𝒂𝒂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 
RNA. Ribosomal RNA is also called as we all called structural RNA. Structural RNA. The other name தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? உங்களை வீட்டில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அதே நம்ம பசங்களுக்குள்ள இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட் நிறைய பேர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் RRNA என்ன பேர், mRNA, tRNA இதுக்கெல்லாம் வீட்டில் என்ன கூப்பிடுறாங்க, ஸ்கூலில் என்ன கூப்பிடுறாங்க, அவங்க பசங்களை என்ன கூப்பிடுறாங்க, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நேமை வச்சு கூட கேட்கலாம். ஓகே, டக்குன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைபோசோமல் RNA சொல்லலாம், ஸ்ட்ரக்சரல் RNA சொல்லலாம், நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகே, யா என்னடா மீனிங் இதையும் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. ஓகேவா? யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், which one of the following process is catalyzed by enzyme? Which one of the following process is catalyzed by enzyme? Enzyme ஆல catalyzed பண்ணக்கூடிய process, synthesis பண்ணக்கூடிய base unit அந்த process எதுவா இருக்க போகுது? Which process டா கண்ணுங்களா? Which one of the following is catalyzed by an enzymes? டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு டிப்பு டப்பு. Which ஓகேவா? சிம்பிள் ஆன்சர் என்னவா இருக்க போகுதுன்னா, லிங்கிங் ஆஃப் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடை வந்துட்டு பாலிபெப்டைடு செயின் ரைபோசோம்ல என்ன ப்ராசஸ் இது? டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் தான் லிங்கிங் ஆஃப் அமினோ ஆசிட். அமினோ ஆசிடை வந்துட்டு பாலிபெப்டைடு செயின். அது என்ன மாதிரி அமினோ ஆசிட்? 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட். ஓகேவா? லிங்கிங் ஆஃப் 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் in a polypeptide chain to form a protein in a ribosomal mRNA with the help of in a rRNA with the help of mRNA and tRNA is called as a translation process. நம்ம படிச்சிருப்போம்ல, ஸோ அதில் தான் நம்ம catalyzing of enzyme தேவைப்படுது. ஸோ ஆப்ஷன் B is the right answer. Okay, so we going to do option B is the right answer. Yes, clear? Yeah, option B is the right answer. Shall we move on to the next question? Next question என்ன பார்த்தலாமா? another incorrect statement கேட்டிருக்காங்க. ஓகேவா? incorrect statement என்னவா இருக்கும்? Find out the incorrect statement. கக்கரோட். ஹாய் இல்லை ஆனிமியோட தீவிர ரசிகர் போல இருக்கு. நம்மளே நம்மளை ஒரு சூப்பர் ஹீரோன்னு நினச்ச ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா? வேறு லெவல் ஃபீல். ஓகே, வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? Trade bond in translation is energetically அப்படியாடா? ஓகே, சூப்பர். எனர்ஜெட்டிக்கலி பேஸ் பண்ணி வராது. ஓகே, எஸ் டா விஜய். ஓகேங்களா? ஓகேடா கேட்குறாடா. ஸோ ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். which is act as an inducer in lac operon? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டோம். லாக் ஓப்ரான் கான்செப்ட் வந்துட்டோம். which act as an inducer in lac operon? லாக் ஓப்ரான்ல இன்டியூசர் ஆக்ட் பண்ண போகிறது யாரா இருக்க போறா? which act as an inducer in lac operon? Which act as an inducer in lac operon? Which do act as an inducer? So lac operon இருக்கு நேம் இல்லையா? எஸ், ரொம்ப கான்செப்ட், ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். லாக் ஓப்ரான் யார் இருக்க போறா? லாக்டோஸ் அப்படின்னு. கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கு இல்லை, MBBS சீட்னு அப்படின்னு இருக்கு. MBBS சீட்டில் யார் இருப்பா? டாக்டர் தான் உட்காந்துட்டு இருப்பான். வேற யார் இன்ஜினியர்ஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க? இல்லை, அதே மாதிரி தான். அந்த கான்செப்ட் தான். லாக் ஓப்ரான் இருக்க போறா? லாக்டோஸ் தான் இருக்க போறா. ஸோ இந்த மாதிரி ஈஸியான கான்செப்ட்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஹாய் ட்ரோலர். அடா பேர் ட்ரோலர். ஹாய் பிருத்திவி, பிரதீகா,
கலக்கிட்டீங்க ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி லாக்டோஸ். ஆப்ஷன் சி லாக்டோஸ் இன்டியூசராக ஆக்ட் பண்ணது லாக்டோப்ரான்ல. இன் லாக்டோப்ரான் லாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேசிக்கலி இப்போ தான் பார்த்தோம். ஒரே கான்செப்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எதாவது கேட்டால் லாக் எதை டிட்டர்மைன் பண்ணுதுன்றத ஒன்ஸ் கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் லாக்டிக் ஆசிட்னு கிளிக் பண்ணியிருந்தாங்க. சில பேர் தான் லாக்டோஸை சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேயே நம்ம கிளியராக ஆகணும். இங்கே நம்ம என்ன கிளியர் ஆகணும், இங்கே நம்ம என்ன பண்ணியாகணும், வி ஷுட் பி கிளியர். என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸ் தான் வரும், நாட் லாக்டிக் ஆசிட் வராது. லாக்டோப்ரான் டிஃபர் ஃப்ரம் லாக்டோஸ், நாட் லாக்டிக் ஆசிட். இட் நெவர் கம் ஃப்ரம் லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் வராதுல கண்ணுங்களா, என்ன கண்ணா வரும், லாக்டோஸ் தான் வரும். மறந்துடாதீங்க ஓகேவா. இந்த டென்ஷனில் மறந்து லாக்டோஸ் அப்பயே லாக்டின் போட்டுருக்கலாமே அப்படிலாம் தோணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஜீனியஸ் ஆவீங்க, அப்போ தான் சயின்டிஸ்ட் ஆவீங்க ஓகேவா. லாக்டோப்ரான் டிட்டர்மைன் லாக்டோஸ் ஓகே, நான் தான் லாக்டோஸ் ஓகேவா. fine I'm fine rakana okay super prithvi okay is going to be lactose தான் okay மறந்துடாதீங்க. லாக்டிக் ஆசிட் வராது. இந்த மாதிரி क्वेश्चंस பாக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चंस நீங்க கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டிருந்தா ஓகே லாக் டக்குன்னு அடிச்சிருவீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன் ஓகே, எப்படிலாம் क्वेश्चंस கேட்பாங்க அப்படி கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்டா. क्वेश्चन பிராக்டிஸோட நம்ம அதான் மெயினா பார்த்துட்டு இருக்கோம். எப்படிலாம் क्वेश्चंस கேட்கறாங்க அப்படி என்ன ஒரு கான்செப்ட்ல இருந்து எப்படி क्वेश्चंस கேட்கறான்றது. இப்படி கேட்டா உங்களுக்கு நோ கன்ஃபியூஷன்ஸ். பட் இஃப் தே ஆஸ்க் லைக் திஸ் you will probably at least 40% of people will get confused whether it come from lactic acid lactobacillus அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த மூணுத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் ஆகலாம். மேஜர் கன்ஃபியூஷன் லாக்டிக் ஆசிட் தான் இருக்க போது. பிகாஸ் இது போன வாட்டி கேட்டிருக்கும் போது நிறைய பேர் லாக்டிக் ஆசிட் போட்டு தான். லாக்டிக் ஆசிட் கிடையாது, லாக்டோஸ் ஓகே. yeah lactopron was elucidated by எதிரடா கேக்குறீங்க, in which Watson and Crick, Jacob and Monod, Johansen, Frederick Meister. Elucidated by whom? We all knew it. Yeah, it was by Jacob and Monod. Jacob வந்து genetics தான், Monod வந்து biochemist தான். This is இதிலே ஒரு क्वेश्चंस இருக்கு ஓகே. இதிலே ஒரு என்ன இருக்குது, இதிலே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஜேக்கப் அண்ட் மொனாட் தெரியும். இதில் யார் ஜெனட்டிஸ்ட்டு யார் பயோகெமிஸ்ட்டு? அசர்ஷன் அண்ட் ரீசனில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? அசர்ஷன் அண்ட் ரீசனில் வந்துட்டு ஜெனட்டிஸ்ட்டாக மொனாடை கொடுப்பாங்க, பயோகெமிஸ்ட்டாக ஜேக்கப்பை கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க, இல்லை ரீசன் கரெக்டாக தப்பான்னு கேட்பாங்க. சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஜேக்கப் ஜேஜி, ஜேக்கப் ஃபார் ஜெனட்டிஸ்ட்டு, எம்பி பிஎம்டபிள்யூ ஞாபகம் பிஎம் பயோகெமிஸ்ட் மொனாட் மறந்துடாதீங்க ஓகே. I exactly don't know about that. I think அட்வர்டைஸ் பார்த்ததுலேருந்து அரௌண்ட் ஒரு 16 or 20 something 16 or 20 அந்த டிஃப்ரென்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியலடா. இன் யூகேரியாட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெக்கானிசம் இஸ் நாட், பார்த்தீங்களா அச்சாம்பர் கரெக்ட், நாட் கரெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷனில் நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நாட் கரெக்ட் ஆன் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். Regulation of gene expression. One of the following mechanism is not correct in terms of regulation of gene expression. Just give me a minute. What is means? It is going to the transport of mRNA from cytoplasm to nucleus. Eukaryotes one of the following mechanism is not correct in terms of gene expression base பண்ணி ஏன்னா ஒரு டிரான்ஸ்பிரேஷன் லெவல் பேஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ளைசிங் லெவல் இருக்கும், டிரான்ஸ்லேஷன் லெவல் இருக்கும். பட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது எம்ஆர்என்ஏவா சைட்டோபிளாசத்துலேருந்து நியூக்ளியஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வராது. ஏன் எம்ஆர்என் நம்ம சைட்டோபிளாசம் டு நியூக்ளியஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். எம்ஆர்என் எங்கே ஃபார்ம் ஆகுது? நியூக்ளியஸில் தானே ஃபார்ம் ஆகுது தானியா? இல்லை தான், அப்போ ஆமாம் தானே, நியூக்ளியஸ் தானே ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு எங்கே போகணும்? சைட்டோபிளாஸுக்கு தானே போய் ஆகணும். சைட்டோபிளாஸில் என்ன கணக்கு இருக்க போது? நம்ம ஆள் ரைபோசோம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். வாடா பையா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, ரைபோசோம் சைட்டோபிளாஸில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பர் பிரத்திகா கலக்கிட்டீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா
beta-galactidase is synthesized by E. coli to catalyze hydrolysis into and glucose. Hydrolysis of dash into dash and glucose. எதை ஹைட்ரோலைஸ் பண்ணுறதுக்கு? ஹைட்ரோலைசிஸ் ஆஃப் எதுக்கு ஹைட்ரோலைஸ் பண்ணுறது? எதுக்கு ஹைட்ரோலைஸ் பண்ணுறது? பீட்டா கேலக்டோஸ் சிந்தசைஸ்டு பை E. coli to catalyze hydrolysis of galactose to lactosa, இல்லை galactose to glucosa, இல்லை lactose to galactidosa, இல்லை maltose to galactidosa. எது? Yes, which is lactose and galactose. Okay, option C. Option C, yes. Lactose and galactose. Just the 𝒔𝒕𝒔. Okay, so option C, lactose and galactose is the right answer. Option C, lactose and galactose is the right answer. Consider none other than option C, lactose and galactose. Okay, next question பார்த்துலாம். Gene regulation in eukaryotes would be exerted at. Gene regulation in eukaryote would be exerted at. அப்படியா gene regulation in eukaryote would be exerted at transcription level, yes, splicing level, translation level. ஓகேவா? பட் எதில் ஆகாதே? இதே கொஸ்டின் தான். டிரான்ஸ்லேஷன் லெவல், ஸ்ப்ளைசிங் லெவல், டிரான்ஸ்லேஷன் லெவல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இது மட்டும் நடக்காது. ஸோ அதே தான் இந்த மாதிரி கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ யுவர் கிளாஸ் 10 CBSE. ஓகே. ஹவு இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் இஸ் கோயிங் டாக்கண்ணா? ஸோ வாட் இஸ் யுவர் எய்ம்? ஏன் சார் கேட்குறீங்க? வாழ்றது எய்ம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அந்த மாதிரி கேட்கல. எதர் யூ வாண்ட் டு பிகம் அ JEE aspirant ஆர் நீட் aspirant ஆர் சம் அதர். அது இதை விட பெருசாக ஏதாவது நினைக்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? Polycystonic structural genes is regulated by a common promoter and regulator. Common promoter and regulator gene in a bacteria, and such arrangement of gene is commonly termed as. இது ஒரு definition. இல்லையா? This is called as a definition for something. எதுக்கு? A polycystonic structural genes is regulated by a common. Oh, okay. All the best for that. By a common promoter and regulator genes in a bacteria, and such arrangement of genes is commonly termed as. Super Pratika. Which is termed as operon. ஓகேங்களா? என்னது? operon தான். லாக் operon பேஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த operon தான். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சூப்பர் பிருத்திகான் பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் எதை டேர்ம் பண்ணுது? operon தான் டேர்ம் பண்ணுது. மறந்துடாதீங்க, இந்த டெஃபினேஷன் operon தான் டேர்ம் பண்ணுது. ஓகேவா? ஓகே டாக்கண்ணா. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The regulatory gene in lac operon represent I gene. Here I is derived from. ஹைஜீன் சொல்கிறீங்களே, ஹைஜீன் நல்லா தான் சார் இருக்குது. அந்த ஹைஜீன் இல்லை, இது வேறு ஹைஜீன். என்ன இந்த ஹை derived from? Give me a minute. It's getting cold here. What does the I derived from? What does the I derived from? I inhibit. என்ன பண்ணுது? Inhibit பண்ணுது. என்ன பண்ணுது? Inhibit. Inhibit பண்ணுது. So option B. Option B, inhibitor. Initiate பண்ணல, inhibit பண்ணி விடுது. Option B, inhibitor is the right answer. Yes, option B is the right answer. Super பிரத்திகான் பிருத்திவி கலக்கிறீங்க. Okay, so option B, inhibitor is the right answer. Yeah, next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி. Out of the three structural genes ZYA, the genes which codes for lactose primase is which gene? எந்த gene? ஏடா, I have some cold. ஓகேவா? நம்மளை விட்டு இந்த கோல்டு போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது?
Surya, you are right. Which is Y. Y. And the Y. Okay, Y this Kolaveri. Option C, Y is the right answer. Okay, option C, Y is the right answer. Okay, yeah, fine. Yes, the Shalini, Surya, Prithvi, Pratika, Kalagiri. Okay, wow. So option C, Y is the right answer. Option C, Y gene தான் நம்ம என்ன பண்றோம் lactose premiases இது பண்ணிட்டு இருக்கோம். Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாம். Repressor protein in lac operon concept binds to which gene? Repressor protein lac operon concept binds to which gene? Repressor protein என்ன கேட்டிருங்க? Repressor protein எந்த ஜீனோட போய் பைண்ட் ஆகும்? எந்த ஜீனோட போய் பைண்ட் ஆகும்? எந்த ஜீனோட போய் பைண்ட் ஆகும்? எந்த ஜீன்? Yes, O. Yeah. Yes. Option C, O gene. Okay, wow. Yeah, super. Fine, fantastic. Shalini, Pratika, Prithvi, Kalagiri. Done. Okay, wow. Super. Option C is the right answer. Yeah, option C is the right answer. Yeah, we have moved to the next question. In lac operon, the inducer binds to initiate synthesis of enzymes responsible for lactose metabolism. Binds to dash initiate the synthesis of enzyme responsible for lactose metabolism. அதாவது lac operonல the inducer யாரோட போய் bind ஆவான் to initiate the synthesis of enzyme responsible for lactose metabolism அப்படின்னு கேக்குறான். யாரோட போய் bind ஆவான்றதான் கேள்வி. யாரோட போய் bind ஆவான்? So inducer binds to the just give me a minute. Repressor gene. Okay, ஒரு நிமிஷம் வந்துறேன். Answer repressor. Yeah. Okay, sorry. So option B, repressor gene. Okay, option B, repressor gene. Option B, repressor gene. Then lac operon, the inducer binds to the repressor protein to initiate the synthesis of the enzymes responsible for the lactose metabolism. So repressor protein la dhaan poi bind ஆகுவான். So option B is the right answer. Option B we call it as a right answer. No problem at all. படிச்சுக்கோங்க. Okay, தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேவா? Gene regulation is controlled by following condition. How do the gene regulation is controlled by? How can a gene regulation can be controlled by? Gene மாறுபாடு அடையல் நம்ம மெட்டபாலிக்கலி ஏதாவது ஆக்டிவ் நடந்தால் ஜீன் ரெகுலேஷன் நடக்கும். ஓகேவா? ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவ் நடந்தால் ஜீன் ரெகுலேஷன் நடக்கும். என்வரான்மெண்டல் ஆக்டிவேஷன் நடந்தால் ஜீன் ரெகுலேஷன் நடக்கும். தனித்தனியாகவும் நடக்கும், சேர்ந்தும் நடக்கும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நடக்கும். எஸ் டி இஸ் ரைட் ஆன்சர். சூப்பர். ஷைலின், பிருத்திவி, ஷாலினி, பிரதீகா. சூப்பர். ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. தனித்தனியாகவும் நடக்கும், ஒரு காம்பைன் பேசிஸில் நடக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. யா generally regulations of lac operon by repressor is referred to as regulation of positive or negative or feedback. How it is being termed? என்ன ரெகுலேஷனை டேர்ம் பண்றான்? generally regulation of lac operon repressor is referred as என்ன ரெகுலேஷன்? பாசிட்டிவ் ரெகுலேஷனா, நெகட்டிவ் ரெகுலேஷனா, இல்ல ஃபீட்பேக் ரெகுலேஷனா, இல்ல both B and C? Ow. Lac operon repressor is referred as what type? Either positive regulation or negative regulation or feedback regulation? புரியலையா? generally regulation transfer to repressor referred to as dash regulation. இதுக்கு முன்னாடி dash என்ன ரெகுலேஷன் வரும்? ஃபீட்பேக்கா வரும். நல்லா பாருங்க.
நல்லா பாருங்க. என்ன டைப் ஆஃப் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆப்ஷன் பி நெகட்டிவ் ஓகேங்களா ஆப்ஷன் பி நெகட்டிவ் ரெகுலேஷன் தான் ரெஃபர் டு as a நெகட்டிவ் ரெகுலேஷன் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி நெகட்டிவ் ரெகுலேஷன் தான் யெஸ்டா பிருத்திவி ஓகே ஸோ ஆப்ஷன் பி நெகட்டிவ் ரெகுலேஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் we referred as a நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் ஓகே அடுத்த கேள்வி predominant method for control of gene expression in prokaryotes is control of gene expression அதில் எங்கேயா ப்ரோகேரியாட்டில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம் ப்ரோகேரியாட்ஸில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஜீன் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுவோம் ப்ரோகேரியாட்ஸில் என்ன மெத்தட் control of gene expression in a prokaryotes predominant method என்ன மெத்தட்ரா அச்சு புடிச்சு இந்த மெத்தட் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தட் எதுராகண்ணா எந்த மெத்தட் இல்லைன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரேட் டிரான்ஸ்லேஷனல் இல்லை டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரேட் அதை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணுவோம் ஆப்ஷன் ஏ எஸ்டா ஷாலினி எஸ்டா பிருத்திவி ஓகேங்களா ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரேட் ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரேட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்கிரிப்ஷனல் ரேட் தான் ரைட் ஆன்சர் கன்சிடர் பண்ணுறோம் ஓகே நான் தான் ஆப்ஷன் ஏ சூப்பர் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபிளஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லேக் ஓப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் ஓகே வாட் டஸ் த லேக் ஓப்ரான் கன்சிஸ்ட் ஆஃப் how many regulatory gene and how many structural gene basic of lac operon what does a lac operon consist of how many regulatory gene and how many structural gene basic a lac operon consists of 1 regulatory gene and 3 structural gene okay what consists of 1 regulatory genes and 3 structural genes and option C going to be the right answer okay super Shalini and Prithvi and Prithika ஒரு ரெகுலேட்டரி ஜீன் இருக்கும் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும் லேக் ஓப்ரான் கன்சிஸ்ட் பண்ணும்போது இது ரொம்ப பேசிக் மறந்துடாதீங்க கணுங்களா ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம் ஓகே எஸ்டா ஷாலினி ஃபைன் ஃபென்டாஸ்டிக் ஓகே சூப்பர் நம்ம நெக்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் அரௌண்ட் முடிச்சுட்டு குட்டி ஃபயர் ஒன்று போட நடக்கணும் ஓகே கமெண்ட் பாக்ஸ் சும்மா நெருப்பா கல்லட்டும் நம்ம கட்சி சிம்பிளாக பிச்சுட்டு போட்டோம் அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு அப்படியே செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நம்ம கட்சி சிம்பிள் போடலாம் நம்ம கட்சி சிம்பிள் போட்டுருங்க நம்ம கட்சி சிம்பிள் அப்படிங்கிறது ஒரு ஃபயர் தான் உள்ள இருக்கிற அந்த ஃபயர் வந்து அப்படியே வெளி காட்டணும் ஓகேங்களா உள்ள அப்படியே ஃபயராக கொதிக்குது சார் அப்படின்றத நம்ம வெளி காட்டணும் ஓகே கமான் ஃபயரை போட்டுவிடுங்க நான் அப்படி தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்களும் தண்ணி ஏதாவது குடிக்கணுமா இருந்துச்சுன்னா சாரி தண்ணி ஏதாவது குடிக்கணும் குடிச்சிட்டு வந்துருங்க அப்படியே ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருங்க அப்படியே செஷன் லைக் பண்ணுவாங்க மேலே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஓகே லைவ் கமெண்ட் பாக்ஸ் வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ லைவ் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்ச பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ ஓகேவா எஸ் பத்தல ஃபயர் பத்தல கமான் காய்ஸ் Before moving to the next question, I have a small doubt for you. How many of you have registered for your NEET 2026 examination? எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டன் அப்படின்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். எத்தனை பேர் உங்கள் 2026 இப்போ லைவ் பார்த்துருக்க பேரில் வந்துட்டு எத்தனை பேர் வந்துட்டு ஹலோ குட் ஈவினிங் என்சி 2026 நீட்டுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிருக்கீங்க
If you have done, simply ஒரு thumbs up போட்டு விடுங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்போம். பண்ணலன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் எத்தனை பேர் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு 2026 நீட் எக்ஸாமுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. கரெக்டாக 750 ஆச்சுன்னா நம்ம ஆன்சர் எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஓகே காய்ஸ், எத்தனை பேர் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? இன்னும் இல்லையா? நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க? ஓகே, யாராவது பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்கீங்களா? இர்ஷாந்த் அகமத், லாங் டைம்டா. குட் ஈவினிங்டா கண்ணா, குட் ஈவினிங். இட்ஸ் லாங் டைம். உங்கள் இது பார்த்தே நான் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹவ் அபவுட் யூ? ஐ ஹோப் ஸோ. நீ யாரும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேவா? புவனேஷ், ஹாய் 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 ஹாய். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே ஓகே. டைப்பிங் எரர். ஓகேவா? ஃபைன்ரா ஃபைன்ரா. ஐம் ஃபைன் ஃபைன். ஐ எம் ஆல்சோ ஃபைன். ஹவ் அபவுட் யூ? இன்னும் பண்ணலை. ஓகே, அப்போ இன்னும் யாருமே பண்ணலை போல. ஓகே, நோ ஒன் ஹாஸ் பீன் ரெஜிஸ்டர் ஃபார் நீட் எக்ஸாம். ஓகே, டோன்ட் வரி. ஓகே ஓகே. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க, ரொம்ப கடைசி வரைக்கும் நீட்டு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபெப்ரவரிக்குள்ளேயே முடிக்க பார்த்துருங்க. ஓகேவா? ப்ளீஸ் ரெஜிஸ்டர் இன் ஃபெப்ரவரி இட் செல்ஃப். ஓகே, வி ஹவ் டைம் ஃபார் இன்னும் எத்தனை டேஸ் இருக்குது? 28 தானே ஃபெப்ரவரி அப்படின்றது. ஒரு 10 to 20 டேஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபெப்ரவரிக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மார்ச் வரையும் கொண்டு போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான். ஃபைன். ஓகே சாரா? ஓகே தானே நீங்கள்? ஃபைன்ரா. யா, நம்ம பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்ட மாதிரி இருக்கு. ஓகே, அதே மாதிரி சொல்கிறேன், ரெஜிஸ்டர் பண்ண போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ண போங்க. எதையும் பார்க்காம ரெஜிஸ்டர் பண்ண போகாதீங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு ஹாஃப் டே ஆவது ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணலைண்ணா, இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணலை சார், நான் எந்த வீடியோவுமே பார்த்ததில்லை சார்னா, ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்ணி நிறைய சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அது உள்ள வேணால் ஒரே வீடியோ பார்க்கணும்னு நினச்சா நம்ம மேம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் போடணும். ஓகே தருண், ஃபைன்ரா. ஐம் ஃபைன்ரா. அண்ட் ஆல்சோ வித் தட், நம்ம நிறைய பேர் கேட்குற டவுட் ஒரு டவுட் இருக்குன்னா, என்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எங்கே சார் கேட்குறாங்க? இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எங்கே சார் கேட்குறாங்கன்னா அப்படின்னா, அது உங்களோட கவுன்சிலிங் பேசிஸில் வந்து இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்கலாம். ஓகேவா? கவுன்சிலிங் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கேட்கலாம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன ட்ரெஸ் கோடில் இருக்கோ, என்ன பேக்ரவுண்ட், அதே பேக்ரவுண்டோட தான் உங்கள் போஸ்ட் கார்டு சைஸ், அதே ஃபோட்டோ தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோன்றது. அதனால தான் இப்போ 2 ஃபோட்டோ எடுத்துக்க சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் என்ன இதில் இருக்கோ, என்ன ஷர்ட் போட்டிங்க, எதே மாதிரி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் போஸ்ட் கார்டு சைஸும் இருந்தாகணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து வைங்க அப்படின்றது. ஓகேவா? அந்த கான்செப்ட்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, போஸ்ட் கார்டு சைஸ் எங்கேயுமே கேட்கலையே சார் அப்படின்னா, அது நம்ம இதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னது, கவுன்சிலிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே அஜித் குமார், வெயிட்டிங்க. எதுக்கிட்ட வெயிட்டிங்க? ஐ எம் வெயிட்டிங்க. ஓகே, யா, கிளியர். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கேள்விக்குள்ளே போயிடலாமா? அடுத்த கேள்வி எதை பற்றி பேசுன்றதை பார்த்துலாமா? யா guys are ready, I hope so. lag operon அந்த கான்செப்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம். Find out the correct sequence of the structural genes in lag operon. Correct sequence. Which is the correct sequence? கேட்கலாம். Okay. Don't worry. Yes, you can apply after. Okay. But which day apply? எந்த day apply பண்ணாலும் பரவாயில்ல. Before that, please kindly visit to our videos. Which all the documents are required for it, and how the photo should be given, and how the overall certificate is required, and how the Aadhaar card has been updated. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, work into your advice. ஓகே, அப்படியாடா? சரி, ரொம்ப சந்தோஷம்டா. Yeah, so it's going to be ZYA. Option B, ZYA is the right answer. Okay, option B, ZYA அந்த கான்செப்ட்ல தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கோம். lag operon எந்த ஜான்சன்ல அரேஞ்ச் இருக்கு? ZYA.
YA. Okay, எப்படி தான் அரேஞ்ச் இருக்கு? Okay, 𝑦𝒑𝒑𝒔, 𝑎𝒂𝒃, ப்ருத்வி, ஷாலினி, ஷாலினி. Okay, so it's going to be option B is the right answer. Okay, வாக்கண்ணா நம்ம next question பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்ன டைப் ஆஃப் கேள்வி அப்படின்றதுனா repressor protein binds sequence of which gene? repressor protein இதே கான்செப்ட்ல நிறைய கான்செப்ட் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். repressor proteins bind sequence of which gene? எந்த ஜீனோட? operator gene, regulatory gene, promoter gene, structural gene. repressor protein binds sequence of which gene? எந்த ஜீனோட? repressor protein binds the sequence of with operator. Okay, option A is the right answer. Super Ajit Kumar, Prithvi, Pratika, Shalini, Hansi, கலக்கிறீங்க. Okay, so operator gene ஓட தான். Okay, repressor protein binds the sequence with the operator gene. Option A is going to be the right answer. Option A, operator gene தான் right answer நான் கன்சிடர் பண்றோம். Okay, அடுத்த கேள்வி substrate for beta galactidase. Substrate for a beta galactidase. Beta galactidase ஓட substrate என்னவா இருக்கு? Which is the substrate for beta galactidase? Which is the substrate for beta galactidase? Yes, da. Shalini, Pratika, Pyari, Ajit Kumar, Prithvi is going to be option B, lactose. Option B, lactose is the right answer. Okay, substrate for beta galactidase is option B, lactose. Option B, lactose. Okay, yeah, yes da. Okay, so option B, lactose is the right answer. Yeah. Okay, fine, fantastic. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது? Select the incorrect statement from the following. From the following ல incorrect ஆன statement என்னவா இருக்க போகுது? Which is the incorrect statement from the following? படிச்சு பார்த்து சொல்லுங்க பாப்போம். Which is the incorrect statement from the following? Rack operon is present in all operon. Option B is the right answer. Wrong answer aspectly. Incorrect statement தான கேட்டிருக்கான். So option B. Super Shalini. Okay, super fine. So option B is the right answer. Okay, option B is a very much right answer. Shall we move on to the next question? Yeah. அடுத்த கேள்வி. Constitutive genes in lac operon is either is the I gene, Z gene, Y gene or A gene. Constitutive gene in lac operon is constitutive gene in lac operon. I gene, Z gene, Y gene, A gene. Yes, Shalini, Pyari, Prithvi is going to be inhibitory gene. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய high gene. அந்த high gene இல்ல, இது high gene. Okay, so it's going to be option A. Option A, I gene is the correct answer. Okay, option A, I gene is the correct answer. Yeah, shall we move on to the next question? Yeah. If there is a point mutation, sickle cell anemia base பண்ணி கேட்குங்க. Okay, if there is a point mutation in Z gene, which enzymes will not synthesize in when transcription proceed in lac operon? When transcription proceed in lac operon. If there is a point mutation in Z gene, which enzymes will not synthesize when transcribes proceed in lac operon? Yes. Which is the answer? In A, beta galactidase. So option A, beta galactidase is the right answer consider. Okay, option A, beta galactidase is very much right answer. Okay, yes dakana. Okay, next question பார்த்துடலாம். Next question என்னவா இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா, if there is a point mutation in Y gene, nonsense ஓகேவா, Y gene, which enzymes is synthesized when transcription procedure in lac operon? இதுல வந்து என்ன டைப் ஆஃப் ஜீன்ஸ்? இப்போ நம்ம இதுல என்ன பார்த்தோம்? Z ஜீன்ல வந்துட்டு நம்ம பீட்டா கேலக்டிடேஸ், Y ஜீன்ல எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? Y ஜீன்ல அதுவும் பீட்டா கேலக்டிடேஸா இல்ல வேற ஏதாவது வருமா? அதே தான் வருமா?
ஸோ ஒய் ஜீனில் என்ன வரப்போகுது லாக்டோஸ் ப்ரிமியஸ் ஓகேவா லாக்டோஸ் ப்ரிமியஸ் அப்போ ஏ ஜீனில் என்ன வரும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா லாக்டோஸ் ப்ரிமியஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அண்ட் ஜஸ்ட் கிவ் மீ 2 minutes லாக்டோஸ் ப்ரிமியஸ் தான் வரும் ஓகே அடுத்த கேள்வி பார்த்துலாம் Gratidious inducer for lag operon is lactosa, glucosa, இல்லை IPDG. Which is? Isopropenyl thiogalactidoside. So, IPDG, isopropyl thiogalactidoside. So, option D is the right answer. Option D, isopropyl thiogalactidoside. Okay, option D is the right answer. Note பண்ணிக்கோங்க. It's going to be option D is the right answer. Okay, and another is select the incorrect matching. Select the incorrect matching. Which is the incorrect matching? இதில் பொறுத்து இதை பொறுத்து பார்க்கும்போது எதிராக இன்கரெக்டான மேட்சிங்காக இருக்குது சொல்லுங்கள் 𝑬𝒔𝒑𝒒𝒅 ஓகே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன் சிந்தசிஸ் ஆஃப் ரைபோசோமல் ஆர்என்ஏவா இல்லை என்ன வரப்போகுது mRNA. இட் இஸ் நாட் ரைபோசோமல் ஆர்என்ஏ, இட் இஸ் mRNA. ஆப்ஷன் டி 𝑠'(PRE) கலெக்டிங் ஓகே ஆப்ஷன் டி ஸ்ட்ரக்சரல் ஜீன் சிந்தசிஸ் ஆஃப் mRNA. Gene synthesis of mRNA is the right answer. Okay, so it's going to be option D is the right answer. Okay, yeah, 𝑠'(PRE) collecting. Okay, option D தான் வரப்போகுது structural gene synthesis of rRNA கிடையாது இலக்கணங்கள் என்ன இருக்கு mRNA messenger RNA is the right answer. Okay, so option D is the right answer. Incorrect statementல அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is not true for operon model. Which is not true for operon model. Regulatory gene, promoter gene, repressor gene and operator gene. Which is not true for operon model. Which is not true. Which is not true for an operon model. என்ன கேட்டிருக்கான் not true base பண்ணி தான் கேட்டிருக்கான். Which is not true. ஒரு வாட்டி நல்லா பாருங்க not true for operon model. Not true. Not true. ஒன்றுக்கு 2 வாட்டி பாருங்கடாக்கண்ணா which is operon மாடலுக்கு நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கான். operon மாடலில் என்ன பேஸ் பண்ணி வராது இது ஒரு இன்ஹிபிட்டர் ஜீன் படிச்சிருப்போம் இல்லையா
இன்ஹிபிட் ரெப்ரஸார் ப்ரோட்டீன் படிச்சிருப்போம் இல்லையா, ரெப்ரஸார் ப்ரோட்டீன் இல்லை ரெப்ரஸார் ஜீன் ஆர் ஐ ஜீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெப்ரஸார் ஜீன் அப்படின்றது இல்லை, ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ஓகேவா, ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பேஸ் பண்ணி தானே இருக்குது. ரெப்ரஸார் ஜீன் அப்படின்னு இருக்கா, இது ப்ராடக்ட் தானே. ஓகே, ப்ரோட்டீன் ப்ராடக்ட் தானே, அது ஒரு ஜீன் இல்லை இல்லையா. ஓகேவா கண்ணா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ், இதோட நம்ம அடுத்த ஒரு 10 கொஸ்டின் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுறாங்கண்ணா. ஓகே, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. யா கமான் கைஸ். சும்மா ஃபயர் தீயாக இருக்கட்டும். குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ண வேறு பார்த்தீங்கன்னா செஷன் லைக் பண்ணி விடுங்க அப்படியே. யா, நெக்ஸ்ட் கொஸ்டின் மோன் பண்ணிடலாமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வின்றது பார்த்து விட்ருவோமா? தேங்க்யூ. அப்படியே ஹார்ட்டும் போட்டுட்ருங்க. ஹார்ட் வாட் கனெக்ஷன் இப்போ பயாலஜி இருக்குன்னு இல்லையா. யா, சூப்பரா. ஓகே, அடுத்த கேள்வி என்ன இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை. ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை. ஹூ கண்ட்ரோல் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ்? Functioning of structural genes is controlled by. Functioning of structural genes is controlled by. Who control the functioning of structural genes? Who do control the functioning of structural genes? Yes, by operator gene. By operator gene is going to be option A is the right answer. Okay va, option A is the right answer. Operator gene. 𝑦𝒑𝒑𝒔, ஷாலினி, பியாரி கலெக்டிங். ஓகேவா, ஆப்ரேட்டர் ஜீன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா, ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நம்ம கரெக்ட் ஆன்சராக நம்ம ஆப்ஷன் ஏ தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா, ஓப்ரான் இஸ், வாட் இஸ் அன் ஓப்ரான்? வாட் இஸ் ஜெனரலி கால் ஓப்ரான் இஸ்? What is an operon is? What we consider as a operon? What is operon? Operon is. Yes, Dashalini. Okay, va. Operon is a set of closely linked gene. It's a closely linked gene regulating a metabolic pathway in prokaryotes. Okay, a metabolic pathway in prokaryotes. Okay, it is a what gene? Closely linked gene which is regulating the metabolic pathway. Metabolism. எதில் இருக்க மெட்டபாலிசம்? இந்த ப்ரோகேரியாட்ஸ் இருக்க மெட்டபாலிசம். ஓகே, so closely linked genes regulating a metabolic pathway in prokaryotes. So option A is the right answer. Option A is going to be the right answer. Yes, பியாரி, பிருத்வி, ஷாலினி கலெக்டிங். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கரெக்ட் ஆன்சரை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, in lac operon the structural genes are switched off when do the structural genes are switched off? When do the structural genes are switched off in lac operon? Lac operonல எப்போ structural genes switched off பண்ணுது? When do the structural genes are switched off? Yeah, structural genes எப்போ switched off பண்ணப்படும்? When do the structural genes get switched off? Yes, when the repressor bind to the operator. எப்போ repressor வந்துட்டு ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகுதோ, ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்துட்டு ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆகுதோ அப்போ வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ, ரெப்ரஸர் ஜீன் பைண்ட் டு த ஆப்ரேட்டர். ஆப்ஷன் ஏ, repressor binds to the operator is the right answer. Okay, none other than option A is the right answer. Okay, fine, fantastic. அடுத்த question பார்த்தலாமா? அடுத்த question என்ன வர்க்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, the rate of transcription in lac operon is maximum when? எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்? லாக் ஓப்ரானில் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்?
இதுக்கும் என்னது A தான் இருக்கு ஓகேவா lactose is maximum in medium glucose is minimum in a cell okay lactose is maximum in a medium and glucose is minimum in a cell so option A is the right answer okay option A lactose is maximum in a medium and glucose is minimum in a cell lactose is going to be a maximum in medium and also with glucose will be a minimum in a cell so option A is the right answer yes da super okay option A is the fantastic and fantabulous right answer நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த கேள்வி பார்த்துடலாமா அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படினது பாத்தீங்கன்னா considering the cost of the sequencing of one base pair around the US dollar வந்து $3 இருக்குமா ஒரு base pair வந்துட்டு இது பண்றதுக்கு ஓகேவா approximately cost of human genome project would come out எத்தனை பில்லியன் US டாலர் வந்திருக்கலாம் how many billion US டாலர் வந்திருக்கலாம் human genome project எல்லா உலகத்துல இருக்க பாருங்க மனுஷங்க எல்லாருக்குமே ஜீனை வந்து இது பண்றதுக்கு ஒரு ஜீனுக்கு வந்துட்டு $3 அப்படி வச்சிருந்தா உலகத்துல இருக்க அத்தனை ஜீன்ஸ்க்கும் எவ்வளவு வந்திருக்கலாம் approximately எத்தனை மில்லியன் US டாலர் வந்திருக்கலாம் மில்லியனா பில்லியனா யா கம் ஆன் எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க இது நம்ம இது NCERT-ல இருக்கும் பாருங்கடா come on ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு எத்தனை பில்லியன் அப்படினு பாத்தீங்கன்னா 9 பில்லியன் பி ஞாபகம் வச்சுங்க 9 billion US dollar வருது it's going to be option C 9 billion option C 9 billion is the right answer okay option C kana super பிரதிவா option C 9 billion is going to be a correct answer okay option C is the right answer okay yeah fantastic super rakana okay super பிரதிவா அடுத்த क्वेश्चन பார்த்தலாம் human genome project was H year long project starting from Y to Z அதுல XYZ எதை சொல்றாங்க எவ்வளவு வருஷம் பழைய ப்ராசஸர் எவ்வளவு வருஷம் இது வந்துட்டு ஒரு 5 வருஷம் ப்ராசஸர் அப்படி சொல்லுவாங்க எத்தனை வருஷம்ன்றதை H சொல்லுது அது எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சாங்க from where it started and where it has been ended எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சாங்க yeah it is a 13 years it is a 13 years long project starting from 1990 to 2003 okay va 1990 to 2003 option C is the right answer super pyari prithvi shalini kalaki neenga kanukana okay va so it's going to be option C is the right answer okay option C H வந்து 13 Y வந்துட்டு 1990 ல இருந்துட்டு 2003 வரைக்கும் இருக்க போகுது okay fine நம்ம next question பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்க போகுது ELSI stands for ELISA இல்ல நல்லா பாருங்க ELSI தான் stands for ELSI stands for come on stands for E stands for ethical yes super okay E stands for ethical L stands for legal S stands for social issues okay S stands for social issues so going to be option D okay society issues கிடையாது social issue ஓகேங்களா option D is the right answer okay so E stands for ethical L stands for legal S stands for social issues okay so it's going to be option D is the right answer okay yes da prithvi கலக்கிட்டீங்க okay option D is the right answer நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம் none other than option D okay அடுத்த கேள்வி பார்த்தலாம் அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா Caenorhabditis elegans is free living non pathogenic annelids nematoda crustaceans mammals அது it is an என்ன சொல்லுவாங்க Caenorhabditis elegans it is a free living non pathogenic கிடையாது அது என்னது
Yeah, it is a nematode. Super, Shalini. Okay, it is a nematode. Option B is the right answer. Okay, option B, nematode is the right answer. Okay, super. Prithvi, Shalini, kalakidinga. Okay, so option B, yara. Okay, so it's going to be option B, nematode is the right answer. Option B, nematode is the right answer. Now, next question பார்த்துலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படின்னா, expressed sequence stack (EST) is an approach practiced in EST. Expressed sequence stack is an approach practiced in. எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? DNA fingerprinting, DNA sequencing, DNA replication, DNA transformation. Express sequence stack is an approach practiced in. நல்லா பாருங்க. It is practiced in DNA sequencing. It is practiced in DNA sequencing. Option B is the right answer. Okay, option B is the right answer. Yes. Super, Prithvi. Super. Okay, actually நம்ம முன்னாடி 10 questions முடிச்சிட்டோம். ஒரு ஃபயரை போட்டோம். ஒரு குட்டி ஃபயர் போடுங்க. Come on. Yeah, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐ திங்க் 1.5 மணி நேரமாக நம்ம கண்டினியூஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு குட்டி பிரேக் போட்டுடலாமா? ஓகே, ஒரு 10 minutes போய் இந்த டீ காஃபிலாம் குடிக்கணும், போய் குடிச்சிட்டு வந்துருங்க. we will meet up at 6:30 மீட் பண்ணலாம். ஓகே, we will meet up at 6:30. ஓகே, நம்ம 6:30 மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டீ குடிக்கணுமா? 9 minutes பிரேக் இருக்குது. 9 minutes பிரேக் இருக்குட்டாங்கன்னா டக்கு டீ குடிச்சிட்டு வந்துருங்க பார்ப்போம். டீ குடிக்குமோ, காஃபி குடிக்குமோ, தண்ணி குடிக்குமோ, சின்னதாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருங்க. we will meet up at 6:30. யாரே செஷன் லைக் பண்ணாம வேற பாத்துங்க, வாட்ஸ்அப் செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க.
எத்தனை மினிட் இருக்கா? 2 மினிட் இருக்கா? 2 மினிட்ஸ் ஓகே 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 நெட்வொர்க் இஷ்யூவாம்மா? ஓகேம்மா ஓகேம்மா ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். So all do you have a network issues, right? இங்கே போனாலும் இந்த நெட்வொர்க் இஷ்யூவை தாங்க முடியல. யா இன்னும் 1 மினிட் இருக்கா? யா ஒரு நிமிஷம் இருக்கு. இன்னைக்குள்ளே முடிச்சிருவோமா? 500 கொஸ்டின்ஸ் முடிக்க ட்ரை பண்ணும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துட்றேன்டா. ஓகேவா? சவுண்டு லோவாக இருக்கா? சரிடா, சவுண்டு லோவாக இருக்கு. இப்போ ஓகேவாடா கண்ணா? சவுண்ட் லோவெல்லாம் இல்லையே, கரெக்டாக தானே இருந்துருக்கு. இப்போ ஓகேவா? யா நவ் இட்ஸ் ஃபைன் நந்தகுமார். ஃபிசிக்ஸ் டிப்ஸா? ஓகே 1 மினிட்டில் ஃபிசிக்ஸ் என்ன டிப்ஸ் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிரைவ் பண்ண பாருங்க. சரிங்களா? இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் பேசிக்கான ஒரு ஆன்சர் வரலனா கூட நீங்கள் ஸ்டெப் போட்டிருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கூட மார்க் இருக்குது. ஓகேவா? இது வந்து ரொம்ப காமனான ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் அது எப்படி போடணும் ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு போடணும்னு தெரியும் சார். பட் அதுக்கப்புறம் அது எப்படி மூவ் ஆன் பண்ணுறதுன்னு தெரியல. சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எது வரைக்கும் தெரியுதோ அது வரைக்கும் போட்டு வச்சுட்டு அப்படியே லீவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு மார்க் வந்து கெயின் ஆகும். பிகாஸ் நீட் எக்ஸாம் இல்லை, போர்டு எக்ஸாம் இல்லை, ஸ்டெப் மார்க் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் போட்டிருக்கீங்களோ அது வரைக்கும் போட்டு லீவ் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு மார்க் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது எப்போ அப்படின்னா எதுவுமே தெரியாத பட்சத்தில் முக்கால்வாசி எல்லாத்தையும் படிக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் படிச்சதுன்னு தாண்டி அது வேற எங்கேயோ கேட்டு வச்சுருக்காங்க சார், எனக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு ஞாபகம் வரல அப்படின்னு இருக்கும்போது இது வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் மார்க் பேஸாக வரதுக்கும் எந்த மார்க்கும் லீவ் பண்ணாதீங்க. ஓகேவா? இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எதையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. போர்டு எக்ஸாம் அதான் சொல்லுவேன், நீட் எக்ஸாம் நம்ம சொல்ல மாட்டேன். போர்டு எக்ஸாமுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எதையும் விட்டுட்டு வந்துடாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு.
எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி ஆகணும். ஓகே, எல்லாத்தையுமே சும்மா இதாக ஒன்று போட்டு விடும், இதாக மார்க் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா? Yeah, we are moving to the next question is going to be, which is going to be sequencing of whole genome of an organism into a coding and non-coding sequence is termed as. Sequencing of a whole genome of an organism into a coding and non-coding sequence is termed as. Is termed as என்ன? Determination, detection, annotation, completion. That is, which is going to be determination or deduction or annotation or completion? 𝑬𝒔𝒑𝒔 is going to be sequence annotation. Option C, sequence annotation is the right answer. Okay, option C, sequence annotation the right answer. Another option C, sequence annotation. Super rakana, super. Sequence, option C, sequence annotation. Okay, next question பார்த்துலாம். BAC அது ஒரு வெக்டர்னு தெரியும். ஓகேங்களா? Used in a biotechnology for cloning stands for, BAC stands for, BYC தெரியும், BAY தெரியும், BAC என்னது? What is BAC? கண்டிப்பாக எடுப்படா. உன்னை நம்பிட்டு போடா நந்தகுமார், உன்னை நம்பிட்டு நான் எடுப்பேன். என் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் படிச்சிருக்கேன், கான்ஃபிடன்ஸாக தான் இருக்கேன். 95+ நான் 100 சென்டம் எய்ம் பண்ணி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நம்பிட்டு போ. ஓகேவா? the universe will bless you, not only me, because the universe will bless பண்ணும். நீங்கள் நல்லது தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்கள் யூனிவர்ஸே bless பண்ண போகுது. ஓகேவா? உங்கள் வேலை படிக்கிறது மட்டும் கிளியராக பார்த்துட்டு போட்டுட்டு இருங்க. கண்டிப்பாக 95+ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு கண்டிப்பாக எடுக்கும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃபார். ஓகே, so BAC is determined as bacterial artificial chromosome. Option B. நிறைய வாட்டி கேட்பாங்க. BAC டிட்டர்மைன் பண்ணிட்டு BAC ஆர்டிஃபிஷியல் இது எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. இல்லை, இந்த BAC டிட்டர்மைன் பண்ணி இந்த வேர்ட் டிட்டர்மைன் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் பின்னாடி இருக்க போது. பட் இதே கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய வாட்டி கேட்கற சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். சூப்பர் பிருத்திவி நந்தகுமார் கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் B, பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். A credit for developing a method for determinations of nucleotide sequence in DNA as well as amino acid sequence in protein goes to. Where it goes to? அப்படின்னு சொன்னது. Yeah. 𝑬𝒔𝒑𝒒𝒒, super, Sanger, yeah, fantastic. Yes. So, option A is the right answer, okay? Super, option A, Sanger is the right answer, yeah, Kana, super. Next question. In Human Genome Project, the chromosomes was completed in May 2006. எந்த குரோமோசோம் 2006ல கம்ப்ளீட் பண்ணோம்? எந்த குரோமோசோம்? which chromosome? குரோமோசோம் குரோமோசோம் 1. ஓகேவா? குரோமோசோம் 1 தான் 2006ல கம்ப்ளீட் பண்ணப்பட்டது. ஓகே, லாஸ்டா சொல்லுவோம் பாத்தீங்களா? ஏண்டா முதல்ல என்னதானே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் லாஸ்டா தான் முடிச்சிருக்காங்க. Which of the following is not a salient feature of Human Genome Project? It's not a salient feature of Human Genome Project. Which of the following is not a salient feature of Human Genome Project? Human Genome Project ஓட salient feature எது கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. Human Genome Project ஓட salient features வந்து எது கிடையாது? It is not அப்படின்னு கேட்டிருக்காங்க. not அது முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை அது. அதை நோட் பண்ணணும். which is is not உனக்கு ரெண்டு அடி பாருங்க.
ஸோ இது என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. ஓகே, நாட் ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் ஏ. இதோட salient features கிடையாது. Human genome contains 3, 4, 6 unique salient features, important features அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த பேசில் தான் இது வராது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ராங் ஆன்சர். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, மறந்துடக்கூடாது. Under Human Genome Project, the scientists have located 1.4 million locations where difference in a single DNA basis exists. It is termed as. Under Human Genome Project, scientists have located 1.4 million locations now, okay, locations where difference in single DNA basis exists. It is termed as. என்ன பிருத்திவி அது? இது என்னடா கண்ணு? இந்த கொஸ்டினுக்கா? இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? 4.7 இல்லை 3 1 sorry. Yes, da. So it's going to be single nuclear polymorphism. Okay, option B, single nuclear polymorphism. Option B is the right answer. Okay, option B, single nuclear polymorphism. Yeah, next question பார்த்துலாமா? அடுத்த question சூப்பரா பிருத்திவி. அடுத்த question யாருக்கு போனா? Under Human Genome Project, largest known human gene was. Largest known human gene என்னது? ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். largest known human gene என்னது? somatotropina, dystropina, lactotropina, somatostatina. largest known human gene. Largest known human gene in Human Genome Project. Human Genome Project வந்து largest known human gene. Yes da, சூப்பரா பத்தி. ஓகேவா? எடா ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்துட்டு இருக்கு. வேற ஏதாவது ஆன்சர் பண்ணலையா? Which is the answer? Somatotropina, dystropina, lactotropina, somatostatina. Largest human gene என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா is going to be dystrophin. Option B, dystrophin is the right answer. Okay, option B, dystrophin. Yes da, சித்ரானவேல் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் B, dystrophin தான் Human Genome Project வந்து கன்சிடர் பண்ணும்போது largest human gene நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் B, dystrophin. Yes da, சித்ரானவேல் அண்ட் பிருத்திவி கலக்கிட்டீங்க. ஓகே, ஆப்ஷன் B is the right answer. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். Human Genome Project was closely associated with the rapid development of. Human Genome Project was closely associated with the rapid development of chemoinformatics, modern genetics, pharmacoinformatics, or bioinformatics. Which? Yes, Dakana. Okay, which is the largest development of which informatics? Bioinformatics. Yes, we know it as largest development, rapid development of bioinformatics. Option D is going to be a right answer. Option D, bioinformatics is going to be right answer. Super Chitranoil and Prithvi kalakireenga. Option D, bioinformatics. Option D, bioinformatics is going to be a right answer. Okay, yes da, Chitranoil and Prithvi kalakireenga. Option D, bioinformatics. Option D, bioinformatics. Super rakana. Okay va. நம்ம next question move பண்ணிடலாம். அடுத்த question என்னவா இருக்க போகுது அப்படினு பார்த்தீங்கன்னா Human Genome Project was launched in a year. இப்போதான் பார்த்திருந்தோம். எப்போ லான்ச் பண்ணாங்க? 13 years project. எப்போ லான்ச் பண்ணாங்க? Where do the Human Genome Project is launched? When do the Human Genome Project is launched? When do it's launched? When? When HGP is launched? When HGP is launched? Yeah. It's going to be 1990. Yeah. Yes. Okay. 13 வருஷ ப்ராஜெக்ட். ஓகேவா? 1990. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, சூப்பரா சித்ரானோயில் அண்ட் பிருத்திவி கலக்கிறீங்க. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 1990 இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1990. ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் லாஸ்ட் இன் எந்த இயர்? 1990. ஓகேவா? 1990. ஓகே, சூப்பர் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டார்டட் அண்டர் த கோஆர்டினேஷன் ஆஃப் யாரெல்லாம்? ஓகே, இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் நம்ம ஹியூமன்ல ஜீனோம்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணலாம், சீக்வன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா? யாரோட கோஆர்டினேஷன் அண்டர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? யாரோட கோஆர்டினேஷன்ல ஸ்டார்ட் பண்ணிருப்போம்? US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த்தா, வெல்கம் ட்ரஸ்ட் யூகேவா, இல்ல போத் ஏஎன்பினா US டிபார்ட்மெண்ட் அண்ட் நேஷனல் ட்ரஸ்டா? யாரோட கைடன்ஸ்ல? யாரோட கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி இருந்திருக்கும். அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த். ஓகேவா? ஸோ இவங்க எல்லாமே தான்.
US தான் என்ன பண்ணிருப்பாங்க மெயின் ஆரம்பிச்சிருப்பான் so option D is the right answer okay option D is the right answer okay darshan is D yeah darshan prithvi chitra noel கலக்கிட்டீங்க okay option D US Department of Energy இருக்கு National Institute of Health okay அது இருக்கு okay so option D மறந்துடாதீங்க என்னன்னு கேட்டிருக்காங்க சூப்பரா பிரத்திகா கலக்கிட்டீங்க ஓகேங்களா so option D is the right answer option D is going to be the right answer okay yeah we have successfully completed another 10 questions குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்கடா come on டா கட்சி சிம்பிள போடுங்க பாப்போம் ஃபயர் போடு அச்சு உடைச்சு விடுங்க செஷன் லைக் பண்ண லைக் பண்ண அச்சு உடைச்சிருங்க yes come on yeah my voice is audible yeah yes da we are going to finish okay shall we start the another session 15 minute session start பண்ணலாமா 15 minute session start பண்ணலாமா 15 minute session first session பாத்துருவோமா shall we for the next 15 minutes how many questions நம்ம solve பண்ண போறோம் அப்படின்றது பாத்துலாமா எப்போ 7:45 ல இருந்து 6:45 ல இருந்து 7 o'clock வரைக்கும் 6:45 ல இருந்து 7 o'clock வரைக்கும் எத்தனை क्वेश्चन சால்வ் பண்றோம்னு பாத்துலாமா shall we start the session அந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணலாமாடா யா ஓகே அப்போ 7:45 க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் 6:45 க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் 6:45 ல இருந்து 7 o'clock வரைக்கும் எத்தனை क्वेश्चन 15 minutes செஷன் சொல்லுவோம் எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண போறோம் எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்றோம் அதுல எத்தனை கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண போறோம் how many we are going to attempt எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ண போறோம் அதுல எத்தனை क्वेश्चनல வந்து எத்தனை கரெக்ட்டா இருக்க போகுது அப்படின்றத பார்த்தலாம் ஓகே just 1 minute to go ஓகேவா சோ நல்லா பாத்துக்கோங்க 6:45 ல இருந்து 7 o'clock வரைக்கும் 6:45 ல இருந்து 7 o'clock வரைக்கும் நம்மளால எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ண முடியுதுன்னு பார்த்தலாம் ஒரு ஜஸ்ட் என்ன சொல்லலாம் ரிவிஷனா இருக்க போகுது ஓகே எவ்வளவு டக்கு எவ்வளவு நேரத்துல வந்து நம்ம இது பண்ண போறோம் அப்படின்றது ஓகேவா சோ 1 மினிட்ல நம்ம ஆரம்பிச்சலாம் ஓகேவா எஸ் டா கண்ணா ஓகேவா அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்போ ஒரு நிமிஷத்துல எத்தனை நம்ம போனதுல மெஜாரிட்டி அப்படி பாத்தீங்கன்னா 20 क्वेश्चंस நான் சொல்லியிருந்தேன் பட் நான் எத்தனை சொல்லியிருந்தேன் 25 क्वेश्चन 15 மினிட்ஸ்ல நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்றது ஓகேவா ஒரு 25 क्वेश्चन 15 மினிட்ஸ்ல நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம் so shall we move yeah ஓகேவா so 25 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க நம்ம எப்பவுமே 20 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் பட் அதுல கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ற சீக்வென்ஸ் நம்ம மெயின்டைன் அதிகப்படுத்தி ஆகணும் ஓகேவா நம்ம எத்தனை क्वेश्चंस நம்ம கரெக்ட்டா அட்டெண்ட் பண்றோமோ அந்த क्वेश्चन நம்ம மெயின்டைன் பண்ணணும் yes so we are on the track okay DNA of the following plant sequenced DNA of a following plant is sequenced என்ன ஆன்சர் டக்கு சொல்லுங்க டக்கு சொல்லுங்க யா next 15 minutesல எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம்னு பார்த்தலாம் next 15 minutesல எத்தனை क्वेश्चन அட்டெண்ட் பண்ணலாம்னு பார்த்தலாம் DNA of the following plant is sequenced I need at least 2 comments to go on yeah it's going to be Arabidopsis okay option B Arabidopsis okay option B da kana option B yes next question genome of which plant was sequenced first genome of which plant was sequenced first genome of which plant was sequenced first oh konjam see mari irukko okay genome of which plant was sequenced first எந்த வந்து sequence first பண்ணோம் genome of which plant was sequenced first yeah ஓகேவா என்னது Arabidopsis தலை ஓகே மாறிடுச்சு ஆப்ஷன் B தான் வரும் பட் ஆப்ஷன் B C A B மாறி இருக்கு சோ ஆப்ஷன் C yeah rice okay so அடுத்து genome of which non-human model organism was sequenced DNA of which non-human model organism is sequenced DNA of which non-human model organism is sequenced ayyo genome of which non-human model organism is sequenced Drosophila and Easter Arabidopsis rice which come on we don't have time okayங்களா yes option D is the right answer okay option D is the right answer yes following is a not part of DNA sequence procedure following which is a not part of DNA sequencing procedure following is a not part of DNA sequencing procedure fragmentation of DNA amplification of fragment of DNA automated DNA sequencer Western blot என்னது following is a not part of DNA sequencing procedure not a part
Come on, 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 come on. Yes, western blotting is not part. Okay, western blotting வந்துட்டு part வராது. Okay, western blotting part வராது. நோட் பண்ணிக்கோங்க. தெரியாத நோட் பண்ணுங்க. Option D western blotting. Yeah, next question பார்த்துலாம். அடுத்த கேள்வி. Commonly used vector for amplification of human gene. Commonly used vector for the amplification of human gene. Which is the commonly used vector for the amplification of human gene? டேய் காமெடி பண்ணாதீங்கடா. சொல்லுங்கடா. Come on, come on, come on, come on. 12 minutes more. Plasmida, BAC, YAC, அதாவது bacterial artificial chromosome, yeast artificial chromosome அப்படி மாற்றி மாற்றி சொல்லுவோம். Okay, okay, okay. So it's going to be bacterial artificial chromosome and yeast artificial chromosome. Okay, option B is the right answer. Okay, option B da kana நல்லா நோட் பண்ணிக்கோங்க. Bacterial artificial chromosome, yeast artificial chromosome தான் commonly used vector. Vector base பண்ணி வந்தாலே இது bacterial artificial chromosome determine பண்ணுது. இது என்ன determine பண்ணுது? yeast artificial chromosome determine பண்ணுது. So option B, option B, option B. ஓகேங்களா? How many chromosomes of humans are sequenced? How many chromosomes are humans are sequenced? Yeah, come on. How many chromosomes of humans are sequenced? எத்தனை chromosomes of humans நம்ம sequence பண்ணியிருக்கோம்? எத்தனை chromosomes? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம உடம்புல எத்தனை குரோமோசோம் இருக்கு? பேசிக் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணி பார்ப்போம். 46 குரோமோசோம் சீக்வென்ஸ் பண்ணுவோமா? இல்ல. எத்தனை சீக்வென்ஸ் பண்ணிருப்போம்? Yes, 22 autosomes. Okay, 22 autosomes which also have X and Y sex chromosome. Okay, and along with sex chromosome. Okay, so 22 autosomes along with sex chromosomes. So option D is the right answer. Okay, option D is the right answer. Okay, நம்ம next question பார்த்தலாமா? இன்னும் எத்தனை minutes இருக்கு? 11 minutes more. 11 minutes more. Okay, RFLP is useful in RFLP is useful in RFLP is useful in RFLP என்ன தெரியுமா? restriction fragment length polymorphism. ஓகேவா? restriction fragment length polymorphism. Restriction fragment length polymorphism super pratika. Okay, RFLP is useful in gene mapping and along with DNA profiling and along with genetic analysis. So எல்லாத்துக்குமே தான் இந்த RFLP யூஸ் பண்ண போகுது. So it's going to be option D is right answer. Option D, all of this above. Okay, option D, yes, all of this above. Yes, last 10 minutes more. 10 minutes. Large portion of human genome is consist of. Larger portion of human genome is consist of. Largest portion of human genome is consist of exons, coding sequence, repeated sequence, all of this above. Larger portion of human genome. Pakkoda. Come on. பாருங்க ஹியூமன் ஜீனோமை கன்சிடர் பண்ணும்போது எஸ் என்ன இருக்க போகுது? ரிப்பீட்டட் சீக்வென்ஸ் தான். ஓகே, ரிப்பீட்டட் சீக்வென்ஸ். லார்ஜர் போர்ஷன் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரிப்பீட்டட் சீக்வென்ஸ். ரிப்பீட்டட் பேஸ் பண்ணி வர சீக்வென்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन. கம் ஆன் 10 minutes. லார்ஜர் ஹியூமன் ஜீன் டிஸ்ட்ரோஃபின் கன்சிஸ்ட் ஆஃப். எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? எத்தனை பேஸ் பேர் வந்துட்டு நம்ம பாடியிலே கன்சிடர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரோஃபின் ஜீன்ல வந்து எத்தனை பேஸ் பேர் இருக்கலாம்? எத்தனை பேஸ் பேர் இருக்கலாம்? ஐயோ largest human gene dystrophy consists of. Come on 9 minutes more. 1.4 நல்லா பாருங்கண்ணா. 1.4 yeah largest human gene dystrophin consists of how many? Yes, it's current consists of 2.4. ஓகேங்களா? அப்போ ஒன்னு தப்பு பண்ணிருக்கீங்க. So 1 or 2 தப்பு பண்ணிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாம். அடுத்த क्वेश्चन. ஓகே, அதாவது 2.4 மில்லியன் பேஸ் பேர். ஓகே, 2.4 மில்லியன் பேஸ் பேர். இப்போ இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, following the features of human genome, select the correct one. Which are all correct? Options இங்க கொடுத்திருக்காங்க. Which are all correct அது வந்து சொல்லுங்க. படிச்சு பார்த்துட்டு which are all correct அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்லுங்க. பார்த்தலாமா? Average gene size in humans is around 3000 base pair. Okay, less than 2% of genome code for protein. Okay, repetitive sequence repeated for many times. Yeah, repeated. Okay, chromosome 1 has the most genes. Yeah, dystrophin present on the H chromosome is the largest human gene. Almost 99.9% of nucleotide babes in the same of all individual. Okay, so இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குடா, ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது, ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. அவனே கேட்டிருக்கான் செலக்ட் கரெக்ட் தான் கேட்டிருக்கான், கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது என்ன இருக்க போகுது, எல்லாமே தான் இருக்க போகுது. ஓகேவா, ஆப்ஷன் டி எல்லாமே தான் கரெக்டாக இருக்க போகுது பேஸ் பண்ணி. யா செலக்ட் த இன்கரெக்ட் மேட்சிங். யா இன்கரெக்ட் மேட்சிங் என்னவா இருக்க போகுது, அதாவது அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றது பார்க்கும்போது ஃபுல் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 𝑬𝒔𝒑𝒔 gene sequence, human genome project, east artificial chromosome, subtenome repeat. எது வந்துட்டு இதாக இருக்க போகுது, எது வந்து இதாக இருக்க போகுது, yeah this short tandem repeat, subtandem repeat வராது, short tandem, super subtandem repeat வராது, short tandem repeat. ஓகேவா, 7 minutes more, 7 minutes more. Number of genes found in Y chromosomes or human, number of genes found in Y chromosomes or human. yeah number of genes are found in Y chromosomes of human வந்து 231. நோட் பண்ணிக்கோங்கண்ணா, number of genes found in Y chromosomes வந்து எத்தனை இருக்க போகுது, around 231. ஓகேங்களா, 231 gene. ஓகே, don't worry. Next question. 6 minutes more. Maximum number of gene, largest gene and minimum number of genes are respectively found on which human chromosome. Maximum number of genes, largest genes and minimum number of genes are respectively found in which human chromosome. எந்த human chromosome ல? அடுத்த கேள்வி வந்தாச்சு. கமான். எஸ் டா நிவாஸ், சூப்பர். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் X and Y chromosomes, H chromosome பேஸ் பண்ணி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய X and Y chromosome பேஸ் பண்ணி வந்துட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய X and Y chromosome. ஓகேங்களா, இல்ல இது இந்த பேஸ்ல வரக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் தான் வரணும். ஓகேங்களா, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. யா லாஸ்ட் 6 minutes. யா the two allele of a chromosomes differ in, two allele of chromosome differs in, the two allele of chromosome differs in, the two alleles of chromosomes differs in nucleotide sequence, copy number of VNTR, copy number of STR, all of these. Come on. Yeah, nucleotide sequence நம்ம எடுக்க முடியும், 2 allele base பண்ணி copy number of VNTR and copy number of STR. so இது பார்க்கும்போது all of this, option D is right. அந்த STR இல்ல, ஓகேங்களா, ஒண்ணே அந்த STR அனுப்பிச்சிராதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. STR இப்பதான் சொன்ன மாதிரி STR belong to which class of satellite DNA? அந்த ஸ்மால் பேஸ் பண்ணி வர tandem repeats வந்துட்டு எந்த class of satellite DNA டிபெண்ட் ஆயிருக்கும்? come on 5 minutes more. come on. என்ன டைப் ஆஃப் satellite DNA ல இருக்கும்? நிவாஸ் ஒரு நல்லா பாருங்க, both of these மைக்ரோ சேட்டலைட்ல தான் இருக்கும். ஓகே, மைக்ரோ சேட்டலைட் தான் இருக்கும். அரௌண்ட் ஒரு 3 தப்பு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். மைக்ரோ சேட்டலைட்ல தான் இருக்க போகுது. ஓகே, 4 minutes more. DNA fingerprinting is based on the principles of identifying sequence of DNA. DNA fingerprinting is based on the principles of identifying sequence of DNA. Which DNA? Which one? Fingerprinting based on the principles of identifying dash sequencing of DNA. Dash sequencing of DNA. Come on. பத்தல. ஆன்சர் வரல. யா சூப்பரா. repetitive பேஸ்ல வந்துட்டு இருக்கு. என்ன வந்திருக்கு? repetitive பேஸ்ல வந்துட்டு இருக்கு. so it's going to be option D is the right answer. option D is the right answer. Variation at genetic level in nucleotide is termed as genetic level variations. Okay, what level variations? Genetic level variations. 4 minutes irukada, no, last 4 minutes to 7 hours ku 4 minutes irukku. Variation in genetic levels in nucleotides termed as genetic level la variations irukuma. Genetic level la variations irundha enna nama solrom? come on. yeah genetic level variations நம்ம என்ன சொல்றோம்? polymorphism அப்படி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, polymorphism அப்படி சொல்றோம். genetic level variations என்ன சொல்றோம்? option B polymorphism அப்படி நம்ம சொல்றோம். ஓகேவா கண்ணா? yes.
satellite DNA is classified on the basis of following criteria. எந்த criteria satellite DNA is classified on the basis of following criteria. எந்த criteria satellite DNA is classified? 3 minutes more 3 minutes more satellite DNA is classified the basis of which criteria? Which criteria is a base composition. Yeah, base composition base வச்சு பண்ணலாம். Length of the segment, yes, length of the segment base வச்சு பண்ணலாம். Number of repetitive unit, yes. அப்ப அது பொறுத்து பாக்க என்ன வருது? Option D. Yeah, super. Option D is the right answer. Okay, option D. Yeah, we have 2 minutes more. Repetitive DNA are separated from a bulk genomic DNA in the process of repetitive DNA are separated from the bulk genomic DNA by the process of repetitive DNA are separated from the bulk genomic DNA by the process of 2 minutes more நல்லா பாருங்க density gradient centrifugation தான பேஸ் பண்ணி தான repetitive process of DNA நம்ம ஆட் பண்றோம். So blotting base வராது, density gradient பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கும். எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்? Density gradient பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகேவா? Density gradient பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும். ஓகே, லாஸ்ட் 1 minute எத்தனை क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். லாஸ்ட் 1 minute. ஓகேவா? Quick way of comparing DNA to two individuals. Quick way of comparing DNA of two individuals. DNA profiling, Western blotting, blending and PCR. Quick way of comparing DNA. Quick way. Quick way of comparing DNA. Two individual DNA. Come on, 1 minute இருக்கு. Come on. Quick way of comparing DNA of two individual. Which is the quick way of comparing DNA of two individual? Two individuals or DNA compare பண்றது என்னவா இருக்க போகுது? ஆன்சர் வரல. Yeah, we call it as a DNA profiling அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? We call it as a DNA profiling. இன்னொரு क्वेश्चन பார்க்க முடியுமா? பார்த்துடலாமா? Which one of the following pairs of terms names mean same thing? அதாவது இங்கேயும் இருக்கிறது சேம் திங்கை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றாங்க. பட் ஓகே, இட்ஸ் 7 o'clock. ஓகே, 7 o'clock ஆயாச்சு. பட் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை क्वेश्चंस அட்டெண்ட் பண்ணிருக்கோம்ன்றதை பார்த்துலாம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் வில் பி தி ஆன்சர்? அதாவது இங்க பாருங்க, following pairs terms and names mean one and the same thing. ஒரே திங்கை தான் டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்கான். என்ன வரப்போகுது? ஜீன் பூல் ஜீனோம் சேமா, கோடான் ஜீன் சேமா, சிஸ்டோன் அண்ட் ட்ரிப்ளெட் சேமா, டிஎன்ஏ ஃபிங்கர்பிரிண்ட் அண்ட் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் சேமா. எது சேமா இருக்க போகுது? தெரியலையா? நல்லா பாருங்க, அவன் சேம் ஆஸ்பெக்ட்ஸ் தான் கேட்டிருக்கான். which is the same aspect அப்படின்னு தான் கேட்டிருக்கான். which is the same aspect அப்படின்னு கேட்டிருக்கான். என்ன ஆப்ஷன்ஸ் வரும்? நல்லா பார்த்துக்கோங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்கும் சேமாக தான் இருக்க போகுது. இதுக்கு ஆப்ஷன் டி தான். ஓகேவா? ஆப்ஷன் டி. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் வரப்போகுது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம கணக்கு எடுக்க வேணாம். ஓகேவா? அப்போது நம்ம எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போமா? இந்த கொஸ்டின் நம்ம கணக்கு எடுக்க வேணாம். அரௌண்ட் 390 இல்லையா? இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? 390 எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கோம்? யா 371. யா அகெயின் 20 கொஸ்டின் தான். நம்ம போனாலே 20 கொஸ்டின் வர மாட்டேங்குது. ஓகே இதே நல்ல ஒரு தொடக்கம் தான். ஓகே, நல்லா இருக்க போகுது. ஸோ நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம்னா 15 மினிட்ஸில் அரௌண்ட் 20 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். அட்டெண்டட் கொஸ்டின்ஸ் நம்ம எத்தனை இருக்க போகுது? 20 கொஸ்டின் இருக்க போகுது. அண்ட் அதே தான். ஓகேவா? 2 to 3 தான். 2 to 3 வந்து நம்ம ராங்காக போயிருக்கு. அரௌண்ட் ஒரு எத்தனை 18 வச்சுப்போமா? 2 பேஸ் பண்ணலாம். கரெக்டாக வந்திருக்கு. ஸோ 90% அக்யூரசி உங்கள்கிட்ட இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் அக்யூரசி இருக்குது?
7 மணிக்கு முடிக்கிறத வச்சிங்களா சார்? இல்லை 7 மணிக்கு முடிக்கிறத ஆன்சர் பண்ணலையே, யாருமே பண்ணலையே. ஓகேவா? ஸோ அந்த வந்து பார்க்கும்போது நம்ம 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின்ஸ். நிறைய பேர் 20 கொஸ்டினுமே கரெக்டாக சொன்னீங்கடா. ஓகே, அவங்க வந்து 100% நான் எல்லாரும் காமன் பேஸ் வந்து சொல்கிறது நான் சொல்கிறேன். ஓகேவா? அரௌண்ட் 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நமக்கு நல்ல ஒரு growth இருக்குது. 90% நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? we have secure. ஓகேவா? சூப்பர் ராங்கண்ணா. ஒரு ஃபயர் போடுங்கண்ணா, உங்களுக்கு ஃபயர் போடுங்கண்ணா. come on. okay come on pa. So we have successfully completed the first session 15 minutes வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம இதை தான் பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. 15 மினிட்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் அதில் அக்யூரேசியாக அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக இருக்கணும். சூஸ் பண்ணுறீங்களா, ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா அதை லீவ் பண்ணுறேன். ஓகே, தேவையில்லாமல் இல்லை எனக்கு டபுள் மைண்டடாக இருக்குது அப்படின்ற கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாதீங்க. பின்னாடி டைம் இருந்தால் அதுக்கப்புறமா யோசிச்சு சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? சூப்பர். யா என்சிஆர்டியை டிக்ளேர் பண்ணிட்டீங்களே. ஓகே சூப்பர். ஓகேவா? ஃபைனா அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? What do you want to all those kids? உங்களுக்கு என்னடா வேணும்? ஓகே, சரி, அது ஏன் சொல்லிட்டு போகிறீங்க? யார் வர சொன்னா கண்ணுங்களா? யார் வர சொன்னா? ஓகே, the door is always open அப்படின்னு சொல்லுவாருங்களே. ஓகே, so what is okay, you can leave na, முடிஞ்சிருச்சுல. that's so simple. Just a minute. Just so simple na. Just so simple. விடுங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்ரிபடி ஹேஸ் தேர் டிமாண்ட்ஸ். யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? அவங்க கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சிம்பிள். அதெல்லாம் பார்த்துட்டு வாட் பர்பஸ் வி ஆர் இன், அந்த பர்பஸ் போகிடக்கூடாது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இதெல்லாம் என்ன பண்ணால் முன்னாடியே சொல்லிட்டோம். அதோட முடிஞ்சிருச்சு. வி கான்ட் லிவ் ஆன் த பாஸ்ட் ஃபார் லாங். வி ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஃபியூச்சர்ஸ். அது மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு வரல. திஸ் இஸ் நாட் அ சேனல் டு கெட் சம் காசிப்ஸ் ஆர் கெட் சம் ரூயிங் டு பி கோ ஆன். அந்த மாதிரி சேனல்லாம் இல்லை. நம்ம வேலை நம்ம இருக்கு. நமக்கு டாக்டர் ஆனால் நமக்கு வாழ்க்கையில் உருப்படுற வழியாக பார்க்கணும். ஓகேவா? ஸோ 1008 வருவாங்க, பார்த்துட்டுலாம் இருந்தில்ல, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எப்படி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் பண்ணுறதை விட அங்கே போய் உட்காந்து நீட் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் வாழ்க்கையாக உருப்பட போயிடும். ஓகேவா? தே ஹேவ் தேர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ராக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து தான் பார்ப்பாங்க. ஓகேவா? யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஓகேவா? என்ன குறை சொல்கிறவங்களும் சரி, நான் குறை சொல்லையும் சரி, போத் சைடும் கரெக்டான ஒரு பேஸ் இருந்து தான் இருக்கும். அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கரெக்டாக தான் இருக்க போகுது. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கரெக்டாக இருக்கும்போது நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சிம்பிள், மை லாஜிக். ஓகேங்களா? விட்டுட்டு போயிட்டே இருங்க. எஸ், ஃபைன். ஸோ வி டோன்ட் வாண்ட் டு ஆன்சர் ஃபார் எனி ஒன் இஃப் யூ ஆர் கரெக்ட். நம்ம வேலை என்னது, நம்ம வேலை என்ன பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டு அதை போயிட்டே இருக்கணும். அதை வேண்டாம். ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ இந்த தேவையில்லாத எதுக்கு அப்படி தான் இருந்துட்டு. ஓகேவா? நீங்களாம் பசங்க, பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் யுவர் சைல்டு. யூ ஹேவ் டு இன்னும் வாழ்க்கையில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்களாம் பசங்க தான். எல்லா வயசும் இந்த மாதிரி இருக்க தான் செய்யும். இந்த வயசானால என்ன வாரியா அப்படின்னு இருக்க தான் செய்யும். திஸ் இஸ் ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றது. ஓகேவா? இப்போ ஸ்பேஸில் என்னடா இவன் கிரிஞ்சு பண்ணிருக்கான், பூமர் பண்ணிருக்கான், அதே தான் தோணிட்டு இருக்க போகுது. ஸோ நம்ம வேலை என்னவா இருக்க போகுது? இட்ஸ் நாட் அ சேனல் ஃபார் சம்திங் எல்ஸ். நான் சொல்ல விரும்பல, பட் சம்திங் எல்ஸ் ஒரு சேனல் கிடையாது. வி ஹேவ் லைஃப் டு மூவ் ஆன் இல்லையா? ஸோ நம்ம கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணுவோம், லெசன் பண்ணிட்டே இருப்போம். இப்போ கம்ஃபர்டபுள், பி நாட் கம்ஃபர்டபுள், யூ ஆர் ஆளுமை. இதை நான் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அது அவங்கள தான் கேட்கணும். ஓகேவா? சரி, உங்களுக்கு என்னடா ஆன்சர் வேணும்? ஏதாவது இந்த ஒரு ஆன்சர் சொல்லி இது எப்படி சார் வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் என்ன கேள்வியே கேட்குறீங்க எனக்கு புரியலையே. ஓகே. யா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம்? ஒரு 390 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 390 கொஸ்டின்ஸ் பார்க்கல அடக்கணும். ஓகே, நம்ம மாலிகுலர் பேசிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கல. நம்ம எதுலேருந்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் தெரியுமா? நம்ம வந்துட்டு ஏபிசிடி, அந்த ஏபிசிடி பேஸில் தான் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரவே வராது. ஓகே, நீட்டில் வரவே வராது. இந்த கேள்விலாம் நீட்டில் கேட்கவே இல்லை. ஓகே, ஸோ இது டீச்சிங்கே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து ஒரு ஸ்கேமா. ஓகேவா? ஸோ மறந்துடாதீங்கடா, புரிஞ்சுதா? இதெல்லாம் வந்துட்டு ஏபிசிடி நம்ம என்னது குழந்தைங்க
சின்ன சின்ன குழந்தைங்களாம் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, நீட் நாங்கள் சொல்லி தரலையா? ஓகேவா, சரி, ஓகே இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். யா, அடுத்த செஷனுக்கு போயிடுவோமா? அடுத்த செஷன் நம்ம அடுத்த 15 மினிட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு பிரேக் விட்டுட்டு நம்ம போய் பார்ப்போம். நம்ம அடுத்து நார்மலான செஷன் கொஸ்டின் செஷனுக்கு போயிடலாம். ஓகே ஏமா ஓரியான், அது யார் சொன்னாங்களோ அவங்க தான் சொன்னோம். ஓகேவா, சந்தோஷம், நம்ம பொண்ணுக்கு சந்தோஷம் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. யா, அப்படியாப்பா, சூப்பரா எல்லாமே வந்துருமா? நீட் 2026 பேப்பர் கேட்டுருங்க, நம்ம அடிச்சு எழுதிடலாம். எதுக்கு உட்காந்து கான்செப்டோட எதுக்கு படிச்சுக்கிட்டு? நீட் 2026 பேப்பர் கேளுங்க, டக்குன்னு கொடுத்துற போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கான்செப்ட் படித்து அடிச்சிருவான்ப்பா. ஆனால் கான்செப்ட் பண்ணி அடிக்கிறது சார். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? படிக்கிறவன் பாஸ் ஆக மாட்டான், கரெக்டாக படிக்கிறவன் தான் பாஸ் ஆகும், தெளிவாக படிக்கிறவன் தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா, ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும், ப்ராக்டிஸிங்கும் பண்ணணும். ஓகேவா, ப்ராக்டிஸிங்கே பண்ணாமல் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய டவுன்ஃபாலாக இருக்க போகுது. உங்கள் ரிப்பீட்டர்ஸ், ட்ராப்பர்ஸ் அவங்களாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் அது மாரி டவுன்ஃபால் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, யா, okay, fine. Okay, shall we move on to the next question? அடுத்த கொஸ்டின் பேஸ் பண்ணி பார்த்துலாமா? ஐ திங்க் நம்ம இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். இந்த கொஸ்டினில் பேஸ் பண்ணி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கொஞ்சம் டைம் போயினதுக்கப்புறமா we can again session into the 15-minute session. Okay, if inheritable mutation is observed in a population high frequency, it is termed as. If inheritable population is observed in a high frequency is termed as. What is termed as? நம்ம என்ன சொல்லலாம்? Inheritable mutation is observed in a population in a high frequency, it is termed as DNA mutation, DNA isomerism, DNA polymorphism, இல்ல none of these above. ஏய், நான் எங்கடா சொன்ன உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களாடா. Yeah, okay. It's going to be DNA polymorphism. Option C, DNA polymorphism. Okay, option C, DNA polymorphism is right answer. ஓகேங்களா, DNA polymorphism. உங்கள் லைஃப்லையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகேவா, யூ ஆல் ஹேவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். பாத் டிஃபரெண்டாக இருக்கலாம், நீங்கள் எந்த பாத் வேணால் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த பாத் இருக்கோ அந்த பாத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எந்த சேனல் இருக்கோ அந்த சேனல் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த சேனலில் உங்களுக்கு மார்க் வருதுன்னா அந்த சேனலை சூஸ் பண்ணலாம். பட் உங்கள் எய்ம் என்னவாக இருக்க போகுதுன்னா நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்ற எய்மாக தான் இருக்க போகுது. நீட் கான்செப்ட்டில் சொல்கிறேன். இந்த ஜெய் படிச்சிங்கன்னா ஒரு இன்ஜினியர் பேஸ்னால ஐஐடியிலேருந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு தான் இருக்க போதே தவிர வேறு எதுலேயுமே டிஃபரெண்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த பார்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். சம் ஸ்டூடெண்ட் கன்வீனியன்ட் இன் இயர் அவங்க இதை சூஸ் பண்ணுறாங்க. சில பேர் அவர் நல்லா சூப்பராக சொல்லி தருவார், இவர் நல்லா சூப்பராக சொல்லி தருவார் சொல்லுவாங்க. ஸோ சூஸ் டிஃபர் பாத். பட் அவங்க எய்ம் என்னவாக இருக்க போது நாங்கள் எல்லாருமே என்ன எய்மாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். ஓகேவா கண்ணா? ஓகே, ஸோ ஆப்ஷன் சி டிஎன்ஏ பாலிமார்பிசம் தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. ஓகேவா? ஐயோ, வீட்டிலேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாரு. டிஎன்ஏ பாலிமார்பிசம் மெயின்லி அரைசஸ் டியூ டு, எதனால அரைஸ் ஆகுது? ஓகேவா, டிஎன்ஏ பாலிமார்பிசம் மெயின்லி அரைசஸ் டியூ டு DNA polymorphism mainly arises due to, எதனால DNA polymorphism arise ஆகுது? DNA polymorphism mainly arises due to, yeah, it is mainly arises due to mutation. Mutation நடக்க ஆஸ்பெக்ட்ல தான் நமக்கு DNA polymorphism arise ஆகுது. ஓகேங்களா, DNA polymorphism based on arises due to mutation தான் arise ஆகுது. ஓகேவா? So option C mutation is a correct answer. சூப்பரா சுசிதரன், ஆன்சி கலக்கிட்டீங்க, நிவாஸ், Dr. Soon, okay, super, கலக்கிட்டீங்க. So it's going to be option C, mutation is the right answer. Okay, option C, mutation is a very much right answer. Okay, அடுத்த கேள்வி பார்த்தலாமா? அடுத்த கேள்வி என்னவா இருக்குன்னா, the technique was found by Alex Jeffrey. நான் பையன் ஜெஃப்ரி பையன். ஓகேங்களா? ரெய் இன்னும் போலையா? ஓகே விடுங்க. ஒரு வாட்டி தான் ஆன்சர் சொல்ல முடியும். ஓகே, we have time to go. We have no, we don't have some இந்த மாதிரி இந்த கிளிமிட்ஸ்க்குலாம் டைம் இல்லை. அதுவும் இந்த டைம் சுத்தமாக டைமே இல்லை. ஓகேவா, we have to போர்டு எக்ஸாம் இருக்குது, நீட் எக்ஸாம் இருக்குது, ப்ரிஃபர் பண்ணோம். கமான் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. விடுங்க. It's called DNA fingerprinting found by Alex Jeffrey தான். நான் சொல்றப்ப DNA fingerprinting இன்னைக்கு குற்றவாளிகள்லாம் பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற DNA fingerprinting இது யார் கண்டுபிடிச்சிருக்காரு? Alex Jeffrey தான் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேவா, சூப்பர். ஆன்சி, சுசிதரன், பிருத்திவி, நிவாஸ்,
Vijay collecting. Okay, so it's going to be option C. Option C or option D is the right answer. DNA fingerprinting. Yes. Next question பார்த்தலாம். அடுத்த question என்ன இருக்குன்னா, which of the following sequence of human genome shows a high degree of polymorphism? எது வந்துட்டு high degree of polymorphism காட்டுது? Which one shows the high degree of polymorphism? Which one of the following sequence of human genome shows high degree of polymorphism? எது exons bulk genomic DNA repetitive DNA cistron? Yeah, எது repetitive DNA. Repetitive DNA. ஓகேங்களா? So option C da kanna. Okay, option C is the right answer. High degree of polymorphism எதுல பார்க்க முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா repetitive DNA ல தான் பார்க்க முடியும். ஓகேங்களா கண்ணா? So it's going to be option C is the right answer. Option C is the right answer. Yes, Vijay, Ansi, Prithvi, Susidharan கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? Allelic sequence. Allelic sequence variation can be described as a DNA polymorphism if more than one allele at the locus occurs in a human population with frequency greater than. ஒரு கான்செப்ட் இருக்குன்னு அது நம்ம பேட் ஒர்க்கர்ஸ் blame their tools அப்படின்றது. ஓகேங்களா? நான் சரியாக வேலை செய்யாமல் என்னோட டூல்ஸை வந்து நான் ப்ளேம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இப்படி போகும்போது எனக்கு அதான் ஞாபகத்தில் வருது. என்னடா இருக்க போகுது? Which is the right answer? Allelic sequence variation can be described as a DNA polymorphism if more than one allele at the locus occurs in human populations with the frequency is greater than 0.01. ஓகேங்களா? It's going to be 0.01. இப்படி கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது என்ன 0 என்ன 0.1 இல்லை. இது 0.1னால நீங்கள் கரெக்டாக அடிச்சிருவீங்க. பட் சில டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை 0 தள்ளி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் B இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவாக்கண்ணா? யா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றத பார்த்துலாம். A well-known technique to amplify a small portion of DNA is termed as. ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி வர்றது well-known technique. ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கு? A well-known technique to amplify the small portion of DNA. Small portion of DNA amplification, multiplication பண்ணுறது. நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சீக்வன்ஸை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? அடுத்த ஜீன் சீக்வன்ஸ் வந்து நம்ம மறுபடியும் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் நம்ம தொலையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம நிறைய காப்பீஸ் எடுத்து வச்சுப்போம். ஸோ இந்த ஆம்பிளிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யாராக இருப்பா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே விஜய் அழகராஜ். ஓகேங்களா? விஜய் தான் பார்த்தோம். ஓகேவா? விஜய் அழகராஜ். ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி PCR, பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். PCR அது என்னது? பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறது, அதிகமான நம்பர் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா? ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். எஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, VNTRs varies in size. How do they varies in size? Yes, Vijay, Alagaraj, Prithvi, Susi, Dharan, Kalkiting. ஓகேங்களா? ஸோ PCR தான் கரெக்டான ஆன்சர். ஸோ VNTR varies in size. How they varies in size? என்ன கிலோ பேசிஸில் வேரிஸ் பண்ணுவாங்க? Varies in 0.1 to 20 kilobases. Varies in 0.1 to 20 kilobases. Okay, va? 0.1 to 20 kilobases. Option B is the right answer. Okay, option B is the right answer. Okay, அரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எல்லா டெக்னிக்ஸ் பேஸ் பண்ணி எல்லாருக்குமே புரியணுன்ற அப்படி அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அப்படி ஆகுது அப்படின்னு இருக்கும்போது வி கேன் சேஞ்ச் இட்னா, யூ கேன் சேஞ்ச் இட். ஓகேவா? நோ ப்ராப்ளம் ஃபார் தட். ஓகே, ஐ எம் ரெகுலேட்டிங் ஃபார் இட். யூ கேன் சேஞ்ச் இட். ஓகே, ஃபைன். ஸோ 0.1 to 20 கிலோ பேசஸ். ஓகேங்களா? 0.1 to 20 கிலோ பேசஸ் கம் டு மை கிளாஸஸ். யூ கேன் அனலைஸ் இட். வேர் டு ஐ கோ ராங்? இதை நீங்கள் சொல்லலாம்.
ஓகேவா? நான் இங்கே தப்பாக போயிட்டுருக்கேன் இல்லை சார், நீங்கள் இது இந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது சார், நம்ம கிளாஸில் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஓகேவா? Okay, I'm also very proud, Rakana. I am also very proud. Okay, don't worry. Okay, I'm very good. Very good. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன அதுக்கு இப்போ வாட் டு டூ அப்படின்றீங்க நீங்கள்? அதான் நான் சொல்கிறேன். இப்போது உங்கள் ப்ராப்ளத்தை ஃபஸ்ட் நான் பேசலை, நீங்கள் சும்மா சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போது நம்ம ஒரு இதை வாங்கிட்டு இருக்கோம், அது வந்துட்டு சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகலை. எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஒரு சினிமா பேஸ் எடுத்தாலும் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் கிளாஸ்க்கு வாங்க. ஓகே, ஏன் கிளாஸ்க்கு வாங்க, என் கான்செப்டாக பாருங்கள். ஓகே, உங்களுக்கு அவரோட டீச்சிங் சூப்பராக இருந்துச்சு, அவர் சூப்பராக இருக்காருன்னா அப்போ ஃபாலோ பண்ணுங்கள், தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் டாக்டர் ஆகணும், அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, ஓகே, உங்களுக்கு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சுன்னா, ஓகே, இப்போ நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா கரெக்டாக சூஸாக பார்த்து பே பண்ணுங்கள். பட் இங்கே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கரெக்டான வேஸில் போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு ரீச் த கோல் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனால் அப்படி பேஸ் பண்ணி சொல்லக்கூடாதுடா. ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கடா. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு சொல்லிட்டு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம அனலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஸோ எங்கே நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கீங்களோ அந்த கன்வீனியன்ட் இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போ வேர் யூ ஆர் கோயிங் டு பி கன்வீனியன்ட், உங்களுக்கு எங்கே புரியுதோ அந்த பேஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைன் ரா பாலச்சந்தர், ஃபைன் 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 ஃபைன். ஐயோ ஐயோ. ஓகேவா? அரே, வாட் டைம் யூ ஆர் பின் இன்வெஸ்டிங், என்ன டைம் இதாகிடுச்சுன்னு நீங்கள் அங்கேயும் லேர்னிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ யாருமே இது பண்ணலையா? ஓகே, அங்கேயே நாங்கள் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருப்பாங்க, அந்த டீச்சர்ஸும் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதான் சொல்கிறேன், ஒரு ஆளுக்கு ஒர்க் ஆகுறது இன்னொரு ஆளுக்கு ஒர்க் ஆகல அப்படின்றதுனால ஸோ அந்த என்டையரே நம்ம சப்போஸ் சொல்லக்கூடாது, அது மென்டாலிட்டி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? சப்போஸ் இப்போ எனக்கும் நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ஒர்க் ஆகாத ப்ராசஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு, நமக்கு எல்லாருக்குமே ஒர்க் ஆகாத ப்ராசஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மாறி இருந்து இருக்கலாம். பட் நம்ம எங்கே ஒர்க் ஆகுதோ நம்ம இப்போ சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி தான் இருக்கீங்க. லீவ் ஆன் த பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் இப்போ பற்றி பேசியோ இல்லை பாஸ்ட் இதை பற்றி இது பண்ணியோ நமக்கு இது கிடையாது. நான் உங்கள் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, உங்கள் இதுலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? we are providing தான் கண்ணுங்களா, நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, நல்லா ஒரு விஷயம் நல்லா புரியுங்க. we are providing. ஓகேங்களா? அந்த கன்வீனியன்ட் பேஸில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் வந்து புரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு ஆளுக்கு இங்கிலீஷ் பேசும்போது புரியா இருக்கும், ஒரு ஆளுக்கு தமிழ் பேசும்போது புரியா இருக்கும். அதுக்குன்னு இங்கிலீஷ் பேசுகிறது தான் பெரியது, தமிழ் பேசுகிறது தான் பெரியது அப்படின்ற கான்செப்ட்டில் வரக்கூடாது. ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஃபர் ஆகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் ஒரு டிஃபர் ஆகும். அதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு சேனலோட அனாலிட்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்ஸுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க சொல்கிறது புரிஞ்சிருக்கலாம். இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த கொஸ்டின் இந்த சார் சூப்பராக சொல்லி தராரு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மேம் சூப்பராக சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி சர்டன் அமௌண்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. சும்மா பாஸ்ட் நடந்ததே இன்னும் பேசிட்டே இருக்கிறதுனால நமக்கு இன்னும் லைஃப்பில் இன்னும் போக வேண்டியது நிறைய தூரங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ டோன்ட் வரி அபவுட் எனி திங். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இஷ்டம் இருந்துச்சுன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் மீ அலாங் வித் த கொஸ்டின்ஸ். உங்களுக்கு தெரியுதா தெரியலையா அதை சான்ஸ் பண்ணுங்க, இல்லை யூ கேன் டேக் எ லீவ் ஆர் டேக் எ லீவ். ஓகேங்களா? இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பாக ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கக்கூடாது. பிகாஸ் வி யங்கர் சில்ட்ரன்ஸ். ஓகே, நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. இப்போவே ஒரு தப்பான மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்கன்னா அது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹேவ் அ டைம், ஓகே, உங்களுக்கு எனக்கு நடந்திருக்கு சார், எனக்கு நடந்திருக்கு, இல்லை நான் அதில் இவ்வளோ பண்ணேன் எனக்கு நடந்துச்சு, எனக்கு கண்ணே நடந்துச்சு, எஸ் அண்ணே நடந்துச்சு. பட் இப்போ நீங்கள் செக்யூராக தான் இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். பட் அது எல்லாமே தப்பு இல்லை, போனதே தப்புன்னு அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் அங்கேயும் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு. ஓகே, அங்கேயும் என்ன இருக்குது, அங்கேயும் ரிசல்ட்ஸ் இருந்திருக்கு, அங்கேயும் படித்து வந்திருக்காங்க. ஓகே, அந்த கான்செப்ட் தான் சொல்லிருக்கேன். ஓகேங்களா கண்ணா? ஸோ சிம்பிள் as simple as possible. ஸோ இதுக்கப்புறமா ஓகே, டோன்ட் ப்ரெஷரைஸ் டூ மச். ஓகே, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அவங்க பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, இந்த கம்பெனி அந்த விஷயம் பண்ணும், அந்த கம்பெனி எங்கே விஷயம், அது எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் யுவர் லைஃப். உங்கள் லைஃப் தான் இருக்க போது. நீ 2026 பக்கத்தில் வந்தாச்சு, போன விஷயம் போனது போயிடுச்சு. ஓகேங்களா? போனது போயிடுச்சு. உட்காந்துலாம் யோசிச்சுட்டு இருந்த முடியாது. இன்னும் 3 மாதம் இருக்குது, இன்னும் 2 மாதம் இருக்குது. அந்த நீ 2026 எப்படி கிராக் பண்ணுறது, அதில் கிராக் பண்ணி நம்ம லைஃப் நம்ம எப்படி செக்யூர் பண்ணுறதுன்றதை இனி வரக்கூடிய நாட்களில் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு போனத விஷயத்தை நம்ம விட்டுட்டு இனி வரக்கூடிய நாட்டில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா கண்ணா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் குவிக் வே ஆஃப் கம்பேரிங் DNA ஆஃப் 2 இண்டிவிஜுவல் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருந்தோம். என்னவா இருக்க போது இட்ஸ் none other than DNA ப்ரொஃபைலிங்.
ஒரு 2 DNA பேஸ் பண்ணி வர்றது DNA ப்ரொஃபைலிங்காக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். டே once you have seen the video, I have clearly explained it out. ஓகேங்களா? I actually have praised him a lot. ஓகேங்களா? ஸோ அந்த சில டிப்ளமேட்டிக் வேஸ் தான் நான் வேணான்னு சொல்லியிருந்தேன் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? இஃப் யூ ஆர் ஹர்ட்டட் ஃபார் தட், ஓகே, ஹர்ட் ஆகிட்டிங்களா, no problem. Okay, leave it. Everything leave. Don't go into the personal things of anybody's. Please focus on your work. Okay, நம்ம focus on your work பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். விட்டுருங்க. ஓகேவா? நடந்துச்சு முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நடந்து போச்சு முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இனியும் உட்காந்து இப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை. வி ஆர் ஒர்க்கிங். ஓகேவா? நாங்களும் ஒர்க் பண்ணிருக்கோம். நீங்கள் சொல்கிற அந்த பிரதர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், அவரும் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டு பிகம் யூ ஆஸ் அ டாக்டர். உங்களுக்கு யூ ஹேவ் ரைட்ஸ் டு சூஸ் யுவர் வே. யூ மே ஹேவ் சூசன் ராங். நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், எதுவாக கூட இருந்திருக்கலாம். இல்லை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருந்திருக்கலாம். ஸோ தட் டிஃபைன்ஸ் யூ. ஓகே, அவ்வளோதான், விட்டுருங்க. ஓகே, ஸ்டே பாசிட்டிவ் ஆல்வேஸ். மைண்ட் மனசுக்குள்ளே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? சும்மா நெகட்டிவ் பார்ப்பே வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்கண்ணா. ஓகேவா? ஸோ DNA fingerprinting of which one of the following is exactly same? ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து சேமாக இருக்குமா? அதாவது நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த படம் பார்த்துட்டீங்களா, படத்தில் கூட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து மாறுதல் அடையும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் கூட சேமாக இருக்குமா, ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சேமாக இருக்குமா. இப்போ இப்படி இருந்து ட்வின்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்றது எல்லா ட்வின்ஸுக்குமே இருக்காது. பட் சில ட்வின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் கூட சேமாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ட்வின்ஸ் கூட இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது ஃபிங்கர் பிரிண்டிங் சென்சரேஷன் இருக்குல்ல, ஸோ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சுக்கும்போது 2 பேருக்குமே ஒரே இதாக இருக்குன்னு சொல்லி அதே கன்ஃபியூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்க ட்வின்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ். ஏன் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா? ஒரு சைகோட்லேருந்து பறந்துருக்கிறது. ஓகேவா? இப்போ ட்வின்ஸை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ரொடக்ஷனில் படிக்கும்போது படிச்சிருப்போம், ஒரு சைகோட் தான் ஃபார்ம் ஆகும். ஒரு சைகோட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து தான் எம்ப்ரியோ டெவலப் ஆகிட்டு பெருசாக வந்து வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஒரு சைகோட் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்க போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே டைசைகோட்டில் 2 சைகோட் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆக போகுது. இது மோனோசைகோட்டிக் ட்வின்ஸில் ஒரு சைகோட்லேருந்து 2 எம்ப்ரியோஸ் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆகிறதுனால இவங்களுக்கு 2 பேருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா சேமாக இருக்க போகுது அப்படின்னா. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஐ வில் நாட். ஓகேங்களா? ஐ வில் நாட். எனக்கு தெரிஞ்சது நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம். ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதை நம்ம விஷயத்தை நம்ம ஒரு டூலை யூஸ் பண்ணி எனி டூல் இஸ் மேபி. ஓகே, எனி டூல் இஸ் மேபி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை ஸ்டூடெண்ட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ஃபியூர் திங்கிங் இஸ் யூஸ்ஃபுல், யூ கேன் கெயின் விச் ஆர் யூஸ்ஃபுல். யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறத விட்டுலாம், எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் கெயின் பண்ணிங்க. ஓகே, ஐ ஹேவ் அ கிரேட் கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ஆம் அ குட் டீச்சர். பிகாஸ் நான் அந்த இதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஒரு நல்ல டீச்சர், ஒரு நல்ல ஜெனரேஷனை பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, I myself believe I am a good teacher and I am good generation, not in a term of education but in a term of discipline அப்படினா நான் நினைக்கிறேன். ஓகே, yeah, so option monozygotic twins. No is going to be monozygotic twins. ஒரு zygote இருக்க பேஸ் பண்ணிக்கிற twins தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஒரு zygotic இருக்க மெயின் பண்ண twins தான் சொல்லிட்டு இருக்கோம். Yes, just give me a moment. Okay. Yeah. Okay. அடுத்த क्वेश्चन பார்த்தலாம். monozygotic twins தான் கரெக்டான ஆன்சர் இருக்க போகுது. Next question. In DNA fingerprinting detected by the hybridization strands are. DNA fingerprinting detecting by the hybridization strands are radiometria, radioscopia, autoradiographia, scientifically co-counter. What is the answer? It's over, it's done. What is done is dusted. Okay, you have to focus on the future, so no more times for anything. Okay, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், கிளாஸ்க்கு வந்திருக்கோம். So அதை பார்த்துடலாம். Okay, for the both side DNA fingerprinting detected by the hybridization stands for yara susidharan. Okay, it's going to be autoradiography. Option C, autoradiography is the correct answer. Okay, option C, autoradiography. Super. Okay, option C, autoradiography is the right answer. Okay,
ஆப்ஷன் சி ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஓகே சூப்பர் இருக்கண்ணா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் வரக்கு போதுன்னா ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த சேட்டலைட் டிஎன்ஏ. என்னென்னலாம் சேட்டலைட் டிஎன்ஏயோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எக்ஸெப்ட் கேட்காங்க பார்த்தீங்க கடைசி இடத்துல வந்து எக்ஸெப்ட் அப்படிங்கிற கொஸ்டின்ஸை கேட்போம். ஸோ அப்போ எப்படி கேட்குறான் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக படிச்சிருக்கும்போது நீங்கள் நோட் பண்ணதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நல்லா பாருங்க, அவன் விச் ஆர் நாட் அ ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் தான் கேட்டிருக்கான். ஓகேவா, அதான் கேட்டிருக்கான். ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் எக்ஸெப்ட்னா விச் ஆர் நாட் அ ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் என்ன ஆன்சர் இருக்க போகுது? விச் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர்? எதோட ஃபீச்சர்? சேட்டலைட் டிஎன்ஏ. சேட்டலைட் டிஎன்ஏ இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் வருதுமா, அதில் சேட்டலைட் டிஎன்ஏவோட எது ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சேட்டலைட் டிஎன்ஏ எக்ஸெப்ட் come on form a large portion of human genome, illa generally do not code for protein, illa show high degree of polymorphism, illa forms mRNA for proteins. So இத வச்சு பாத்தீங்க அப்படினது பாத்தீங்கன்னா என்ன வர போகுது அப்படினது பாப்போம். form large portion of human genome பேஸ் பண்ணி நம்ம satellite genome project பேஸ் பண்ணி வந்திருக்கு. கரெக்ட்டா தான் இருக்குது. generally do not code for protein. ப்ரோட்டீனுக்கு கோட் பண்ணாது. பட் இங்க என்ன சொல்லிருக்கான்? form mRNA codes for protein அப்படின்னு. So option D தான் ராங்கா இருக்க போகுது. ஷோ ஹை டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம். எஸ் இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்க போகுது. பிகாஸ் அவன் ஜெனட்டிக்கலி பேஸ் பண்ண டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏ சீக்வென்சிங் ஃபிங்கர் பிரிண்டிங் வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு பேஸ் பண்ண வேலை கிடையாது. அப்போ ஃபார்ம்ஸ் எம்ஆர்என்ஏ ஃபார் க்ரோடா ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸில் பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டாக்டர் ஆப்ஷன் டி தாக்கணும். ஆப்ஷன் டி ஓகேங்களா? ஆப்ஷன் டி தாக்கணும். ஓகேவா? அண்ட் சி இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி என்ன கேள்வியா இருக்குன்னா, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த சதர்ன் பிளாட் டெக்னிக்? சதர்ன் பிளாட் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? நோடா கண்ணா. சதர்ன் பிளாக் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எதை கன்சிடர் பண்றோம்? which we consider the first step of southern blot technique கண்ணா. So denaturation of DNA with gem electrolysis with a specific probe, illa production of group of genetically identical cells, illa digestion of DNA by restriction enzymes, illa isolation of DNA from a nucleotide cells which is the one from the scene of crime. ஒரு scene of crimeல இருந்து இப்போ ஏதோ வேலை நடக்குது அப்படின்னு வெச்சுங்க. ஓகேவா? ஏவா நல்லா பாருங்க. இப்போ ஒரு crime நடக்குது. isolation of DNA அங்க இருந்து ஐசோலேட் பண்ணனும். ஓகே நியூக்ளியேட் செல்ஸ் such as one from the scene of crime. So option D தான் வரப்போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து டிஎன்ஏ தடம் எதாவது கிடைக்குதா அப்படின்னு. இப்போ ஒரு கொலை நடந்து போச்சு, வீட்டில் கொலை நடந்து போச்சு, என்னத்தை தொழுவாங்க? ஃபஸ்ட்டு டிஎன்ஏ கிடைக்குதா, அவன் முடி கிடைக்குதா, அவன் கை ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா, மாஸ்க் போட்டு எதுலேருந்தாவது அவனோட டிஎன்ஏ எடுக்க முடியுமா அப்படி தானே கிரைம் ஆஸ்பெக்டில் பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? எஸ்டா ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. ஓகேவா? பாடிங்க ஓகேவா? ஓகே ஸோ அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லாம் இல்லை. ஓகேவா? ஆக்சுவலாக கொஸ்டின் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது போது என்ன டைப் ஆஃப் மாடியில் வந்து கேட்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு டீப்ரொடக்ஷன் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. அந்த ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பாங்கல்ல? இல்லை ஆன்சி ஃபஸ்ட் யூனிட் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம இதை கன்சிடர் பண்ணிருக்கோம். நம்ம அடுத்த கேள்வி பார்த்தலாம். இனிஷியலி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் விச் ப்ரோப் வாஸ் யூஸ்ட்? முன்னாடி காலத்தில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் யூஸ் பண்ண ப்ரோப் என்னது? விச் இது வாஸ் யூஸ்ட்? அப்போ இன்னும் ஜெனட்டிக்ஸ் தான் இருக்குது. ஓகே என்னது என்ன இருக்க போது? இனிஷியலி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் விச் ப்ரோப் இஸ் யூஸ்ட்? எந்த ப்ரோப்டாக நான் யூஸ் பண்ணுறோம்? VNTR. VNTR என்னது? வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ். வேரியபிள் number of tandem repeats. ஓகேவா? ஓகேவா? so option B is the right answer. Okay, option B is the right answer. ஓகேவா? சூப்பரா சுசிதரன் கலக்கிறீங்க. ஓகே ஆப்ஷன் B we consider is the right answer. சூப்பர் ஆப்ஷன் B. ஓகே VNTR அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஆமாம் சொன்னீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக லைன் பை லைன் இன்சிஆர்டி நம்ம ரெக்கார்டு செஷனை வந்து போட்டுருந்தோம். ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள்.
சப்போஸ் ஏதாவது டவுட் கிட்ட தான் வந்துச்சுன்னா இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி பேஸில் நம்ம போட்டிருக்கோம், அதை வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஓகே, variable number of tandem repeats. Okay, VNTR ஓட கேட்டிருக்காங்க. So variable number of tandem repeats belong to which class of satellite DNA? VNTR belongs to which class of satellite DNA? Hi Manu. Which class of satellite DNA? VNTR belongs to which class of satellite DNA? VNTR belongs to which class of satellite DNA? எந்த class of satellite DNA ல? மைக்ரோவா மினி சேட்டலைட்டா? நல்லா பாருங்க. VNTR belongs to மைக்ரோ சேட்டலைட்டா மினி சேட்டலைட்டா? நல்லா பாருங்க. VNTR belongs to மைக்ரோ சேட்டலைட்டா மினி சேட்டலைட்டா? It's belong to mini satellite rakana, not micro satellite, mini satellite. Super prithvi kadaikreenga, okay va? So mini satellite da note theriyada note panikonga. VNTR belongs to mini satellite of DNA. Okay, which class na? Mini satellite of DNA. Okay va? Yes na master origami ANSI. Okay la? No problem. Okay, so option A is the right answer. Okay, option A da nama right answer ah paathutom. Okay va? Yeah, VNTR vandittu variable number of tandem repeats. Okay, adha nama inge sollirundom. Okay, variable number of tandem repeats. Okay, அடுத்த question பார்த்தலாமா? அடுத்த क्वेश्चन என்னவா இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா the sensitivity of DNA fingerprinting is increased by sensitivity of DNA fingerprinting எதுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்கிரீஸ் ஆகுது? the sensitivity of DNA fingerprinting was increased by amplification எதை வெச்சு பண்ணுவோம்? yes விஜய் அழகராஜ். ஓகேங்களா? ஓகே அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. ஓகே hi welcome you all. A sensitivity of DNA fingerprinting is increased by blending, PCR, centrifugation, autoradiography. வரது ஒரு ஆன்சர் சொல்ல வேண்டியது ஜாலியாக மனு போயிடுவா. ஓகேங்களா? ஓகேடா படிங்க. ஓகேங்களா? Do your work. A sensitivity of DNA fingerprinting is increased by. How do the sensitivity is increased by? Is increased by PCR. Yes, PCR rakana. Super. It's increased by polymerase chain reaction. ஓகேவா? நிறைய நம்பர் ஆஃப் ஆம்பிளிஃபிகேஷன் நம்ம எடுத்து வச்சதுனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் பை பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேவா? விஜய் அழகராஜ் அது போனது மினின்றது போனது மினி சேட்டலைட்டை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. ஓகேங்களா? ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க. செஷன் லைக் பண்ணாமல் யாராவது செஷன் லைக் பண்ணி அடிச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்த கேள்வி பார்த்துலாம். தண்ணி குடிக்காத தண்ணி குடிச்சோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டராக இருங்க. தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா தண்ணி குடிச்சு வச்சுங்க. வாட்டர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? Yeah. Super. Yeah, come on. Okay, fine. நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்துருவோம். ஆக்சுவலி இன்னைக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிக்க ட்ரை பண்ணலாம். எல்லா क्वेश्चंसும் நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். Yeah. The next question is going to be arrange the following procedure in correct order to perform southern blotting. தேங்க்யூ நெருப்பு போட்ட நல்லுள்ளங்களுக்கும் ஹார்ட் போட்ட நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ இந்த ஃபாலோயிங் ப்ரொசீஜர் கரெக்ட் ஆர்டர் டு பெர்ஃபார்ம் சதர்ன் பிளாட்டிங் சீக்வன்ஸில் கரெக்டாக எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும் அப்படின்றத கரெக்ட் ஆர்டர் பேஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை டேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா பெர் டே நீங்கள் ஒரு சாப்டர் வச்சிருந்தா கூட 32 சாப்டர்ஸ் பெர் டே நீங்கள் 2 சாப்டர் வச்சிருந்தா கூட 15 to 20 டேஸ் கூட நம்ம மொத்தமாக ரிவிஷன் பண்ணிடலாம். மாஸ்டர் யோகேமி தேர் விஷிரா ஐ வில் பி டூயிங். நமக்கு வேலை இல்லையா? ஸோ என்ன ஆன்சராக இருக்க போகுது? ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்கள். பெர் டே 2 சாப்டர் வச்சு ட்ரை பண்ணுங்கள். மார்னிங் அண்ட் ஈவினிங் பயோவில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ பை ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அந்த டிஎன்ஏவை நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் பை ஜெயல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஆமாம், அது கட் பண்ணதுக்கப்புறமா தான் அப்புறமா செப்பரேட் பண்ணணும். எது பெருசாக இருக்குது எது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணணுமா?
transferring the separated DNA nitrogenase of the nucleus membrane. அதுக்கப்புறம் hybridization is used in NTR probe. ஓகே, அதுக்கப்புறமா தான் டிடக்ஷன் ஆஃப் DNA fragments or autoradiography. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டு நம்ம 6 தான் வரப்போகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகேவா? எதுக்குடா we have time டா, we don't have time to focus on my work itself. ஓகேவா? எதுக்கு distractions எல்லாம்? ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் பிருத்திவி ஆன்சி கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகே விஜய் அழகுராஜ் கலக்கிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். The technique of DNA, which are the technique except forensic science-க்கு DNA தேவையா? DNA தேவை. அதுமாரி எதுக்கு தேவை இல்லை அப்படின்னாங்க, ஏன்னா எக்ஸப்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸப்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A technique of DNA, forensic science தேவையா? தேவை. Determination of population of genetic diversity தேவை. ஓகேங்களா? paternity dispute, ஆமாம், இது ஏன் குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி சொல்ல அதுக்கும் DNA தேவை. பட் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு DNA தேவை கிடையாது. ஸோ சிம்பிள். ஆப்ஷன் சி. எஸ்டா பிருத்திவிராஜ், பிருத்திவி அண்ட் ஆன்சி மாஸ்டர் ஒரிகாமி கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் எஸ்டா விஜய் அழகுராஜ். சூப்பர். ஆப்ஷன் சி. ஓகே, நல்லா பார்த்துங்க. ஃபாரன்சிக் சயின்ஸுக்கு நம்ம DNA தேவைப்படுது. அதே மாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் ஜெனடிக் டைவர்சிட்டி, என்னென்ன பேஸ் ஆஃப்ல ஜெனடிக் வந்து மாறி இருக்கு, குடும்பத்தில் எப்படி ஜெனடிக்ஸ் வந்து மாறி அமைஞ்சிருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து வந்திருக்காங்க, அதை அனலைஸ் பண்ணுறதும் DNA தேவை. இது ஏன் குழந்தை, அது ஓன் குழந்தை, யாரோட குழந்தை அப்படின்னு தெரியாமல் கோர்ட்டில் போய்க்கும் கோர்ட் என்ன பண்ணுவோம், DNA தான் இது பண்ணிருக்கும். DNA செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது, குழந்தையோட DNA அம்மா அப்போ DNA சேமாக இருக்கா, அதில் டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம DNA ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு படிச்சிருப்போம், எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஜெல் எலக்ட்ரோஃபோரன்சிக்கில் படிச்சிருப்போம். ஸோ அது இருக்கும் வரும். பட் பயோகேஸ் ப்ரொடக்ஷனுக்கு DNA தேவையில்லை. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அரௌண்ட் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஒரு 500 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். நம்ம அரௌண்ட் ஒரு 408 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு 90 கொஸ்டின்ஸ் பேஸில் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் முடிய வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஓகே, which cells of a given individual is shown same degree of polymorphism? Which cells of a given individual show same degree of polymorphism? எது வந்துட்டு சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் வந்து ஷோ பண்ணும்? எந்தெந்த செல்ஸ் எல்லாம் சேம் டிகிரி ஆஃப் பாலிமார்பிசம் வந்து ஷோ பண்ண போகுது? which cells of the given individual shows same degree of polymorphism? ஆப்ஷன் பி. அழகுராஜ் நல்லா பாருங்க. பாலிமார்பிசம் என்னவா? அது வந்து என்னதுன்னா 2 or more வேரியன்ட். DNA சீக்வன்ஸ் வந்து 2 or more வேரியன்ட் இருக்குது. ஒரு ஸ்பெசிஃபிக் ஜீனில் அதிகமான DNA வேரியன்ட் இருந்துச்சுன்னா நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அது இண்டிவிஜுவல்ஸ் மாறி இருப்பாங்க பாப்புலேஷன்ஸில். ஓகேங்களா? அதிகமாக இருப்பாங்க 2 or more அப்படின்னு சொல்கிறது. இப்போ பாலி நிறைய இருக்கு, நிறைய DNA சீக்வன்ஸ் இருக்கிறது. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஸ்கின் செல்ஸ் அண்ட் செல் ஃபவுண்ட் இன் சலைவா, எஸ். ஏர் ஃபாலிகல்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸா, எஸ். பிளட் செல்ஸ் அண்ட் போன் செல்ஸா, எஸ். ஸோ ஆல் ஆஃப் திஸ் ஆப்ஷன் டி. யா, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவாக்கண்ணா? ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஒரே ஒரு செல்லில் வந்து அதிகமான DNA சீக்வன்ஸ் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம அதான் சொல்லுவோம் பாலிமார்பிசம் பேஸ் பண்ணி வந்துட்டோம். ஓகே, how many base sequence in genome of 2 humans are same? How many base sequence in genome of 2 humans are same? 2 ஹியூமன்ஸுக்கும் எவ்வளோ பேஸ் சீக்வன்ஸும் சேமாக இருக்கும்? எவ்வளோ வந்து சேமாக இருக்குமா? எனக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் எவ்வளோ ஜீனோம் சீக்வன்ஸும் சேமாக இருக்கும். அவனுக்கு எனக்கு எந்த எவ்வளோ ஜீனோம் இருக்கும்? எஸ், 99.9%. அதான் சொல்லியிருப்பேன். இந்த 99.9% வந்துட்டு எல்லா ஹியூமன்ஸ்க்குமே சேமாக இருக்குமா? அப்போ எப்படி சார் இதை கண்டுபிடிக்கிறாங்க? இது வந்து இவன் தான் குற்றம் பண்ணியிருக்கான் அப்படின்னு 0.1% டிஃபரன்ஷியேஷன் இருக்குது தெரியுமா? அது வந்து டிஃபர் ஆகும். அதை வச்சு தான் இந்த குழந்தையோட அப்பா இவன் தான், இல்லை குழந்தையோட அம்மா இவன் தான், இல்லைனா வேரியேஷன் பேஸ் பண்ணும்போது இந்த கொலை பண்ணது இவன் தான் இல்லை இவன் தான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா அந்த 0.1% வேரியேஷன் தான். ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்து பார்க்கும்போது 99.9% வந்து எல்லாருக்குமே சேமான இதாக இருந்திருக்க போகுது. ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் டா, சூப்பர். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, 99.9%. 15% இல்லை, 99.9% வந்து எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். எஸ் டா, விஜய் அழகுராஜ், சுசீதரன், ஓரிகாமி, புரிஞ்சுதா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி. 99.9% எல்லாருக்குமே சேமாக தான் இருக்க போகுது. ஓகே, 99.9%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன்ஸ் இஸ் ஹையர் இன் நான் கோடிங் சீக்வன்ஸ் ஆஃப் DNA. அதாவது இன்ஹெரிட்டபிள் மியூட்டேஷன் வந்துட்டு நான் கோடிங் டிஎன்ஏல அதிகமாக இருக்கா? எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. எதனால் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க.
inheritable mutations is higher in non-coding sequence of DNA because நல்லா பாருங்க it will be selected by nature because it will be selected by nature நல்லா பாருங்க கண்ணா yeah super என்ன வர போகுது probability of inheritable mutation ஒரு இதுக்கு இன்னொரு inherit ஆகுது ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷன் inherit ஆகுது higher in non-coding ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will not affect அரே ஒன்ஸ்க்கு 2 வாட்டி நல்லா பாருங்கடா ஒன்றுக்கு 2 வாட்டி நல்லா பாருங்க என்ன கேட்டிருக்கான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் நியூட்ரலிட்டி அக்குமுலேஷன்லாம் படிச்சிருப்போம்ல அது என்ன பண்ணாதான் it will not affect the reproductive ability of an individual affect பண்ணாது ஸோ ஆப்ஷன் ஏ தான் இஸ் ரைட் ஆன்சர் ஓகேங்களா டி தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா டி வராது ஆல் ஆஃப் திஸ் வராது ஓகே நாட் affect the reproductive ability of individual ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது ஸோ ஆப்ஷன் ஏ will not affect the reproductive ability of the individual ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது ஓகேவாக்கண்ணா ஆப்ஷன் டி வராதுடா ஆப்ஷன் ஏ தான் வரும் ஆப்ஷன் ஏ தான் வரும் ஆப்ஷன் டி வராது ஆப்ஷன் ஏ தான் வரும் யஸ்டா சுசிதரன் பிருத்திவி அண்ட் மாஸ்டர் ஓரிகாமி விஜய் அழகுராஜா ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ it will be not affected reproductive ability of an individual ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் DNA shown in which kind of polymorphism DNA சீக்வன்ஸில் எந்த கைண்ட் ஆஃப் பாலிமார்பிசம் தான் நம்ம பார்க்க முடியும் in a sequence of DNA we can see which kind of polymorphism we can see all the type இல்லையா come on yeah answer it sequence of DNA shows which kind of polymorphism yeah come on rakana all the type of polymorphism okay tandem repeats RFLP SFP SNPs so all this super Susidharan and Vijay Alagraj all the type of polymorphism நம்ம பார்க்க முடியும் all the type of polymorphism base வந்து நம்மளால பார்க்க முடியும் ஓகேவா select the correct match பண்ணுங்க which are correct matched which are all the correct matched எல்லாமே correct match பண்ணிருக்காங்களா எல்லாமே correct match பண்ணிருக்காங்களா select the correct matching southern blotting detect DNA northern blotting detect RNA western blotting detect protein ஓகேவா கரெக்டா எல்லாருமே யா பார்த்தவங்க தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க southern blotting DNA தான் டிடெக்ட் பண்ணுது southern blotting DNA தான் டிடெக்ட் பண்ணுது northern blotting RNA தான் டிடெக்ட் பண்ணுது ஓகே northern blotting RNA தான் டிடெக்ட் பண்ணுது western blotting protein தான் டிடெக்ட் பண்ணுது western blotting protein தான் டிடெர்மைன் பண்ணுது ஸோ all of this இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம் இதை வச்சு நிறைய கொஸ்டின் சேஞ்ச் இருக்குது ஓகேவா ப்ரோட்டீனை யார் டிடெக்ட் பண்ணுறான் வெஸ்டர்ன் ப்ரோட்டீன் தான் டிடெக்ட் பண்ணுறான் ஆர்என்ஏவை யார் டிடெக்ட் பண்ணுறான் நார்த்தன் ப்ளாட் தான் டிடெக்ட் பண்ணுறான் டிஎன்ஏ டிடெக்ட் பண்ணுறவங்க எவனா இருப்பான் சதர்ன் பிளாட்டிங் டெக்னிக்காக தான் இருக்கான் ஸோ ஒரு பிளாட்டிங் டெக்னிக்கும் எதை டிடெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சோம் ஓகேங்களா ஒரு பிளாட்டிங் டெக்னிக்கும் எதை டிடெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சவங்க ஸோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் ஓகேவா சதர்ன் பிளாட்டிங் டிஎன்ஏ தான் டிடெக்ட் பண்ணுது நார்த்தன் பிளாட்டிங் ஆர்என்ஏ தான் டிடெக்ட் பண்ணுது அண்ட் வெஸ்டர்ன் பிளாட்டிங் ப்ரோட்டீன் தான் டிடெக்ட் பண்ணுது ஓகேவா இதை நீங்கள் பின்னாடி கூட யூஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது கோர்ஸ் எடுத்து போவீங்க அப்படிங்கும்போது இந்த பிளாட்டிங் டெக்னிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்பெஷலி இன் ஃபாரன்சிக் சயின்ஸில் ஓகே நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபாரன்சிக் டாக்டர் ஆக போகிறீங்க அப்படி கிரைம் த்ரில்லர்லாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேவா நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோமா அடுத்த क्वेश्चन the transfer of protein from electrophoresis gel to nitrocellulose membrane is known as the transfer of protein from a electrophoresis gel to a nitrocellulose membrane the transfer of protein from a electrophoresis gel to a nitrocellulose membrane is known as okay என்ன சொல்லுவோம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன் கொடுத்தாச்சு இல்லையா என்ன கொடுத்தாச்சு ப்ரோட்டீன் கொடுத்தாச்சு ஓகேங்களா ப்ரோட்டீன் கொடுத்தாச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை பற்றி பேசக்கூடியதில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் அதை வச்சாலே நம்ம எந்த ப்ரோட்டீன் கண்டுபிடிச்சிடலாம் என்ன வரப்போகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் எலக்ட்ரோஃபோரசிக் ஜெல் டு nitrocellulose membrane is known as ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க
ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நம்ம என்ன சொல்லிருக்கோம்? again I am saying C Western blotting. Option C Western blotting தான். Option C Western blotting பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த transfer of protein from electrophoresis gel to the nitrocellulose membrane நம்ம என்ன சொல்லிருக்கோம்? Western blotting. Option C is the right answer. Okay, option C is the right answer. Option C Western blotting தான் கரெக்ட் ஆன்சராக பார்த்துட்டு. ஓகே, அடுத்த கேள்வி, which one of the following technique is used in analyzing of RFLP? மெத்திலைசேஷனா, எலக்ட்ரோஃபோரசிஸா, ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷனா, இல்லை லிப்போஃபெக்ஷனா? எது வந்து யூஸ் பண்ண போடுறோம்? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம், அது தெரியும் இல்லையா? ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ண போடுறோம்? நம்ம என்ன சொல்கிறோம், தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. restriction fragment length polymorphism. ஓகேவா? மெத்திலைசேஷனா, எலக்ட்ரோஃபோரசிஸா, ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷனா, இல்லை லிப்போஃபெக்ஷனா? ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், பட் அதோட சேர்த்து எலக்ட்ரோஃபோரசிஸும் வரும். ஸோ 2 and 3. எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன். எலக்ட்ரோஃபோரசிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன். ஓகேவா? ஸோ எஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷன் சூப்பர் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ எலக்ட்ரோஃபோரசிஸும் வரும், ரெஸ்ட்ரிக்ஷன் டைஜஷனும் வந்துடும். ஓகே, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணுங்களா? சூப்பர். யா சுசிதரன் விஜய் அழகுராஜா. ஸோ கோயிங் டு பி ஆப்ஷன் பி 2 and 3. ஓகே, ஆப்ஷன் பி 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர். எஸ் கண்ணா, சூப்பர். நம்ம அடுத்த ஒரு 10 கொஸ்டின் முடிச்சிருக்கோம். ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கடா கண்ணா. செஷன் சும்மா ஃபயராக இருக்கட்டும். ஏற்கனவே ஃபயராக தான் போயிட்டுருக்கு. நீங்களும் ஒரு ஃபயரை போட்டுட்டு இன்னும் ஃபயராக ஆக்கி விட்ருங்க. கமான். அப்படியே செஷன் லைக் பண்ணாமல் யாரை பார்த்துருங்க, செஷன் லைக் பண்ணி விட்ருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுருக்காங்க. Which is the incorrect statement from the given option? Incorrect statement. Good evening Catherine. Good evening Dagana. Incorrect statement. No problem at all, Catherine. You can see the recorder session also. Very simple. என்ன இருக்க போதுரா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? அதில் என்ன இன்கரெக்டாக இருக்க போகுது சுசிதரன்? இது என்ன இன்கரெக்டாக இருக்க போகுது? எஸ், சூப்பர். ஆப்ஷன் பி தான். என்ன இன்கரெக்டு பார்த்தாலே தெரிஞ்சது. ஓகேவா? அது எப்படிதா லோ ஃப்ரீக்வன்சி கிடைக்கும்? லோ ஃப்ரீக்வன்சி கிடையாது, ஹை ஃப்ரீக்வன்சி தானே? யா, சூப்பர், ஹை ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆப்ஷன் சுசிதரன் அண்ட் கேத்ரின் கலக்கிட்டீங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி அதுதான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். டிஎன்ஏ பாலிமார்பிசம் இஸ் ஹை டிகிரி ஆஃப் inheritable mutations observed in a population. So option B is the right answer consider பண்ணுறோம். என்ன தான் ஆப்ஷன் பி? ஓகேவா? எஸ் டா விஜய் அழகுராஜா, பிருத்திவி, கேத்ரின், சுசிதரன். ஸோ option B, DNA polymorphism is a high frequency inheritable mutations observed in a population. Okay, next question பார்த்துக்கலாம். DNA fingerprinting was developed by, யார் டெவலப் பண்ணியிருப்பா DNA fingerprinting-ஐ? நிறைய வாட்டி பார்த்தோம், நம்ம பையன் தான். யார்? எஸ் டா பிருத்திவி. அதுக்கு சொல்கிறீங்களா? ஓகே, இதுக்கு DNA fingerprinting was developed by, யார் வந்து DNA fingerprinting டெவலப் பண்ணியிருப்பா? Who has developed DNA fingerprinting? Yes, super.
𝒓𝒄𝒉𝒂𝒏. Option B, 𝒓𝒄𝒉. ஓகேவா? DNA fingerprinting was developed by 𝒓𝒄𝒉 தான் டெவலப் பண்ணிருக்காங்க. சூப்பரா. பிருத்வி, சுசிதரன், விஜய், அழகுராஜா, கேத்ரின் கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி 𝒓𝒄𝒉 is the right answer. Okay, option B is the right answer. Okay, option B 𝒓𝒄𝒉 is the right answer. பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, steps not involved in DNA profiling. எந்த ஸ்டெப் வந்துட்டு DNA profiling ல இன்வால்வ் ஆகாது? எந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு DNA profiling ல இன்வால்வ் ஆகாது? Steps not involved in DNA profiling. Which are the steps which are not involved in DNA profiling? Yeah. Yes, Dr. Catherine, Vijay, Alaguraj, Prithvi is going to be restriction exonuclease digestion. அதுக்கும் DNA profiling என்ன சம்பந்தம் இல்ல கிடையாது. ஓகேங்களா? So restriction endonuclease digestions will not involve in DNA profiling ஆவறதுல. ஓகே, DNA restriction பேஸ் பண்ணி வரதுல. சூப்பரா. சுசிதரன், பிருத்வி, விஜய், அழகுராஜா, கேத்ரின் கலக்கிறீங்க. ஓகேங்களா? So it's going to be option A is the right answer. Option A, restriction exonuclease digestion. Okay, exonuclease digestion. Option A. Okay, fine. Next question பார்த்தலாம். அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுதுன்னா, select the incorrect matching. மறுபடியும் இன்கரெக்டான மேட்சிங். இன்கரெக்டான மேட்சிங் என்னது? யா, ஏன்னா அது வந்துட்டு நியூக்ளியோசைடு கிடையாது. ஓகேவா? என்னது? சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். என்னது? சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம். Single nucleotide polymorphism. Option C. Option C is the incorrect statement. Okay, option C is the incorrect statement. Super. Catherine, Susidharan, Prithvi, Vijay, Alagaraja, Ansi, கலக்கிறீங்க. ஓகே, ஏன் அது நியூக்ளியோசைடு கிடையாது? பார்த்தீங்களா? இப்படி தான் கேட்பான். Incorrect statement எப்படி கேட்குறான் பார்த்தீங்களா? Because it is single nucleotide polymorphism. So option C is the right answer. Okay, option C is the right answer. Okay, option C is the right answer. நம்ம next question பார்த்தலாம். அடுத்த question என்ன இருக்க போகுது அப்படின்னா, synthetic membrane is used in the southern blotting is made from. Synthetic membrane is used in the southern blotting is made from. Southern blotting is made from. Yeah, yes. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்துட்டு, இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நைட்ரோசெல்லோஸ் அண்ட் நைலான். ஓகேவா? எய்தர் நைட்ரோசெல்லோஸாக இருக்கலாம், நைலானாக இருக்கலாம். ரெண்டுமே கொடுத்தாங்க. இந்த மாதிரி போத் A and B கொடுத்தாங்க. போத் வராது. ஏதாவது ஒன்று பேஸ் பண்ணி தான் வந்துருக்கும். அதான் எய்தர் A and B தான் வரும். ஓகேவா? ரெண்டுமே வராது. பட் ஏதாவது ஒன்று தான் வரும். பட் நைட்ரோசெல்லோஸும் வரும், நைலானும் வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிந்தரிக் மெம்பரேன் ஆஃப் சதர்ன் ப்ளாட்டிங்கில் பேஸ் பண்ணிட்டு நைட்ரோசெல்லோஸ் அண்ட் நைலானும் வரப்போகுது. ஓகே, சூப்பர். ஆன்சி, சுசிதரன், பிருத்வி, கேத்ரின், விஜய், அழகுராஜா கலக்கிட்டீங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் D is the right answer. இதை பொறுத்து பார்க்கும்போது ஆப்ஷன் D we consider as a right answer. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின், DNA fingerprinting was developed by மறுபடியும் இல்லை developed by யாரு? We all knew this was developed by நம்ம தம்பி ப்ரொஃபஸர் 𝒎𝒄𝒉. இனிமேல் மறக்கவே கூடாது. DNA fingerprinting யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டானா மறக்கவே கூடாது. 𝒎𝒄𝒉 தான். ஓகேங்களா? எப்படி நம்ம எவல்யூஷனை கண்டுபிடிச்சது அவருன்னு தெரியுமோ அதே மாதிரி தான் DNA fingerprinting கண்டுபிடிச்சது 𝒎𝒄𝒉 தான் போட்டுருணும். ஓகேவா? யா, சூப்பர் ஆன்சர். ஓகே, 𝒎𝒄𝒉 எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி, DNA fingerprinting needs. What does the DNA fingerprinting needs? DNA fingerprinting பண்ணணும் அப்படின்றீங்க, அதுக்கு என்ன தேவை இருக்கு? What is all required for it? DNA fingerprint பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை? DNA fingerprint பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? 15 minutes செஷனா? ஓகே நம்ம ஆரம்பிச்சலாம். ஓகேவா? 15 minutes செஷன் வேணுமா? சரி, இப்போ ஆரம்பிச்சிருக்கலாம். ஓகே, we will do it. ஓகேவா? suitable restriction enzyme தேவை, DNA probe தேவை, facilities of gel electrophoresis in southern blotting தேவை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் A தேவை, B தேவை, C தேவை. ஓகேவா? ஐ திங்க் நம்ம 15 minutes செஷன் இன்னைக்கு எடுக்க முடியாது நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் 422 கொஸ்டின்ஸ் வந்தாச்சு. நம்ம டீட்டெயிலாக எடுத்து முடிச்சிடலாம். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் தான் நம்ம முடிச்சிருந்தோம். ஓகேவா? ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D is the right answer. ஆப்ஷன் D, all the above. எல்லாமே தான்.
ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் எபோ. ஓகேங்களா கண்ணா? எஸ் 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 பிருத்திவி, ஆன்சி, சுசிதரன், கேத்ரின், விஜய் அழகுராஜா. ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நமக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்போ சூட்டபிள் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தேவை. என்ன நம்ம பண்ணிருக்கோம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், அதோட தேவையான ப்ரோபும் நமக்கு தேவை. அது இல்லாமல் ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் டெக்னிக்கை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணி என்ன டைப் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்டிங்லாம் இருக்குது, அதில் என்ன கிரைம் சீன்ஸில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா கண்ணா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, Hi, fine ra. How about you? I'm fine. How about you? DNA probe is used in. बताम बात. लिया. DNA probe is used in. Commonly used in. Yeah. Yes. Vijay Alagraj. Come on. Hey. கரெக்டாக சொல்லிட்டு அப்படின்ட்டா தப்பாக சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கரெக்டாக தானே சொன்னீங்க. Probe is used in DNA profiling technique. Option C, DNA profiling technique. So probe is used in DNA profiling technique. Super Soumya, Catherine and Susidharan. Okay, DNA profiling technique. DNA probe is used in DNA profiling technique. Option C is the right answer. Okay, option C. Yes, Vijay Alagraj and C. DNA profiling technique. Option C is the right answer. Next question பார்த்துருவோமா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி? During DNA fingerprinting, DNA probes helps in. ஒரு கான்செப்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் பாருங்கள். During DNA fingerprinting, DNA probes helps in. DNA fingerprinting அப்போ DNA probes எதில் ஹெல்ப்ஃபுல் பண்ணுது? எதில் ஹெல்ப் பண்ணுது? எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. கமான். DNA fingerprint, DNA probes helps in autoradiography. Option C, autoradiography தான் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி autoradiography is the correct answer. Option C, autoradiography we consider as the correct answer. Supra Susisaran Prithvi collecting. Option C, autoradiography is the correct answer. Option C, autoradiography. Yeah. Next question பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்றதை பார்த்தலாம். அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, a method of DNA fingerprinting involves the use of இதெல்லாம் தேவை. DNA fingerprinting இதெல்லாம் தேவை அப்படின்றாங்க. எஸ் டா விஜய் அழகுராஜா, பிருத்வி, சுசிதரன் கலக்கிறீங்க. ஓகேவா? மெத்தட் ஆஃப் DNA fingerprinting என்ன தேவை? எல்லாமே தேவையா? கண்டிப்பாக இருக்காது. டாக் பாலிமரைசேஷன் என்ன பண்ண போகிறோம் இல்லையா? Come on. Method of DNA fingerprinting involves in the use of. ஒன்றுக்கு ரெண்டு நல்லா பாருங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. So mainly restriction enzyme. Aspects la வரும்போது restriction enzyme. Yeah. Okay. ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுறாங்கண்ணா. ஃபயர். Come on. Yeah, successfully completed so far session. Yeah, ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்க பாப்போம். At the same time session யார் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே லைக்கையும் தட்டி விட்டு போயிடுங்க. Come on. 15 minutes session போகலாம் பார்த்தா பட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நம்ம கரெக்டாக வராது. ஓகே. எஸ் ஃபென்டாஸ்டிக். ஆமாடா ஆன்சி 5 PM ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே. சரி, ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வரீங்களா? நம்ம 8:15 சந்திப்போம். நம்ம 9 o'clock கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோ கொஸ்டின் தான் இருக்குது. நம்ம பிரேக் போய்ட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா? ரொம்ப நேரம் ஆச்சு. அது கடைசி 6:10 போனது. 8:15 நம்ம ரெஸ்யூம் பண்ணணும். 8:15 நம்ம ரெஸ்யூம் பண்ணலாம். ஓகே. யா
சார் டி தானே சார் ஆன்சர். ஆமாடா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வரும் தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே, டி தான் ஆன்சர். இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே. நான் இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்ம படிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வரும் தான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமும் வரும். டேக் பாலிமரேஸ் சொல்லி பிரைமரி சரியும். ஓகே, ஸோ நம்ம வில் மீட் அப் அட் 8:15. 8:15 ஷார்ப்பாக வந்துருங்க. டக்குன்னு மீட் அப் பண்ணிட்டு மிச்சர் கொஸ்டின்ஸ் நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, வில் ரெஸ்யூம் அட் 8:15. ஸோ ரெஃப்ரெஷ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடும். தேங்க்யூ போயிடக்கூடாது. ஓகே, okay, we'll meet up at 8:15. Okay. என்னடா ப்ராக்டிக்கலு? என்ன ப்ராக்டிக்கல் இருக்கு? which ப்ராக்டிக்கல்? ப்ராக்டிக்கலுக்கு நம்ம ஃபுல் இது பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம அவங்க கொடுக்குற இதை வந்து கரெக்டாக படித்து வச்சுருந்தாலே போதும். ஸோ முக்கால்வாசி எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே ப்ராக்டிக்கல்ஸ் ஈஸி பேஸ் தான் இருக்க போகுது. ஸோ அவ்வளோலாம் இருக்க போகுது. ஓகே, அவ்வளோலாம் இருக்க போகுது. ஓகேங்களா, இந்த கெமிஸ்ட்ரி தான், அந்த சால்ட் அனாலிசிஸ் எப்படி நீங்கள் ஆன்சர் இதெல்லாம் பேஸ் ஃபஸ்ட்டு எல்லாம் ப்ரொசீஜர்லாம் எழுதுவீங்க. ப்ரொசீஜர்லாம் எழுதுனதுக்கப்புறமா தான் நீங்கள் பேஸ் கான்செப்ட் பார்ப்பீங்க. ஸோ கோயிங் டு பி ஈஸி ஒன்லி தான். ஓகே, ஈஸியாக தான் இருக்க போகுது. டோன்ட் வரி அபவுட் இட். ஜஸ்ட் கிவ் மீ அ மொமெண்ட். ஐ வில் ஸோ அந்த ஆல் த பெஸ்ட். ஓகே, நாளைக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். ஓகே, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க. ஓகே, ஓகே 8:15 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். we start at 8:15. இன்னும் ஒரு அரௌண்ட் ஒரு 360 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போமா? ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 40 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு we will wind up. 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 40 கொஸ்டின் வந்து பார்த்துடும் wind up. Yes. 10 minutes break. 10 minutes break. இல்லை, ஒரு ஸ்கூல்ஸ்க்கும் டிஃபர் ஆகும்டா. ஒரு ஸ்கூல்ஸ்க்கு அவங்க டைம் அலாட் பண்ணுறது இல்லை. பட் மேஜராக அவங்க ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே முடிக்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்கூல்ஸ்க்கும் டிஃபர் ஆகும் ஜெயராஜ், வேறு ஒன்றும் இல்லை. இட் ஸ்கூல்ஸ் டிஃபர். உங்களுக்கு ஸ்டடி ஹாலிடே விட்டாச்சா? படித்து முடிச்சு ஸ்டடி ஹாலிடே உங்களுக்கு விட்டாச்சா ஃபார் போர்டு எக்ஸாம்?
நோ பேனிக் சிச்சுவேஷன். ப்ராக்டிக்கல் தான் ஈஸி ஆக்சுவலாக சொல்ல போனால். ப்ராக்டிகல்ஸ் இஸ் வெரி மச் ஈஸி. ஈஸியாக அடிச்சிடலாம் ப்ராக்டிக்கல் அப்படிது. ப்ராக்டிக்கல் தான் நான் ஈஸி சொல்லிட்டுருக்கேன். ப்ராக்டிக்கல் அவ்வளோ டஃப்பாலாம் இருக்காது. அது ஆரம்பத்தில் எழுத போகும்போது ஒரு பூம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் ரெஸ்ட் ஆஃப் தஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா? டைம் என்ன? 8:07. ஸோ வில் வெயிட் டில் 8:15. அது வரைக்கும் ஏதாச்சும் குட்டி பிரேக்லாம் போயிட்டு வந்துருங்க. ஆர் யூ ஆர் டு ஹேஸ் சம்திங் சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் கைண்ட்லி ஆஸ்க் இட். ஓகே, விச் இஸ் யூஸ்ஃபுல். லைக் அ மாக் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும்ல, ப்ரீ போர்டு எக்ஸாம். அது காலையிலேருந்து இதுலேருந்து மறுபடியும் 3 ஹவர் ஒரு நாள் ஒரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. நல்ல விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ ப்ரீ போர்டில் கேட்கப்படுற கேள்விகள் மெயினாக உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன்ஸ்க்கு மெயின் ஆஸ்பெக்டில் வந்து யூஸ் ஆகும். யா ஸோ மறக்காமல் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. அதை மறந்துடாங்க. கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் படிப்பாங்க. 6 மணி ஆனாலே சாயங்காலம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் படிச்சுட்டு காலையில் ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா அது கொஞ்சம் பேக் ஃபேர் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சு 10 மணி எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறேன். அப்போது எக்ஸாம் போகும்போது ஒரு கான்ஃபிடன்ஸும் இருக்கும். ஓகே, எப்போவுமே கான்ஃபிடென்ட்டோட தான் எக்ஸாமுக்கு போகணுமே தவிர அந்த டல் மூடெல்லாம் போகக்கூடாது. ஐயோ இப்போ அது படிக்கலையே அது ரிவைஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டல் மூடெல்லாம் நம்ம போயிட்டுக்கூடாது. நம்ம கான்ஃபிடன்ஸாக தான் போகணும். எஸ் எத்தனை மினிட் இருக்கு? 8. டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. இதுக்கு என்ன டென்ஷன்? அதெல்லாம் வரதான் போகுது. வாட் இஸ் கோயிங் டு கம் வரதான் போகுது. இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வர போகுது. சீக்கிரமாக வந்து முடிஞ்சிச்சுல. எதுக்கு தேவையில்லாத டென்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு? எக்ஸாம் டென்ஷன் ப்ராபபிளாக இருக்கும்டா. எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லாம் கேட்க போகிறாங்க, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது, ஐயோ அது படிக்கல இது படிக்கல என்ன அது இந்த கேள்வி கேட்டோம், அந்த மாதிரி டென்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை வந்துட்டு நம்ம அதை நம்ம ஒரு அளவாக தான் வச்சுருக்கணுமே தவிர அதை நம்ம ஓவர் டேக் பண்ண வச்சக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நீங்கள் சொல்கிறதுலேயே ஆன்சர் இருக்குது. என்ன டென்ஷன் ஆகிடுனா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அஜிஜோ மறந்துட்டேனே அப்படின்னு நான் ஒவ்வொரு கொஸ்டின் அடி வாங்கினா போதும் மொத்த கொஸ்டின் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுவும் எப்பவுமே காமாக அவங்க முன்னாடி மட்டும் இல்லை, எப்பவுமே காமாக இருந்தால் நல்லா தான். நோடா வி ஹேவ் டைம்டா. ஓகே, ஸோ அதெல்லாம் முன்னாடி ஒரு ஜஸ்ட் காமன் ரிலாக்ஸாக இருந்துட்டு நம்ம எதை அப்ரோச் பண்ணாலுமே ஒரு காமன் ரிலாக்ஸோட அப்ரோச் பண்ணா இருக்குது. எதையுமே டென்ஷனாக அப்ரோச் பண்ணால் நமக்கு எதுவுமே கிடைக்கும். நம்ம ஒரு விஷயம் கிடைக்காம போயிட்டுருக்கு அப்படின்றது போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹியூமன் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். ஒரு பேனிக் சிச்சுவேஷன் வரதான் ஆரம்பிக்கும். பட் அப்படி நம்ம பேனிக்காமல் வெளியே காட்டிக்காமல் எக்ஸ்டர்னலாக பேஸ் பண்ணிட்டு ஓகே காமாக கம்போஸ்டாக இருந்தோடனே அது எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? என்னங்கடா கண்ணுங்களா? 5 minutes இருக்கோ. ஓகே, வில் ஸ்டார்ட் பை 8:15 ஸ்டார்ட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம 9 o'clock செஷன் முடிச்சிடலாம். டோன்ட் வரி அபவுட் இட். வில் ஃபினிஷ் அப் தி ரெஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி போர்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு எந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது தெரியுமா? அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ண அந்த சாப்டர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சோம். இந்த ஒரு லாஸ்ட் 5 years வந்து நம்ம ஸ்டேட் போர்டுக்கு வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். லாஸ்ட் 5 years வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்ன மாதிரி அனாலிசிஸ் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, எந்த சாப்டர்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றத கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இனி வரக்கூடிய போர்டு எக்ஸாம்ல அந்த சாப்டர்லேருந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? You can have my mail ID டாகண்ணா. You can always have my mail ID. Mail ID கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். செகண்ட் நியூஸ் சேனல் நினச்சிட்டாரு போல இருக்குது. நம்ம ஆள் நியூஸ் சேனல் நினச்சிட்டாரு போல இருக்குது. I think this year is going to be very enjoyable அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
பட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம என்ன போயிட்டுருக்கு, T20 வேர்ல்டு கப் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா நமக்கு ஐபிஎல் வரப்போகுது, அது இல்லாமல் எலெக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஓகே, ஐ திங்க் ஃபுட்பால் வேர்ல்டு கப் வந்து நீட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நடக்கும். ஓகே, அது பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்காது. பட் இந்த 3 விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தாமல் பார்க்குறதும் ஓகேங்களா. அது ஒன் சைடோட நடந்துகிட்டே இருக்கும் தான். ஓகே, யார் எந்த இவன் வந்து ஜெயிக்க போகிறான் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்க போது தான். ஸோ அதெல்லாம் நினச்சி நம்ம வரி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ என்ன பேஸ் வருது, என்ன பேஸ் வராமல் இருக்கிறதுலாம் அந்த கான்செப்ட்லாம் இருக்கட்டும். ஓகே, நம்ம இப்போ ஸ்டடீஸ் 3 மாதம் தான். என்ன 3 மாதம் தான் வேர்ல்டு கப் வர்றதுக்கு, ஐபிஎல் வர்றதுக்கு, எலெக்ஷன் வர போகுது இல்லையா. ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னாலும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. பட் ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நமக்கு இந்த 3 மாதம் கரெக்டாக படிச்சுட்டோன்னா நமக்கு மிச்சம் இருக்கிற அந்த டாக்டர் சீட்டை கிடச்சிட்டு நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருந்துடும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. மெயின் அந்த வேர்ல்டு கப், ஐபிஎல் இதெல்லாமே தான். எலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் அவ்வளோ இது பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. போச்சுக்கலாட்டா நீங்கள். ஓகே, அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் ஃபிஃபா வேர்ல்டு கப்பெல்லாம் பார்க்கலாம். ஃபிஃபா வேர்ல்டு கப் இஸ் ஹேப்பனிங் இன் ஜூன் ஒன்லி தான். ஜூனில் தான் நடக்க போகுது. ஐ ஆம் ஆல்சோ வெரி எக்ஸைட்டட் விச் டீம் இஸ் கோயிங் டு வின் அப்படின்றது. பிகாஸ் இது ப்ராபப்ளி த லெஜெண்ட்ஸோட லாஸ்ட் வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் க்ளீன் கேம் அப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் ஜூனில் அது நாங்கள் எல்லாருமே, நீங்கள் எல்லாமே நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்து நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஓகேங்களா. அப்போ எப்போ எது டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா. எனக்கு எது டிஸ்ட்ராக்ஷன்ஸாக வருதோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது கூட இன்னும் போயிட்டு இருக்கக்கூடாது. இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். பிகாஸ் we have time, we don't have time to be for this and all. Okay, 3 months is left. We have lot to do இல்லையா. ஸோ I always ignore my negativity and negative comments. ஸோ லைக்வைஸ் நீங்களும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவ்லாம் இக்னோர் பண்ணிட்டுருங்க. மெயினாக அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டுருக்கு, பார்க்குறாதீங்க. வேர்ல்டு கப்பும் சரி, ஐபிஎல்லும் சரி. ஓகேங்களா. அது மெயினாக அவ்வளோ இது பண்ணி விட்டுரும். ஓகே, உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஐயோ தோணு அடிச்சிருக்காரு, அதை அடிச்சிருக்காரு, அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஜெயிச்சிருமா, இல்லை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருமா, இல்லை எந்த டீம் ஜெயிச்சிரும், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஃபோக்கஸ் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஸோ கொஞ்சம் இந்த வருஷம் ஒரு ஐபிஎல் இந்த வேர்ல்டு கப்பை மட்டும் கொஞ்சம் அது டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், பாருங்க பார்க்க வேணாம் சொல்ல, டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இது பண்ணிடலாம். நமக்கு இன்னும் 1 minute இருக்கா. யா, பார்த்துடலாம். ஓகே, மிச்சம் இருக்க கொஸ்டின்ஸ் நம்ம டக்கு முடிச்சுட்டு நம்ம டின்னர் சாப்பிட்டு நைட் தூங்கிடலாம். ஓகே, ஃபைன். டிஸ்ட்ராக்ஷனை பார்க்காதீங்கண்ணா. ஓகேடா, 1 minute இருக்கு. ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஐ ஹோப் ஸோ 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 40 கொஸ்டின்ஸ் 40 to 50 கொஸ்டின்ஸ் நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஓகே, வந்தாச்சா பிரேக் போனவங்களாம் வந்தாச்சா. ஷால் வி ஸ்டார்ட்? எஸ், இட்ஸ் 8:15. கன்சிஸ்டன்சி இஸ் அ ப்ராப்ளமாக இருக்கும்போது வி ஹாவ் டு பீன் ப்ராக்டிஸிங். கிரிக்கெட்லேயே இருந்தாலும் சரி, ஃபுட்பாலில் இருந்தாலும் சரி, கன்சிஸ்டன்சி ப்ராக்டிஸ் அது ப்ராப்ளமாக இருக்கிற பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ப்ராக்டிஸை வந்து இது பண்ண மாட்டாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் டெய்லி ரிவிஷன்ஸ் பேஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு செட் ஆஃப் டைம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதை நான் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதை நான் ஸ்டடி செஷன், இதை ரிவிஷன் செஷன் அப்படின்ற ஒரு நாளில் வந்துட்டு உங்களால் டைம் இப்படி ஒதுக்க முடிஞ்சு படிக்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களை ட்ராக்கில் இருக்கலாம். ஓகே, we can start the next question. What is not true for genetic code? What is not true for genetic code? Genetic code aspects which are not true. Genetic code aspects which are not true. ஜெனட்டிக் கோட் ஆஸ்பெக்ட்ஸில் நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். ட்ரூ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கானா இல்லை ராங்கான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கானா பார்த்து அடிக்கணும். யா, எஸ்டா பிருத்திவி, சூப்பர். ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, எம்ஆர்என்ஏ கோடான் ரீட் பண்ணும்போது நம்ம கண்டினியூஸாக தான் ரீட் பண்ணுவோம், கண்டினியூஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. நான் கண்டினியூஷஸ் ஃபேஷன் வராது, கண்டினியூஷன் தான் வரல, கண்டினியூஷன்ஸ் வரணும். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் அ ஒரு நிமிஷம்
அது ஒரு ஸ்பெசிஃபிக் கோடான் ஒரு அமினோ ஆசிடை கோட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோடான் வச்சு ஒரு அமினோ ஆசிடை கோட் பண்ணுவோம் அதான் நம்ம சொல்கிறது ஓகேவா ஒன்லி ஒன் அமினோ ஆசிட் வந்து கோட் பண்ணுது நியூக்ளியோடைடில் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கோடான் வந்து இந்த அமினோ ஆசிடை கோட் பண்ணுது இந்த ஸ்பெசிஃபிக் கோடான் இந்த அமினோ ஆசிடை கோட் பண்ணுறது தான் நம்ம ஆம்பிகியஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே யா ஸோ இது பொறுத்த ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா removal of introns and joining the exons is defined order in transcription unit is called removal of introns and joining the exons in defined order in a transcription unit is called tailing transformation capping splicing அதாவது introns removal பண்றாங்கன்னா and joining on the exons தேவையில்லாத ரிமூவ் பண்ணி தேவையானதை நம்ம exons சேர்த்து ஒரு இது பண்ணுவோம் தெரியுமா அதை நம்ம என்ன சொல்றோம் யா ஓகேவா ஸ்லைசிங் அப்படின்னா நம்ம வெட்டி சேர்க்கறது ஓகே வெட்டி ஒரு கொண்ட்ரான ஒரு ரிச்சான ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்து இது பண்ணிருக்கோம்ல லிகேஸை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கோம்ல ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளைசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே 𝑬𝒑𝒑𝒔 𝑽𝒔 கலக்கிட்டீங்க ஓகே ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் தான் நம்ம கரெக்டாக ஆன்சராக பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஓகே ஸோ ஆப்ஷன் டி ஸ்ப்ளைசிங் தான் நான் பார்த்துருக்கோம் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணிடலாமா அடுத்த கேள்வி என்ன இருக்குன்னா செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஒரு இதில் செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வாஸ் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் எதில் வந்துட்டு இந்த செமி கன்சர்வேட்டிவ் மாடலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஈஸ்டர்சர் கோலிலியா இல்லை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இல்லை சாலமோனெல்லா ஸ்ட்ரிப்டிலியம் இல்லை ட்ரோசோஃபிலா மெலங்கோகானஸில் எதில் வந்துட்டு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வந்து ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க மெஸ்லன்ஸ் அண்ட் ஸ்டால்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்களா எதில் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க யா எதில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ-கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டெரிச்சா கோலையில் ஈ-கோலை அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டெரிச்சா கோலை ஆப்ஷன் ஏ ஓகே ஆப்ஷன் ஏல தான் நம்ம பார்க்கோம் ஓகே ஆப்ஷன் ஏல தான் டிஸ்கிரைப் பண்ணணும் ஓகே இஸ் கோயிங் டு பி செமி கன்சர்வேட்டிவ் மாடல் ஆப்ஷன் ஏ ஈ-கோலை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது whose experiment cracked the DNA and discovered the unequal genetic code is triplet அதாவது genetic code வந்து triplet தான் 3 கோடால ஆனது தான் genetic code அப்படி வந்து triplet அப்படின்றது வந்துட்டு யாரோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து unequivalent அதாவது மாற்றுதல் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மாற்றுதல் இல்லி ஓஷியன்சேஸா நல்லா பாருங்க which is the answer it's going to be Nuremberg and Mathai 1961 ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ 1961 ல ஓகேவா 1961 ல ஓகேங்களா 1961 பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க ஓகே பாயிண்ட் மியூட்டேஷன் என்ன இன்வால்வ்ஸ் ஆயிருக்கும் பாயிண்ட் மியூட்டேஷன் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் சிங்கிள் பேஸ் பேரா டூப்ளிகேஷனா டெலிஷனா இன்சர்ஷனா வேர் த பாயிண்ட் மியூட்டேஷன் இன்வால்வ்ஸ் பாயிண்ட் மியூட்டேஷன் பாயிண்ட் மியூட்டேஷன் அந்த பாயிண்ட்ல எனக்கு பிரச்சனை சார் இந்த பாயிண்ட்ல எனக்கு பிரச்சனை சார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இப்போ இந்த பாயிண்ட்ல அப்படி இருக்கு இந்த பாயிண்ட்ல அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ என்ன பேஸ் பண்ணுது சிம்பிள் சேஞ்ச் இன் ஒன் பேஸ் பேர் சிங்கிள் பேஸ் பேர்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அதான் நம்ம என்ன சொல்றோம் பாயிண்ட் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா ஸோ சிங்கிள் பேஸ் பேர் நடக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் பாயிண்ட் மியூட்டேஷன் பேஸ் பேர்ல வரக்கூடிய சேஞ்சஸ் தான் நம்ம பாயிண்ட் மியூட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் நோ ஆப்ஷன் ஏ சூப்பர் ராஜா கலக்கிட்டீங்க ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ சேஞ்சஸ் இன் சிங்கிள் பேஸ் பேர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேஞ்ச் இன் சிங்கிள் பேஸ் பேர் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துட்டு ஓகே சூப்பர் விஜய் அழகராஜா அண்ட் ராஜா ஓகே சூப்பர் ராஜாஜி ராஜாஸ் ஓகே ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா In the DNA molecule, the proportions of adenine in relation to thymine varies with the organism. How do? There are two strands which runs anti-parallel to 5' to 3' which is 3' to 5' in other directions. The total amount of purines nucleotides and pyrimidines nucleotides is not always equal. There are two strands which run parallel to 5' to 3' direction. என்ன இருக்க போகுது ஆப்ஷன்?
Yes da Raja. Okay, there are two strands. அங்க ரெண்டு strands இருக்கு which anti-parallel 1 dash to 5 dash into 3 dash and 3 dash into 5 dash. So option B is the right answer. Okay, option B is the right answer. Super Raja 𝑽𝒐𝒑𝒔 Raja collecting. Okay, so it's going to be option B. Option B is the right answer. Okay, option B is the right answer. பார்த்துட்டு இருக்கோம். Next question பார்த்துருவோமா? அடுத்த question என்னவா இருக்குதுன்னா, which one of the following pairs of a codon is correctly matched with their functions and signal for the particular amino acid? Which one of the following pairs of codon is correctly matched with their functions or the signal for their particular amino acid? Their functions அதோட signal அதோட இதா இருக்க போகுது அப்படின்றது இது கரெக்டா மேட்சா இருக்கு. ஹாய் ஹான்சி. ஓகே, எது கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எமிலி மதராசினாலே தெரிஞ்சது. ஓகேங்களா, எது கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி UAG UGA. என்ன ஸ்டாப் கோடன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, UAG UGA நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டாப் கோடன் அப்படின்னு சொல்லிருக்கோம். அது மட்டுமா ஸ்டாப் கோடன் இல்லை, என்னோட மூணு இருக்குல்ல, UAA. ஓகேவா, அப்போது UAA UAG அண்ட் UGA வந்து நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஸ்டாப் கோடன் அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகேவா, சூப்பர் ராஜா 𝑽𝒐𝒑𝒔 and C collecting. Okay, so it's going to be option D is the right answer. Okay, option D is the right answer. Option D is the right answer. Now next question one பண்ணிடுவோம். The length of the DNA molecule is greatly exceeds the dimension of the nucleus in eukaryotic cells. How is this DNA accommodated? The length of the DNA molecule is greatly exceeds the dimension of the nucleus in eukaryotic cells. How is this DNA accommodated? சின்ன பசங்களா, how did the length of DNA molecules greatly exist in the dimension of nucleus? How did this DNA accommodate? எப்படி DNA வந்து accommodate பண்ணிக்குமா? அதாவது நம்ம பார்த்துருப்போல இத்தனோட கேப் தான் இருக்கும் நியூக்ளியஸ். அது அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இந்த DNA எப்படி அக்காமடேட் ஆகிக்குது? லென்த் ஆஃப் த DNA வந்துட்டு எலிமினேஷன் ஆஃப் ரெப்ளிகேட்டட் DNA. என்ன கேட்குறான், நியூக்ளியஸ்க்குள்ளே வந்துட்டு யூக்கரியோட்டிக் நியூக்ளியஸ் வந்துட்டு நியூக்ளியஸோட DNA பெருசாக இருக்குது. அந்த நியூக்ளியஸோட DNA பெருசாக இருக்கிறது எப்படி வந்து உள்ளே இருக்கும்? இப்போ ஒரு நூல் இருக்குது, அந்த நூலை வந்து நம்ம இவ்வளோ பெரிய நூல் இருக்குது, 10-15 மீட்டர் நூல் இருக்குன்னா அதை நம்ம குட்டி டப்பாவில் போட்டு வைக்கணும். எப்படி நம்ம போட்டு வைப்போம்? அதை சுற்றி தானே போட்டு வைப்போம். அதே மாதிரி தான் சூப்பர் காயிலிங் ஆஃப் நியூக்ளியோசோம். ஆப்ஷன் ஏ தான் வரும். என்ன வரப்போகுது? ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. சூப்பர் 𝑽𝒐𝒑𝒔 ரோமன் ஸ்பார்க்கல். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் ஏ தான். அதான் சூப்பர் காயிலிங் ஆஃப் நியூக்ளியோசோம்ஸாக இருக்குது. H1 ப்ரோட்டீனில் வந்து காயில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போல. ஸோ அதே வேலை ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, மறந்துடாதீங்க, ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, அதெல்லாம் சூப்பர் காயில்டு பேஸ் பண்ணி இருக்கும். நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் டேக் பிளேஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் டேக் பிளேஸ் எங்கே? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இன் அனிமல் செல்ஸ் எங்கே டேக் பிளேஸ் ஆகும்? Protein synthesis in animal cells take place. Where do it take place? Where do the protein synthesis in animal cells take place? Yes da, the cytoplasm as well as the mitochondria. Okay, எங்க take place நடக்கும்? protein synthesis base வந்துட்டு cytoplasm take place ஆகும், mitochondria take place ஆகும். Option C is the right answer. Option C, in cytoplasm as well as in mitochondria. Cytoplasm take place ஆகும், mitochondria take place ஆகும். Option C. ஓகேவா, ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா கண்ணா, மறந்துடாதீங்க. சூப்பர் ஆன்சி 𝑽𝒐𝒑𝒔 கலக்கிட்டீங்க. ஆப்ஷன் சி இன் சைட்டோபிளாசம் as well as in mitochondria. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சராக பார்த்துருக்கு. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, a sequential expression of a set of human genes. A sequential expression of a set of human genes. What we call this? What we call this? A sequential expression of a set of human genes. Sequential expression நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? What we call the sequential expression? Around ஒரு 22 questions இருக்கும்னு நினைக்கிறேம்மா. Sequential expression, yes. ஓகேங்களா,
இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DNA sequence. ஆப்ஷன் பி DNA sequence தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஆப்ஷன் பி DNA sequence. Option B DNA sequence. Sequence expression of a set of human genes is called as a DNA sequence. Option B is the right answer. Option B is the right answer. Yes, the 𝑬𝒙𝒑𝒔 கலக்கிட்டீங்க. Okay, so option B is the right answer. Next question பார்த்துருவோமா? During transcription, RNA polymerase holoenzymes binds to a gene promoter and assumes a saddle-like structure. What is the DNA binding sequence? What will be the DNA binding sequence? என்ன ஒரு பாட்ஸ் இருக்கும் டேர்ம் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டாட்டா பாட்ஸ். என்ன இருக்கும்? During DNA transcriptions, RNA polymerase holoenzymes bind to a gene promoter and assumes a saddle-like structure. What is DNA binding sequence? ஞாபகம் வச்சுங்க, டாட்டா பாட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. டாட்டா கம்பெனி ஞாபகம் வச்சுங்க, டாட்டா பாட்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி தான் இருக்கு. ஆப்ஷன் சி டாட்டா பாட்ஸ். ஓகேங்களா? முடிச்சோன்னேடா. After finishing this, we will send you. Okay, Tata bots is the right answer. Option C is the right answer. Okay. Yeah. After finishing this, upload பண்ணப்படும். நம்ம Telegram channel சரி, நம்ம description link. One gene, one enzyme relationship was established for the first time in. எப்போ வந்துட்டு ஒரு ஜீன் ஒரு என்சைம் அப்படின ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருப்பாங்க? எதுல வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருப்பாங்க? எதுல வந்து எஸ்டாப்லிஷ் பண்ணிருப்பாங்க? One gene, one enzyme. எஸ்டரிச்சா கோலியா நல்லா பாருங்க. One gene, one enzymes. ஜார்ஜ் அண்ட் லாக்டம் டாட்டம் வந்து கொடுத்துருப்பார் இல்லையா? சொல்லுங்க. ஓகே, ஒன் ஜீன் ஒன் என்சைம் எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நியூரோஸ்போரா கிராஸ்கால. ஓகேங்களா? நியூரோஸ்போரா நியூரோஸ்போரா கிராக்கால. ஓகே, ஆப்ஷன் டி நியூரோஸ்போரா கிராஸால வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, நியூரோஸ்போரா கிராஸால வந்து பண்ணியிருப்பாங்க. தென் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் டி நியூரோஸ்போரா கிராக்கா இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துருக்கோம். தென் ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா molecular basis of organ differentiation depends on the modulation in transcription by. Molecular base of organ differentiation depends on the modulation of transcription by. என்ன base of transcription modulation base பண்ணி வரும்? என்ன base? ரைபோசோமா, transcription factor, anticodon, RNA polymerase. எது base பண்ணி வரலாம்? Molecular base of organ differentiation rakana. It depends on the modulation of transcription base by base by ரைபோசோமா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டரா, ஆன்டிகோடனா, ஆர்என்ஏ பாலிமரேஸா? டிரான்ஸ்கிரிப்ஷன் பை பேஸ் எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஆஸ்பெக்டில் தான். ஓகே, எப்படின்னா RNA polymerase aspectல தான் மாறப்போகுது. Okay, so it's going to be option D is the right answer. Okay, option D is the right answer. Okay, so option D தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துருக்கோம். then option D is going to be right answer. Okay, organ differentiation பேஸ் பண்ணி modulation transcription எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA polymerase. option D RNA polymerase தான் ரைட் ஆன்சராக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்துருவோமா? டீலோமேர் அந்த குரோமோசோம் டிட்டர்மைன் பண்ணுவதில் டீலோமேர் repetitive DNA sequence control the functions of eukaryotic chromosomes because they are. How they are? How they are? Telomere repetition பேஸ் பண்ணால நமக்கு என்ன வருது? நம்ம குரோமோசோம் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துருக்கு.
என்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு இருப்போம்? குரோமோசோம். நம்ம அந்த செல் டிவிஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம் அந்த குரோமோசோம் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு இருக்க போது எஸ் சூப்பராக சுசிதரன். இட் ப்ரிவெண்ட் குரோமோசோமல் லாஸ். சூப்பராக சுசிதரன் சூப்பர். இட் ப்ரிவெண்ட் chromosome loss. Chromosome loss prevent பண்ணும். Option C is the right answer. Option C prevent chromosome loss. Okay, so option C is the right answer. Yes da. Okay da life. Left K to D போட்டுறலாம். Prevent chromosome loss. Prevent chromosome loss. Option C தான் நம்ம கரெக்ட் ஆன்சரா பார்த்துட்டோம். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தலாமா? Yes, we are going to finish. Amino acid sequence in protein synthesis is decided by the sequence of. எந்த ஆசிட் சீக்வன்ஸை வச்சுட்டு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறோம்? ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில். என்ன ப்ராசஸில்? ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸில். அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் in a protein synthesis is decided by the sequence of mRNA-வா, காம்ப்ளிமெண்டரி DNA-வா, டிரான்ஸ்வர்ஸ் DNA-வா இல்லை ரைபோசோமல் DNA-வா? What is your test, Merlin? என்ன கெஸ்? அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டிசைடட் பை எதை வந்து நம்ம சிந்தசிஸ் பண்ணிட்டு இருப்போம்? இப்போது எம்ஆர்என்ஏல ஒரு சீக்வன்ஸ் இருக்குடாக்கண்ணா. எம்ஆர்என்ஏல ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த சீக்வன்ஸ் எதில் போய் உட்காருது? ரைபோசோமல் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏல போய் உட்காருது. எம்ஆர்என்ஏல ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அந்த எம்ஆர்என்ஏ வந்துட்டு ரைபோசோமல் ஆர்என்ஏல போய் அட்டாச் ஆகுது இல்லையா? அதை ரைபோசோமை பேஸ் பண்ணிவிட்டு டிஆர்என்ஏ வந்துட்டு அதுக்கு தேவையான ஆன்டிகோடன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுது. அப்போது என்ன சீக்வன்ஸை பேஸ் பண்ணி அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ மெசேஜர் ஆர்என்ஏ பேஸ் பண்ணி தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, see, I'm not a childனா, இதெல்லாம் நம்ம பசங்க தான். ஓகே, நம்மளும் அந்த ஸ்டேஜில் தானே வந்திருப்போம். இல்லை நம்ம பசங்க தான். ஓகே ஃபைன். ஸோ தே ஆர் சில்ட்ரன்ஸ். அந்த வயசு அந்த இதில் இருக்கா, அப்படி இருக்க தான் செய்யும். நம்மளே அது பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி? ஓகேவா? தான் அண்ணன் சொல்லிட்டார்ல. ஓகேவா? எம்ஆர்என்ஏ ஆஸ்பெக்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ எம்ஆர்என்ஏவை பேஸ் பண்ணி தான் என்னவா இருக்க போகுது? இந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆன்டிகோடனை ப்ரொடியூஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கேற்ற ஆன்டிகோடன் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்காது பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏடாக்கணும். ஓகேங்களா? E. coli cells was mutated Z gene of the lac operon cannot grow in a medium containing only lactose as the source of energy. எதனால லாக்டோஸ் மட்டுமே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கிறது? ஏன் இது பண்ண முடியாது? எதனால? எஸ் டா சுசிதரன் சூப்பர். ஓகே, என்னதுன்னா they cannot synthesize functional beta galactidase. Option B is the right answer. Super rakana. Okay, fine, fantastic. Okay, S da Ansi Vijay Alagaraja Susidharan Kalakiding. So option B, they cannot synthesize the functional of beta galactidase. Option B is the right answer. Okay, option B is the right answer. Okay, மறந்துடாதீங்க. Option B is the right answer. Fine, fantastic and fantabulous. அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ தான் ஒரு இது கொஸ்டின் பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னால டியூரிங் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஹோலோ என்சைம்ஸ் ஆர்என்ஏ பாலிமரைஸ் ஐடியல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் தட் பாயிண்ட். வாட் இஸ் த சீக்வன்ஸ் பைண்ட் டு த டிஎன்ஏ சீக்வன்ஸ் அண்ட் டிஎன்ஏ அசியூம் டு a set called, yeah, we all know it is the Tata bots. நல்ல டாடா பாட்ஸ் மறந்துடாதீங்க. டாடா பாட்ஸ் டாடா கம்பெனி இல்லையா? அழகாக எல்லாம் போயிட்டு டாடா அப்படின்னு சொல்லும் போது அதுவே டாடா பாட்ஸ். ஓகேவா? எஸ் டா நிவாஸ் ராஜா சுசிதரன் கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி டாடா பாட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி டாடா பாட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். அடுத்த கொஸ்டின் என்ன இருக்க போகுதுன்னா, which one of the following makes use of RNA as a template to synthesize DNA? அதாவது ஆர்என்ஏவை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணுவோமா? ஆர்என்ஏவை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி எஸ் டா பிருத்வி அண்ட் விஜய் அழகராஜா கலக்கிறீங்க. நம்ம ஆர்என்ஏவை டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணுவோமா? எது which one of the following make use of RNA-வை நம்ம டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி நம்ம டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணிட்டு இருக்கோம்?
ஓகே டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படி நம்ம என்ன சொல்றோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்றோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி நம்ம சொல்றோம் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்றோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படி நம்ம சொல்றோம் அதே கான்செப்ட்ல இப்போ ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ ஃபார்ம் ஆனா ரிவர்ஸ்ல போயானே அப்ப ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் சோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே ஆப்ஷன் சி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகே மறந்துடாதீங்க ஆப்ஷன் சி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் ஓகே சூப்பரா ஹான்சி பிருத்திவி சுசீதரன் விஜய் அழகராஜா நிவாஸ் கலக்கிறீங்க கண்ணா ஓகே ஆப்ஷன் சி reverse transcriptase option C is the right answer option C reverse transcriptase is right answer okay fine fantastic அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி போய்ட்டோம் அப்படினு பாத்தீங்கன்னா telomerase is an enzyme which is a simple protein RNA va ribonucleoprotein இல்ல repetitive DNA va telomerase yeah yes the answer is Susidharan okay it is a ribonucleoprotein option C ribonucleoprotein okay option C ribonucleoprotein supra prithvi Ansi Susidharan Vijay Alagaraja கலக்கிடுங்க okay so it's going to be option C ribonucleoprotein option C ribonucleoprotein is the correct answer okay yes da Prithvi super குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க பாப்போம் 3 அடுத்து ஒரு 10 15 क्वेश्चंस முடிச்சிட்டு குட்டி ஃபயர் ஒன்னு போடுங்க come on அப்படியே தண்ணி குடிக்காதா தண்ணி குடிச்சோங்க it's good for health நம்ம எண்ட் வந்துட்டோம் முடிக்க போறோம் முடிச்சிடலாம் yeah yes okay shall we move on to the next thank you yes da Pavin Solomon okay next question என்ன வரக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா okay which of the following is generally used for induced mutagenesis in crop plants which of the following is generally used for induced mutagenesis in crop plant mutagenesis crop plant la mutagenesis generally used to induce mutagenesis in crop plant எது வந்து யூஸ் பண்ணுவோம் mutagenesis in crop plant super Susidharan okay it's not alpha particles it is gamma rays from a cobalt 60 gamma rays yes option C yes the answer gamma rays so from cobalt 60 ல இருக்கக்கூடிய gamma rays யூஸ் பண்ணி தான் mutagenesis in crop plant வந்து நம்ம induce பண்ணும் ஓகேவா so it's going to be option C is correct super Vijay Alagaraja Susidharan and C கலக்கிடுங்க ஓகேங்களா so it's going to be option C gamma rays is the right answer okay option C gamma rays is the right answer okay yeah next question after mutation at a genetic locus na gene location ஆவறது அப்படின்றது அந்த ஆஸ்பெக்ட்ல the character of an organism changes due to the change in ஒரு ஆர்கானிசத்தோட character change ஆகுதான் எதுல changes நடந்தா ஆர்கானிசத்தோட character வந்து change ஆகும் அப்படின்றது கேக்குறேன் எதுல changes நடந்தா ஆர்கானிசத்தோட characterல change ஆகும் அப்படின்றது கேக்குறேன் எதுல changes நடந்தா ஆர்கானிசத்தோட characterல change ஆகும் நல்லா பாருங்க நாளைக்கு ஈவினிங் இல்லைம்மா நாளைக்கு மார்னிங் இருக்கும் நாளைக்கு மார்னிங் ஒரு 11 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்களா ஓகே நாளைக்கு மார்னிங் இருக்கும் ஈவினிங் கிடையாது நாளைக்கு மார்னிங் இப்போ ஒரு ஜெனடிக் லோக்கஸை யார் டிட்டர்மைன் பண்ணுவா அமினோ ஆசிட் டிட்டர்மைன் பண்ணுது அப்போ அமினோ ஆசிடை பேஸ் பண்ணி வரும்போது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் தான் நம்ம டிஃபெக்ட் ஆகணும் ஜெனடிக் இதை யார் டிஃபைன் பண்ணுறா அமினோ ஆசிட் எது டிஃபைன் ஆகுது ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் ஆகுது ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருந்தா அந்த கேரக்டர் ஆஸ்பெக்ட்லையும் சேஞ்சஸ் நடந்திருக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா கண்ணா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சராக பார்த்துருக்கோண்டா சேஞ்சஸ் இன் ஜெனடிக் லோக்கஸ் அதில் தான் என்னது ஜீனில் சேஞ்சஸ் நடக்கும் அது அமினோ ஆசிட் அந்த மாதிரி தப்பாக கோட் பண்ண வைக்கும் புரியுதா
ஜெனட்டிக் லோக்கஸில் சேஞ்ச் நடந்தால் அமினோ ஆசிட் தப்பாக கோட் பண்ண வைக்கும். அமினோ ஆசிட் தப்பாக கோட் பண்ணால் அதுக்கான தேவையான ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து வராது. ஓகே, அப்போ சேஞ்சஸ் வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து நடக்க சான்ஸாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகேடா எமிலி. ஓகே, ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ். ஓகே, ஒரு 400 கொஸ்டின்ஸ் கிட்ட பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் ரேஷியோ இஸ் ஜென்ரலி கன்ஸ்டன்டட் ஃபார் அ கிவன் ஸ்பீஷிஸ். The following ratio is generally constanted for a given species. நம்ம 385 கொஸ்டினோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? just 2 more question to go. Okay, we finish just 2 more question to go. The following ratio is generally constant for a given species. எப்படி இருக்கணும்? adenine always pair with thymine, thymine always pair with guanine. அப்படியா? அந்த ஆஸ்பெக்ட்ல கேக்குறாங்க. நல்லா பாருங்க. அடினைன் ப்ளஸ் தைமைன் என்னவா இருக்க போகுது? குவானைன் ப்ளஸ் எட்டோஸ்கேனாக இருக்க போகுது. பியூரின் பிரமிடை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி. யா 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 ஓகேவா? சூப்பர் 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 சூப்பர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சராக பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் சுசிதரன் 𝑬𝒙𝒑𝒔 ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, the telomerase of eukaryotic chromosome consists of short sequence of. Last two question. The telomerase of eukaryotic chromosome consists of a short sequence of என்ன rich repeats? adenine, guanine, thymine, cytosine. என்ன rich repeats? The telomerase of eukaryotes. Telomerase of eukaryotic chromosome consists of a short sequence of no, it will be rich in guanine. Guanine rich repeats தான் இருக்கு போகுது. என்ன repeat இருக்க போகுது? Guanine rich repeats தான் இருக்கு போகுது. ஆப்ஷன் டி guanine rich repeats. ஓகேவா? ஓகே, சூப்பரா சுசிதரன் கலக்கிறீங்க. ஓகேவா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா? ஷால் வி see the today's last question? யா 𝑬𝒔𝒑𝒔 கலக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா டக்கனா? ஷால் வி? ஸோ today's last question is going to be during replications of a bacterial chromosome, DNA synthesis starts from a replication origin sites and the replication of bacterial chromosome replicate ஆகும்போது replication start ஆகுது ஓரி சைட்ல இருந்தும் வேற எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. வேற என்ன இன்வால்வ் ஆயிருக்கும்? எப்படி நடக்கும்? ஓரி சைட்ல ஸ்டார்ட் ஆகுது, வேற எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும்? யஸ்டா சுசிதரன் சூப்பர். என்ன இருக்குன்னா, it's form replication on ovary side and moves bidirectionally way. Option D. And moves bidirectionally way. Option D is the right answer. And which move bidirectionally way. Option D is the right answer. Okay, super. நிதிஷ் சுசிதரன் கலக்கிறீங்க. ஓகேங்களா? எஸ் விஜய் அழகுராஜா, ஹான்சி, பிருத்திவி, சூப்பர் இருக்கணும். ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஃபென்டாபுலஸ். வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் செஷன். ஓகேவா? 3.5 செஷன் நினைக்கிறேன். 3 hours 45 minutes செஷன் வந்துட்டு நம்ம வெற்றிகரமாக முடித்து விட்டோம். பை டைரக்ஷனலி பேஸ் பண்ணி தான் வரும். பை டைரக்ஷன். ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி பை டைரக்ஷனல் பேஸ்ட் இருக்கணும். ஓகேவா? எஸ் ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போடுங்கண்ணா. ஃபயர் ஒன்று அடிச்சுடுங்க. We have completed this session. Yeah, come on guys. Come on. அப்படியே யாராவது செஷன் லைக் பண்ணாமல் யாராவது பார்த்தீங்கன்னா செஷனை லைக் பண்ணி விட்ருங்க. ஒரு குட்டி ஃபயர் ஒன்று போட்டுருங்க. எப்படி இருந்துச்சு செஷன்? ஹவ் வாஸ் த செஷன்? ஃபைனா? யா தேங்க்யூ. ஓகே டாக்கண்ணா. ஓகேவா? அப்போ இதோட நம்ம செஷனை முடிச்சிடலாம். ஸோ நாளைக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ ஐ மீட் யூ காய்ஸ் அண்ட் டுமாரோ. பட் நாளைக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ஒரு கனவை நோக்கி தான் நம்ம எல்லாமே போயிட்டுருக்கோம்.
அதுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ற பேர்லையும் தடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. பட் அதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். இப்போ ரோடில் நம்ம ரைடு போயிட்டுருக்கோம்னா அந்த ரைடு எப்போவுமே ரோடு எப்பவும் நல்லா தான் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்ம நடக்காத யூட்டன் நடக்கலாம், டக்குன்னு ஒரு சடன் பிரேக் நடக்கலாம், ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம முன்கூட்டி தெரிஞ்சு தான் நம்ம ரைடுக்கு காருக்கு போவோம், பைக்கில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்னு. பட் நம்ம என்ன ஆகணும், நம்ம ரைடு போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ரைடு போய்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நமக்கு ரீச் ஆன டெஸ்டினேஷன் ஒரு இடம் இருக்குது. அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நடுவில் என்ன தான் டிராஃபிக்கோ இல்லை சம் இல்லாஜிக்கல் வேயோ இல்லை மேப்பே இல்லை ரூட்டே இல்லை கூகுள் மேப்பை பார்த்து போயிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இது நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்ம வி ஷுட் ஸ்டே ஆன் த ரைட். நம்ம என்றைக்குமே இல்லை என்ன டெஸ்டினேஷனை விட்டுட்டு நான் இங்கே நிறுத்திட போகிறேன், நான் இங்கே முடிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வந்துட்டு நம்ம இது பண்ணக்கூடாது. 1008 பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி நம்ம ரைட் போயிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கனவு நோக்கி ஓடிட்டுருக்கோம். அந்த கனவு நோக்கி ஓடிட்டுருக்கோம், நமக்கு 1000 வாழ்க்கை வரும். பட் எல்லாருமே அவங்க கனவுல ஜெயிப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க. பட் எல்லாராலுமே கனவுல ஜெயிக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. பட் அவங்க லைஃப்பில் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். பிகாஸ் எல்லாருமே இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகணும், இவன் டாக்டர் ஆகணும், இவன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவன் அதான் அவன் இதாகணும் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க கனவு ட்ரீம் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்காது. பட் அவங்க இருக்கிறதுல ஹாப்பியாக லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த டைம் எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம அது ஆகணும் இது ஆகணுன்றத விட ஃபஸ்ட் நம்ம என்ன ஆகணும், ஃபஸ்ட் நல்ல ஹியூமன் பீயிங்ஸ் ஆகணும். ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கணும் நல்லா இருக்கணும். வாழ விடணும் அப்படின்னு சொல்லும்போது அதே கான்செப்ட் தான். நம்மளும் நல்லா வாழணும், அடுத்தவங்க நல்லா வாழ விடணும். ஓகே, ஃபைன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ தேவையில்லாத நெகட்டிவிட்டி, இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கோல் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம லேட் ஆகிட்டே இருப்போம். ஸோ வி ஹேவ் டு குயிக் கெட் தேர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது. இங்கே நம்ம ஸ்டக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு நிறைய வாழ்க்கையில் இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கொலீக்ஸ் இருக்காங்க, நம்ம கெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்மளோட வெல் விஷஸ்லாம் நம்ம சுற்றி போய் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்க நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றத ஆசையாக தான் இருந்துட்டு இருக்கப்போ. ஸோ அவங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்துட்டு நம்ம டெஸ்டினேஷனை பார்த்துட்டு என்ன தான் வந்தாலும் இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். பட் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம டிசிப்ளினை நம்ம கேரக்டரும் லூஸ் பண்ணாமல் போகணும் அப்படின்றது. வாழ்க்கையில் என்ன வேணால் வரலாம், என்ன வேணால் யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம். பட் வி ஹேவ் டு ஸ்டே ஆன் வாட் வி கோ. ஓகே, நமக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் கரெக்டாக உட்காந்து படிச்சிங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் உட்காந்து படிச்சிங்கன்னா, என்ன பிரச்சனை வேணால் வெளியில் அவுட் சைடில் போடும். உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் பிரச்சனை, உங்கள் ஸ்கூலுக்கு வெளியே பிரச்சனை, சேனல் ஸ்கூலில் பிரச்சனை, எதுக்கு வேணால் போயிட்டு இருக்கணும். பட் நம்ம ஃபோக்கஸாக இருந்துருக்கும். நம்ம வந்த வேலை என்னவாக இருக்க போது அதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு யாரோட ஏதோ இதாக இருந்து நம்ம வேலையை பார்த்து நம்ம கோலை பார்த்து போயிட்டே இருக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் கனவுல ஜெயிச்சனோட லைஃப்பில் ஜெயிச்சா வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேஸில் வந்து டிசிப்ளின்ஸை மெயின்டைன் பண்ண பாருங்கள், மனுஷனாக இருந்து ஆஸ்பெக்ட் பண்ண பாருங்க. ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் குட் நைட் இது பண்ணுறேன். ஓகேவா? டு ஆல் த ஃபியூச்சர் டாட்டர்ஸ் குட் நைட். ஓகேவா? உங்கள் கனவுகள் நினைவாகட்டும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல வந்து ஜெயிக்கட்டும். இந்த 3 மாதம், இந்த 3 மாதங்களோட 2 மாதம் கரெக்டாக ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிங்கன்னா யூ கேன் அச்சீவ் த கோல். ஓகேவா? நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கும், அந்த கனவு நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கணும், நம்ம தெரியும். பட் அந்த கோல் அச்சீவ் பண்ணுற நெருக்கத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இது கிரியேட் ஆகுது அப்படின்றது பார்க்கும்போது அதில் தான் நம்ம மைண்ட் ஆகாமல் நம்ம எதில் ஃபோக்கஸாக இருக்குமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் மட்டும் நம்ம போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஆல் டூ ஆல் இக்னோர் திஸ் ஆல் தி நெகட்டிவிட்டிஸ் அண்ட் விச் இஸ் கோயிங் ஆன் இன் அரவுண்ட் ஆஃப் யூ. ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூர் லைஃப் அண்ட் கோ ஆன். ஓகேவா கண்ணா? ஸோ வில் மீட் அப் அட் டுமாரோ. நாளைக்கான செஷனில் மீட் அப் பண்ணலாம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் 8:50. ஸோ யாராவது சாப்பிட்லையோ அவங்களாம் போய் சாப்பிட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க பாருங்கள். ஓகே, மறுபடியும் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. ரிவைஸ் தான் மெயினாக ஆஸ்பெக்டாக இருக்க போகுது. ஓகேவாக்கண்ணா? மறந்துடாதீங்க. எப்படி வேணால் வாழ்கிறது வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, இப்படி தான் வாழணுன்றது தான் வாழ்க்கையாக இருக்கணும். ஓகே, யூ ஹேவ் டு பி an examples to all you live. ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் எனிதிங். எதையும் மணியில் ஏற்றுக்கூடாது. ஓகே, நடக்குதா பிரச்சனை நடக்குதா எல்லாமே இங்கேயும் ஏற்றிக்கவே கூடாது. பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படியே கடந்து செல்ல போகும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லாமே நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்கும். எதுலையுமே நம்ம நின்று போயிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம டெஸ்டினேஷன் நம்மளால் போக முடியும். ஏன்னா நமக்கு நிறைய டெஸ்டினேஷன் இருக்குது, நம்ம லைஃப் பிளான்ஸ் அப்படி இருக்குது. இங்கே நம்ம உட்காந்துட்டோம்னா இன்னும் இதை விட பெருசாக வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம உட்காந்துருக்க வேணாம். ஸோ நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க. அந்த டாக்டர் அந்த டாக்டரோட மென்டாலிட்டியை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஃபியூச்சர்ஸை அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சுட்டு ஐ எம் வைண்டிங் அப் மை செஷன். ஸோ வில் மீட் அப் அட் டுமாரோ கிளாஸ் டைமிங் at 11. ஓகே, நாளைக்கு 11 மார்னிங் நம்ம சந்திப்போம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸுமே குட் நைட். ஹேவ் அ குட் ட்ரீம்ஸ் அண்ட் அ ப்ளசன்ட் லைஃப். ஓகேவா? நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். ஓகேவாக்கண்ணா? ஸோ பைடா. ஓகே, இந்த செஷன் லைக் பண்ணுங்க. இந்த PDF நான் கொடுத்துறேன். நம்ம கமெண்ட் லிங்க்ல வந்து ஒரு PDF கொடுத்துருக்கோங்க, டவுன்லோட் பண்ணாதான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, see you tomorrow guys. பைடா to all the future daughters. என்னோட வருங்கால எல்லா கனீஸ்களும் பை. யா, நன்றி, வணக்கம்.